So far, we were discussing on some particular practical case studies and we were defining this term, right? Actually, நம்ம இது கம்ப்ளீட்டா டிஃபைன் பண்ணிட்டோம்னா என்ன இல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ லாஸ்ட் செஷன் வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணீங்கன்னா we were using some code words. I think some 5 points நம்ம utilize பண்ணிக்கிட்டோம். So first one, strategy is nothing but strategy. Strategy is nothing about planning. Okay. And planning is long term irukku, short term irukku. So here when we say it's planning and a strategy is இப்ப நினைச்சோம் நாளைக்கு பண்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்ல. Sometimes it takes like how the Toyota did 2 years எல்லாம் ஆகுது. அதனால it's going to be a long term planning. Okay. And can you help me out? It should be unique. Okay. So யாரும் வந்து அதை ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் பண்ணலாம் நினைச்சா கூட should take a very long time. அதுக்குள்ள நான் க்ரோ ஆயிடும். ஆக்சுவலா இந்த பிசினஸ் லைஃப் சைக்கிள் இல்ல ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு சின்ன மேப்பிங் மாதிரி போட்டுக்கலாம். இது ஆக்சுவலா நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு, ஓஎம்ல இருக்கு. ஓகே, எஸ்எம்ல நம்ம அந்த அளவுக்கு டீட்டெயிலா ஆக்சுவலா ஓஎம் அண்ட் எஸ்எம்எஸ் இன்டர் ரிலேட்டட் தான். ஓஎம் வந்து ஆபரேஷன்ஸ் பத்தி படிச்சீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ங்கிறது எப்படி பிசினஸ் க்ரோ ஆகுறதுங்கிறதுக்காக படிக்கும். சோ இந்த மாதிரி நான் ஒரு கிராஃப் லைக் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மாதிரி போட்டு நான் ஒரு கர்வ் டிரா பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட லைஃப் சைக்கிளுக்கு. இந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ராபப்ளி வில் பிரேக் அஸ் ஸ்டேஜஸ். ஓகே, இந்த மாதிரி ஸ்டேஜஸா பிரேக் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வாட் யூ கால் அஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் இன் த சென்ஸ் நான் என்னோட ப்ராடக்ட் இல்லைன்னா என்னோட பிசினஸ் வந்து புதுசா மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து என்னோட பிசினஸ் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா க்ரோ ஆகும். ஸோ இது வந்து க்ரோத் ஸ்டேஜ். க்ரோ ஆயிட்டேலாம் போகாது. there be one end. ஓகே, அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா இது மெச்சூர்டான ஸ்டேட்ல இருக்கும். ஸோ இது வந்து மெச்சூரிட்டி ஸ்டேட். இது ப்ராடக்ட்டுக்கும் யூஸ் ஆகும், பிசினஸ்க்கும் யூஸ் ஆகும். அதுக்கு பிறகு வந்து டிக்ளைன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு சம்டைம்ஸ் இல்லாமலே போயிடும். ஓகே, ஆக்சுவலா அந்த 4 மெயின் ஸ்டேஜஸ் சம்டைம்ஸ் வந்து 5 ஸ்டேஜஸா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. நான் ரொம்ப டீட்டெயிலா போகல, ஜஸ்ட் ஒரு ஐடியா தரேன் நான். ஸோ 1, 2, 3 and 4. ஓகே, ஆக்சுவலா 5, 6 ஸ்டேஜஸ் வரைக்கும் போகுது. அவ்வளவு டீட்டெயிலா போகல. ஓகே, 5 ஸ்டேஜஸ் 4 ஸ்டேஜஸ்னே வச்சு. சோ இந்த மாதிரி எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் இந்த growth ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே which means all the management will be aware that they're going to next go for the maturity stage. அப்போ மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல ஆக்சுவலா growth ஸ்டேஜ்லயும் மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கணும் அவங்க. ஓகே, ஏன்னா டிக்ளைன் ஸ்டேஜ்ல வந்தாங்கன்னா இந்த கர்வ் பாருங்களேன் டக்குனு இறங்கிடும். சோ எப்போனா நான் இல்லாம போகலாம். அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்ல வந்து it need not take a very long time to introduce the product in the market. ஏன்னா ஆல்ரெடி நான் வெல் எஸ்டாப்ளிஷ் பிசினஸ் வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட் வந்து ஈஸியாலாம் வந்து பண்ண முடியுமானா ஈஸியாவும் பண்ண முடியும். இப்போ ஐடிசி சொன்னா இல்லையா, ஐடிசி வந்து ஆக்சுவலா அந்த ப்ராடக்ட் ஃபிளாப். அவங்க டஃப் கொடுத்தாலும் அந்த ப்ராடக்ட் நேம் ஞாபகம் இருக்க தவிர இந்த ப்ராடக்ட் வந்து ஃபிளாப். ஐடிசி ஞாபகம் போகணும். ஸோ அந்த மாதிரி போகும்போது இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ் வந்து லைக் ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாதிரியான பிசினஸ் வந்து நீங்க வந்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த க்ரோத் ஸ்டேஜ் அண்ட் மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைம்ல வந்து அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் என்னோட காம்படிட்டர், எஸ்பெஷலி நான் ரைவல்ஸ் பத்தி தான் நான் பேச போறேன். ரைவல்ஸ் காம்படிட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இதே ப்ராடக்ட கொண்டு வந்துடக்கூடாது மார்க்கெட்ல. இன்கேஸ் கொண்டு வரணும்னு நினைச்சா கூட அதை டூப்ளிகேட் ஒரு ரெப்ளிகேட் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் பி தட் மச் ஈஸி. அதுதான் வந்து என்னோட யூனிக்னஸா இருக்கணும். ஸோ தட்ஸ் அபவுட் த யூனிக். அண்ட் தேர்ட் ஒன், தேங்க்யூ, டைனமிக். ஸோ டைனமிக்ங்கிறது என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ என்னோட என்விரான்மெண்ட் இந்த பிசினஸ் என்விரான்மெண்ட் மீன் பண்ணுவோம். ஸோ என்விரான்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இட்ஸ் நாட் ஸ்டாட்டிக். டைனமிக் இஸ் வாட் யூ கால் இஸ் நாட் ஸ்டாட்டிக். மாறிக்கிட்டே இருக்கும், எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. எஸ், கேன் ஹெல்ப் யூ வித் ஃபோர்த் பாயிண்ட்? என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சுதான் நான் பண்ணணும்னு நினைக்கணும். ஓகே, இல்லாத விஷயத்த வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. ஸோ என்கிட்ட என்ன மாதிரியான ரிசோர்சஸ் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அதை வச்சு பார்க்கறது. தென் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஐ ஹோப் ஸோ, ரைட்? காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஆக்சுவலா அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்ங்கிறதே வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜினாலே அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜுக்காக தான். நான் வச்சுக்கோங்க, ஆக்சுவலா இந்த பாயிண்ட் நான் முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட்ல போட்டு ட்ரை பண்ணேன். ஓகே, ஏன்னா காம்படிஷன் நான் வின் பண்ணதுக்காக மட்டும் ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சஸ்டெயின் ஆகிறதுக்கும் ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணேன். பேண்டமிக் டைம்ல என்ன பண்ணா நான் பழைப்பேன் அப்படின்னு பாக்குறேன்னா, சோ சஸ்டெயின் ஆகிறதுக்கும் ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணலாம். காம்படிட்டிவ் தெர் இஸ் ரைவலோட கம்பீட் பண்றதுக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணலாம். இல்லைன்னா வந்து நான் க்ரோ ஆகிறதுக்கும் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதனால ஸ்ட்ராட்டஜிங்கிறது எப்பவுமே காம்படிட்டிவ் அட்வான்டேஜா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஐ சீரியஸ்லி ஆஸ்க் யூ டு பிளேஸ் அ ஸ்டார் மார்க். பட் யூஸ்வலா ஸ்ட்ராட்டஜினாலே காம்படிட்டிவ்னஸ் மெயின்டைன் பண்றதுக்காக தான் சொல்லுவாங்க. ஓகே, வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே,
In addition to this, I want to go with one more point here. Okay, this is one more point I'm adding here. With respect to the strategy நான் டிஃபைன் பண்றேன் இல்லையா, நான் சொன்ன ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் இதெல்லாம் ஓகே, என் கம்பெனி ஒத்து வர மாதிரி இருக்கணும்ல. விச் மீன்ஸ் மை கம்பெனி வில் ஹாவ் அ பர்டிகுலர் விஷன், மை கம்பெனி வில் ஹாவ் அ பர்டிகுலர் மிஷன், மை கம்பெனி வில் ஹாவ் சம் கோல்ஸ், வில் ஹாவ் சம் அப்ஜெக்டிவ்ஸ். இதெல்லாம் மேட்ச் பண்ற மாதிரி நான் என்னோட ஸ்ட்ராட்டஜியை அலைன் பண்ணேன். அதெல்லாம் விஷன் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸா பி வெரி ஃப்ராங்க் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே விஷயத்த தான் மீன் பண்ணும். விஷன்ங்கிறது ஃபியூச்சர்ல என்னோட கம்பெனி என்னவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ப்ராபப்லி ஐ வாண்ட் டு பி த டாப் பிளேயர், அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, என்னோட ஃபீல்ட்ல நான் தான் டாப்ல இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். மிஷன்ங்கிறது ஹவ் ஐ கோயிங் டு ரீச் தட் பிளேஸ். ஓகே, இந்த ஃபியூச்சர்ல நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அது என்ன வேணாலும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த குகேஷோட ஷார்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா வருது இல்லை இப்போ, யூ பிகம் த வேர்ல்ட் சாம்பியன். ஓகே, நம்மளும் நீங்க செஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. என்னவோ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க உங்ககிட்ட. நான் வேர்ல்ட் சாம்பியனா ஆகணும்னு நினைக்கிறேன், ஆகணும் இல்லையான்னு தெரியல. பட் சி, ஃபியூச்சர்ல ஒரு விஷயத்துக்காக நீங்க ஒர்க் பண்ணாதான் யூல் ஹாவ் அ பாத்வே. அதனால இந்த ஃபியூச்சர்ல இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல, பட் நம்ம என்ன பண்றோம், இதுக்காக நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கறத ஒரு விஷனை ஃபிக்ஸ் பண்றேன். இது எப்படி நான் பண்ண போறேன்றது மிஷன். சோ இட்ஸ் வாட் யூ கால் அஸ் a road map or pathway, whatever it is. நான் கொலோக்கியலா சொல்றேன், ஆக்சுவலா இது ரோட் மேப்னு சொல்லுவாங்க, பாத்வேங்கிறதும் நான் கொலோக்கியலா சொல்லிக்கிறேன். இதெல்லாம் அட்டைன் பண்றதுக்காக நான் ஒரு சில கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் வச்சிருப்பேன். ஆக்சுவலா கோல்ஸ்ங்கிறது லாங் டேர்ம்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு நெக்ஸ்ட் 5 years நான் டாப் 10 பொசிஷன்ஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து கோல். அப்ஜெக்டிவ்ங்கிறது ஷார்ட்டா ஒரு நெக்ஸ்ட் குவார்டர்ல என்னோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சா அது வந்து ஷார்ட் டேர்ம் வித் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இருக்கு. நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணும்போது இதோட அலைன் ஆகுதான்னு பாப்போம். ஓகே, apart from this, I want to include one more point. So, ஒரு additional point, இன்னொரு additional point. இங்க ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் சொல்லிட்டேன். சம்டைம்ஸ் வந்து என்னோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஓகே, இது நம்மளுக்கு செப்பரேட் டாபிக்காவே இருக்கு. என்ன ஸ்ட்ரக்சர்னா ஹைரார்கி ஆஃப் அத்தாரிட்டிஸ். இப்போ ஒரு பாஸ் இருக்கிறாரு, ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு. ஒரே ஒரு பாஸ், ஒரே ஒரு எம்ப்ளாயி. இதுல என்னங்க ஹைரார்கி? வை வந்து எக்ஸ சொல்ற கேட்டுதான் ஆகணும், எக்ஸ் வந்து வை கிட்ட தான் சொல்லி ஆகணும். சி, ஹைரார்கிங்கிறது ஆர்டர் ஆஃப் பொசிஷன்ஸ். பட் எப்பவுமே வந்து ஆர்கனைசேஷன் சின்ன லெவல்ல இருந்து க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தெரியல thousands and thousands of employees. அப்ப அந்த கேஸ்ல வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் ஹைரார்கி வந்து லைக் ஸ்டெப் டவுன் ஹைரார்கின்னு சொல்லுவாங்க. ஒன் லேயர் பிலோ இப்படி. சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஹைரார்கி வந்து இப்படி போகும். ஓகே, இந்த ஒரு பர்சன் கிட்ட 3 பேர் ரிப்போர்ட்டிங் இருப்பாங்க. இப்ப இவர்கிட்ட ரிப்போர்ட்டிங் பண்ணா இவர்கிட்ட ஒரு 4 பேர் ரிப்போர்ட்டிங் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி போகும். ஓகே, லைக் ட்ரீ ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா சார்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். சோ அந்த ஸ்ட்ரக்சர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணலாமா, இல்ல ஸ்டாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணலாம். இப்போ இவ்வளவுதான் என்னோட ஆர்கனைசேஷன், என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க டிஃபைன் பண்ண போறீங்க? ஒன்னும் பெருசா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வேணும், நீங்க ஒழுங்கா உங்க வேலையை பண்ணிட்டு போனாலே போதும். ஓகே, ப்ராபப்லி ஜஸ்ட் அ பர்சன் ஹாஸ் ஓபன் அ பெட்டி ஷாப். சின்ன பொட்டி கடை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. முதல்ல அவர் தான் இருப்பாரு. ப்ராப்ளம் ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க ஃபேமிலியில யாராவது மெம்பர்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்ல அவங்க ஃபேமிலியில யாராவது மெம்பர்ஸ் பார்த்துப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மனுஷன் அஹெடா க்ரோ ஆகுது. ஒரு வேலை ஒரு பர்சன் வந்து வேலைக்கு போட்டுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ ஆகும் போது 4 பேர் 5 பேர் பெரிய ஷாப்ல வரும்போது மெடிக்கல் ஷாப்ஸ் ஒரு 10 பேர் இருக்கிற பார்த்துருக்கீங்களா? ஒரு பிக் மெடிக்கல் ஷாப், ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப் பார்த்துருக்கீங்களா? அங்க கிடைக்கிற டேப்லெட்ஸ் எந்த மெடிக்கல் ஷாப் போவீங்கன்னு பாத்தீங்கன்னா நானா தான் நார்மல் மெடிக்கல் ஷாப் தான் போவேன். ஏன்னா நான் வாங்க ஒரு டோலோ 650 ஒரு 10 டேப்லெட் வச்சுக்கலாம், ஒரு 50 ரூபாய் ஆகுது. எனக்கு காஸ்ட் தெரியல, ஜென்ரலா 50 ரூபாய் சொல்றேன். இந்த 50 ரூபாய் நான் பில் போடுறதுக்கு 10 நிமிஷம் நிக்கணும். பெரிய மெடிக்கல் ஷாப்பா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பெட்டி ஷாப்ல சின்ன மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வந்துருவோம். 50 ரூபாய் கேஷ் கொடுத்தா 10 டேப்லெட் வாங்க முடிஞ்சது. டிபெண்ட்ஸ் ஆன். பட் ஒரு லெவலுக்கு மேல ஆர்கனைசேஷன் போகும்போது என்ன ஆகணும்னா ஒரு ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. So if you go for a big medical shop, you will give the medicines to one person. He will be diverting to the billing section. Billing na ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து சிஸ்டம்ல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க டீடைல்ஸ். And he or she will be diverting to the counter. அங்க போயிட்டு நீங்க பே பண்ணிட்டு வந்த பிறகு என்னது எடுப்பீங்க? டெலிவரி. இதெல்லாமே வந்து ஒரு 4-5 பேர் மேல இல்லைன்னா ஆர்கனைசேஷன் பெருசாகும் போது ஒரு ஹைரார்கி. That's what you call ஸ்ட்ரக்சர். I don't know. சரி, ஓகே. கார்மெண்ட்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க கிறிஸ்மஸ், தீபாவளி, வடவாடசி லோக்கல் டைம்ல. ப்ராபப்லி அங்க எவ்வளோ ஃப்ளோர்ஸ்ல இருக்கு. நீங்க பாத்திருக்கீங்களா? பில்லிங் ஒரு இடத்துல இருக்கும், பேமெண்ட் ஒரு இடத்துல இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் பில்லிங் போகிறதுக்கு முன்னாடி தேர் பி a சேல்ஸ் பர்சன் அரவுண்ட் யூ. உங்களை பார்க்கவே விட மாட்டாங்க. ஐ ஃபீல் சம்டைம்ஸ் இரிட்டேட்டட். நான் பாக்குறேன், எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு தோணும். ஓகே,
எல்லாம் பார்த்துட்டு அவங்களே வந்து எல்லாம் பில் பண்ணிட்டு கையில கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த பணத்தை நம்ம பே பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் இஸ் டிஃபரிங். எல்லாமே முடிச்சுட்டு நீங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு வரலாம், டெலிவரி எடுத்துட்டு வரலாம். இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்ங்கிறது ஒரு பிசினஸ்க்காக இல்ல, ஒரு ப்ராடக்ட்காக இல்ல, நம்ம ஹோல் ஆர்கனைசேஷன். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் செப்பரேட் டிபார்ட்மெண்ட். நிறைய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியா லைக் ஸ்பைடர்ஸ் ஹையர் பண்றாங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜினா யூனிக்கா இருக்கணும்னு சொல்லுவோம். அந்த யூனிக்கா இருக்கிறது எப்படி தெரியும்? நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன், நான் யூனிக்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா வெளிய ஆளுங்க அவுட் சைட் வியூ தெரிஞ்சா, அவுட் சைட் பர்வியூ தெரிஞ்சா மட்டும் தான் என்னால என்ன பண்ண முடியும். ஓகே, இதுதான் நடக்குது, நான் இந்த மாதிரி ஃபால்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி லைக்ஸ் தான் போகுது, நான் யூனிக்கா தெரியுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, அதனால என்ன பண்ணுவாங்க, தனியா மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே அதுக்கு ஹோல்ட் பண்றாங்க, இல்லைன்னா அவுட் சைட் தேர்ட் பார்ட்டியா வைக்கிறாங்க. ஓகே, சோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஹைலி ரிலேட்டட். ஸ்ட்ரக்சர்னால ஸ்ட்ராட்டஜியா, ஸ்ட்ராட்டஜினால ஸ்ட்ரக்சரானா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்கனைசேஷன் வாட் யூ ஹேவ். ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்ன பாயிண்ட் சொன்னா நீங்க வச்சுக்கலாம். செகண்ட் பாயிண்டா, தேர்ட் பாயிண்ட் வந்து ப்ராபப்ளி ஓகே, இந்த 2 பாயிண்ட் போதும். ஏன்னா தேர்ட் பாயிண்ட் தான் நமக்கு ஆஃபன் ரிப்பீட் ஆகுது. இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் போதும். இந்த 2 பாயிண்ட்ஸ் நம்ம நிறைய ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வித் திஸ் ஸ்டார்ட் லெட் மீ கோ ஃபார் சிங்கிள் மெட்டீரியல் கண்டினியூ பண்றேன். அகைன் எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்பெல்லாம் பார்த்துட்டு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த விஷன் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். ஓகே, ப்ராபப்ளி விஷன் அண்ட் விஷன்ங்கிறது நான் சொல்றது கிராசிம்ஸ் ஜஸ்ட். ஓகே, இது நான் ஆக்சுவலா காமிக்கணும்னு நினைச்சேன். I tried finding that ad. பாத்தீங்களா ad? நல்லா இருந்துச்சு. சின்ன வால்யூம் வராது. பட் ஓகே, நோ வால்யூம் ஆட்னு வச்சுக்கலாமே. எங்க வீட்ல போய் பாருங்க. ஓகே, ஆக்சுவலா அந்த ஆட் வந்து as I was saying கிரிக்கெட் மேட்ச் படம் பார்க்கும்போது தான் நான் பார்த்தேன். நாட் பேட் ரைட். ஆக்சுவலி நான் ரொம்ப டீட்டெயிலா போகல, பிகாஸ் இந்த ஆட் பத்தி தான் நான் 1 hour பேசியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸ்ல. So if you check for this one, you can find that it's about the ad of the whole group, Aditya Tata, Aditya Birla Group. Actually, our name நல்லா பண்ணியிருந்தாங்க, like caption. Title of the thing is given as Force for Good. So actually, we have some concept called as corporate social responsibility. So கேள்விப்பட்டிருப்பீங்க, CSR கேள்விப்பட்டிருப்பீங்க. So ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரி சைட்ல பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஃபார் த நேஷனல் இதுக்காக தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆட்ல வந்து வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ப்ராபப்ளி மைட் ஹவ் செக் திஸ் ஒன். தேர் பி அ லேடி எக்ஸ்பிளைனிங் டு அவர் டாட்டர் அபவுட் த இண்டிபெண்டன்ஸ். ஓகே, நல்லா பண்ணிருக்காங்கல்ல. See, 1947ல தான் வந்து the company is incorporated. நான் சொல்றது கிராசிம்ஸ் தான். ஆக்சுவலா ஆதித்யா பிர்லாவும் நாங்க கதை போய் பார்த்துட்டோம். கிராசிம்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணது 1947ல. எப்பனா 25th ஆகஸ்ட். 15th ஆகஸ்ட் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வருது. அங்க இருந்து 9 daysல அண்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி லைக் இந்த பிர்லா டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அது நம்ம பார்த்தோம். காந்திஜி வந்து இனாகுரேட் பண்ணாரு. அண்ட் வல்லபாய் பட்டேல் வந்து இன்ஸ்டிடியூட் வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு. ஓகே, நிறைய நம்மளுக்கு பேக்ரவுண்ட் லைக் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான் ஹைலி அசோசியேட்னு பார்த்தோம் இல்லையா. சோ இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதே வந்து எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க, 1947 இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து எப்படி எவ்வளவு நம்மளுக்கு வந்து இது இருக்கோ அதே லைஃப் தான் நம்மளுக்கு இங்கேயும் ஆதித்யா பிர்லாக்கும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்கிப். ஓகே, சி திஸ் இஸ் ஹவு ஐ காட் இம்ப்ரெஸ் டெக்ஸ்டைல்ஸ். நல்லா இருக்குல்ல இந்த ஆட்.
I'm not going to explain the whole thing. ஏன்னா நீங்களே பாப்பீங்க. நான் சொல்றத நீங்க பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும். மியூசிக் ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த ஆட்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தே ஹேவ் கிவன் இட். இந்த ஆட் பத்தின டிஸ்கிரிப்ஷன், ஆதித்யா பில்டா கூட டிஸ்கிரிப்ஷன் ஒருத்தன் கேட்டிருக்கான், யார் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கா நல்லா இருக்குன்ட்டு. ஒவ்வொருத்தரும் வந்து லைக் மியூசிக் லவர்ஸா இருப்பாங்க. நான் வந்து பிக்சர் எனக்கு பிடிக்கும். அந்த பிக்சர்ல பிடிச்சதுதான் எனக்கு இது. எப்படி இந்த மாதிரி யோசிச்சாங்க? See, there is a big space. Okay, like meters and meters கணக்குல வந்து they are having this white cloth spread out. ஆக்சுவலா இங்க வந்து எவ்வளவு மீட்டர்ஸ் பண்றாங்கன்னா லைக் 8700 மீட்டர்ஸ் ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆனுவல் கெப்பாசிட்டி வந்து. நான் உள்ளுக்கும் நின்னுக்கும் பார்த்தேன். நாமக்கல்ல எக்கச்சக்கமா டேட்டா இருக்கு வந்தது. உள்ளுக்கும் நின்னுக்கும் பார்த்தா 8700 மீட்டர்ஸ் பண்றாங்க ஆனுவல். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரோடு மாதிரி இங்க போகுதா, இது வரைக்கும் போதும் பாருங்க. இந்த எல்லோ சாரி லேடி வரைக்கும் போது பாருங்க. which means it's been spread out. 3 லேடி உட்காந்து தைக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? ஓகே, என்ன புரியுதெல்லாம் தெரியல. அப்புறம் என்ன ஆட் பண்ண பார்த்தா ஆதித்யா பிர்லா. ஆதித்யா பிர்லா எனக்கு பிர்லா பத்தி பிர்லா பிளானிட்டோரியம் தெரியுமானா தெரியாது சீரியஸா. லைக் வி நோ தட் இட்ஸ் பிர்லா பிளானிட்டோரியம். ஆனா பிளானிட்டோரியம் வந்து பிர்லாவோட தான் எனக்கு இப்பதான் தெரியும். சீரியஸ்லி நானும் சொல்றேன், நானும் உங்களை மாதிரிதான். இப்போ இந்த கம்பெனி பத்தி ஒரு 10 பாயிண்ட் பேசுறேன்னா நான் பாத்துட்டு வந்திருக்கேன். வேற ஒண்ணும் எனக்கு தெரியும்னா நினைச்சுக்காதீங்க. டு பி வெரி ஃபிராங்க், பிர்லாவோட பிளானிட்டோரியம். சோ பிளானிட்டோரியம் பிர்லா பிளானிட்டோரியம் நேம் தெரியும், ஆனா பிர்லாவோடதும் தெரியாது எனக்கு. அதே மாதிரி டெம்பிள் பிர்லா டெம்பிள் இருக்குன்னு தெரியும், ஆனா பிர்லாவோடதும் தெரியாது எனக்கு. ஓகே, என்னன்னா இந்த ஜோக்ல வரும், நம்ம என்ன டாட்டாவா பிர்லாவா, அவங்க வீட்டுல அவங்க கார் பார்க்கிங்ல தான் நம்ம வீடுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் தெரியுமே தவிர மற்றபடி ஐ எம் நாட் மச் அவேர். ஓகே, சோ வி ஹேவ் திஸ் டாடா ஃபேமிலி, பிர்லா ஃபேமிலி. ஓகே, சோ மெனி திங்ஸ் வி ஹேவ். அதே மாதிரி வந்து டெக்ஸ்டைல்ஸ் பத்தி பேசும்போது ஆக்சுவலி நம்மளோட கல்ச்சரை வந்து எபிக் பண்ணிருப்பாங்க. See, it's an epic corporate film. எப்படி வந்து ஆதித்யா பிர்லா குரூப் வந்து grow ஆச்சு, இவங்களுக்கு கிராசிம்னு சொல்றோம் இல்லையா? when we say when we use that name கிராசிம், ஆக்சுவலா பார்த்தேன் ஜேஎஸ்டி நேம் பாத்தீங்களா? ஜேஎஸ்டி எப்படி வந்துச்சுன்ட்டு, எப்படி வந்துச்சு இல்ல பாத்தீங்களா? ஆக்சுவலி there should be some reason இல்ல எதுக்கு ஜேஎஸ்டி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஜியோக்கு வந்து எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஜே இப்படி போடக்கூடாதுல்ல, இப்படி வரும். ஜியோ வந்து ஆயிலோட மிரர் இமேஜ்னு சொன்னோம், அப்ப இருக்கா. அப்போ கிராசிம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது குவாலியர்ல. ஓகே, குவாலியர் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ண நேம் தான் கிராசிம்னு ஷார்ட் ஆயிருக்கு. சோ குவாலியர் ரேயான் அண்ட் சில்க் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. குவாலியர் இஸ் அ பிளேஸ் இன் மத்திய பிரதேஷ். இப்ப இருக்கிறது மும்பைல இருக்கு. ஆக்சுவலா அவங்க ஸ்டார்ட் பண்ண 1947ல ஸ்டார்ட் பண்ணது வந்து குவாலியர். ஓகே, சோ ஆக்சுவலா 1947ல வந்து நம்மளுக்கு இந்த ஜேஎஸ்டி டெக்ஸ்டைல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமா கிராசிம்னு மாத்துறாங்க இல்லையா? ஆக்சுவலா கிராசிம்னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள ஜேஎஸ்டி அண்ட் விக்ரம்னு மாத்திருக்காங்க. ஓகே, விக்ரம் இப்போ ரீசெண்டா தான் ஐ திங்க் ஹார்ட்லி லைக் 30-40 இயர்ஸ் தான் இருக்கும் விக்ரம் ஸ்டார்ட் பண்ணி. ஜேஎஸ்டி ஸ்டார்ட் பண்ணதான் 1947. அதான் கிராசிம்ஸ் மாதிரி. சோ குவாலியர் ரேயான் அண்ட் சில்க் மேனுஃபேக்சரிங் தான் கிராசிம்ஸ். இவங்களோட பிரீமியம் ஃபேப்ரிக் தான் வந்து கிராசிம் பிரீமியம்னு சொல்லிட்டு வாங்க. சோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சோ தட்ஸ் அபௌட் திஸ் ஆட். முடிஞ்சா நீங்க பாருங்களேன். ஆக்சுவலா நீங்க இந்த ஆட் வந்து நார்மல் ஆடா சர்ச் பண்ணா வரல, ஃபோர்ஸ் ஃபார் குட்னு சர்ச் பண்ணா வருது. இந்த ஃபோர்ஸ் ஃபார் குட்னு சர்ச் பண்ணதுக்கு நான் ஆஸ்திரேலியா இந்தியா கிரிக்கெட் லைவ் மேட்ச் எல்லாம் பாத்துட்டு வந்தேன். ஓகே, ஐ டிட் நாட் நோ த கேப்ஷன், என்ன போட்டதானே தெரியல, அப்படியே கேஷுவலா பாக்குறது தானே. ஓகே, சோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங், இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் டு சொல்லுவோம். ஓகே, லெட் மீ கண்டினியூ. சோ கிராசிம்ஸ் பத்தி பார்த்தோம். அண்ட் ஜேஎஸ்டி அண்ட் விக்ரம் இருக்காங்க இல்லையா? அந்த ஜேஎஸ்டியோட மெயின் பிசினஸ் வந்து ரெண்டுன்னு நம்ம பார்த்தோம். யூ ரிமெம்பர், உல் அண்ட் லினன் தான். ஓகே, நிறைய பேச வேண்டாம், பட் கொஞ்சம் நம்ம டச் பண்ணிட்டே போகலாம், தேவைப்படும். உல் அண்ட் லினன் தான். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணிருக்கோம்னா பிளானிங்னு டிஃபைன் பண்ணிருக்கோம், ரைட்? அண்ட் ரிமெம்பர் த பிர்லா ஃபேமிலி. சோபாராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு சிவ் நாராயணன், பல்தியோ தாஸ் அவங்க எல்லாம் லைனா வந்தாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து பிளானிங் இருந்தனா இல்ல. ஷோராம் வந்து பொழப்புக்கு தான் பிசினஸ் பண்ணாரு, வயிற்று பொழப்புக்கு பிசினஸ் பண்றது சொல்றதுல அவதான் பண்ணாரு. ஓகே, ஷோராம். சிவ் நாராயணன் வந்து ஹி இஸ் டேக்கிங் ஒன் ஸ்டெப் அஹெட் அகமதாபாத் இதெல்லாம் போனாரு இல்லையா? சோ பிளானிங் வந்து அந்த டைம்ல அவங்க பண்ணிருப்பாங்கன்னா பண்ணிருக்க மாட்டாங்க, பட் ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கும். எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கும்னா என்ன பண்ணா என்னோட பிசினஸ் நான் க்ரோ பண்ணலாம். சோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது எக்ஸ்பான்ஷன் பேஸ் பண்ணி ஜியோகிராபிக்கல் ஏரியாவை நான் மாறி போறேன்ல, சோ அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். சோ செகண்ட் டேர்ம் கேன் ஹெல்ப் மீ அவுட், ஞாபகம் மறந்துடும், யூனிக். சோ செகண்ட் டேர்ம் வந்து யூனிக்கா இருக்கணும். ஆக்சுவலா அந்த யூனிக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பார்த்தோம் இல்லையா, 100% வந்து லினன் பண்றதும் இவங்கதான்.
100% உள் பண்றது இவங்கதான். ஆக்சுவலா அந்த உள்ளோட ஸ்டோரி எல்லாம் பார்த்தேன். இந்த இந்த பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ திங்க் இட்ஸ் நேம் இஸ் மெரிக்கோன்னு ஏதோ ஒரு பேர் இருந்தது. இந்த ஷீப்போட பேர் மெரிக்கோவா, மெரிக்கோ, ஐ திங்க் MERICO ஏதோ ஒரு ஸ்பெல். கரெக்டா ஸ்பெல்லிங்? மெரினோவா? ஓகே, மெரினோன்னு அந்த ஷீப் நல்லா புசு புசுன்னு இருந்தது. அந்த ஷீப்போட ஒன் ஆஃப் த டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர் இருக்கு இல்லையா, இது இந்த ஸ்கின்னு சொல்றாங்க அவங்க, அந்த ஃபர் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகுதுன்னா வளர்ந்துட்டே போகும். இட் வில் grow and grow and grow, it will not stop growing. அதை வந்து நீங்க அப்படியே விட்டீங்கன்னா அதனால ஹீட் தாங்க முடியாது. ஆக்சுவலா நீங்க நம்ம ஏரியா லோக்கல் நாய், இந்த ஹில் ஸ்டேஷன் நாயை பாத்தீங்கன்னா இப்படி நம்ம புசு புசுன்னு இருக்கு, அப்படியே வீட்டுக்கு கொண்டு போறது நல்லா தோணும். சரி, இந்த ஃபர் இருக்கு இல்லையா, அந்த கிளைமேட்டுக்காக தான். இந்த வெரைட்டி ஆஃப் ஷீப் வந்து எங்க எங்க இருந்தது பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல இருந்திருக்கு. ஓகே, ஸ்பெயின்ல வந்து லைக் 15th or 16th செஞ்சுரி பிகினிங்ல பாத்தீங்கன்னா, 15th செஞ்சுரி முடியும் போது பாத்தீங்கன்னா இந்த ஷீப்பை நீங்க எங்கேயாவது எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட், தண்டனை, ஜெயில் தண்டனை, தூக்கு தண்டனை வரைக்கும் போகும். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு ப்ராப்ளி 18th செஞ்சுரியில வந்து இங்க கொஞ்சம் ப்ரீடிங் வந்து மாறுது. சோ இந்த மெரினோல 2-3 கேட்டல் ப்ரீடிங்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஆஸ்திரேலியா தான் இப்போ இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவும் யூரோப்பியனும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஃபர் வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கும் இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணா அது க்ரோ ஆயிட்டே இருக்கும். அப்போ நீங்க ஆப்ஷனே இல்ல, கட் பண்ணி தான் ஆகணும். சோ ஷீப்புக்கும் வந்து பெட்டர், நம்ம எக்கனாமியும் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஆகுது. சோ இது ஒரு ஹைலைட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த 100% உள்னா ஆல்வேஸ் ஐ வண்டர், நம்ம வீட்டுல ஒரு 2-3 ட்ரெஸ் மட்டும் லைஃப் லாங் துவைக்கவே மாட்டாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒண்ணு பட்டு சாரி. ஐ வண்டரிங், ஃபங்க்ஷனை கட்டுறாங்க, ஏன் அவங்க துவைக்கவே மாட்டாங்களா, எப்படி அப்படி கட்ட தோணுது? ஓகே, நான் என்னோட சன் எல்லாம் ட்ரை வாஷ் கொடுத்துருக்கேன். ஆனா ட்ரை வாஷ் கொடுத்தோம்னா பட்டு சாரி மாதிரியே இல்ல, கேவலமா இருந்து அதெல்லாம் கட்டுறதே இல்லை, அது வேற விஷயம். ஓகே, மேரேஜுக்கு வாங்க பட்டு சாரி ஒரு 4-5 வச்சிருக்கேன். என்ன பண்றது, தூக்கி போட மனசு வர மாட்டேங்குது. ஓகே, ஐ ஹார்ட்லி ஆஸ்க் மை மாம், டோன்ட் பை அ பட்டு சாரி ஃபார் மீ. என்னோட ரிசப்ஷனுக்கு வந்து பட்டு சரியா வேணாம், ஒரு 5,000-6,000க்கு ஒரு சாரி வாங்கி கொடுங்கன்னு. அண்ட் ஷி வாஸ் வெரி மச் சப்போர்ட்டிவ். நல்ல ஒரு 5,000-6,000 கிராண்டியரா ஒரு சாரி வாங்கி கொடுத்தான். அது வச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஞாபகத்துக்கு வச்சிருக்கேன். வாட் யூ மீன் பை திஸ் ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது, வார்ம் அண்ட் கூல், அதான் உள்ளு. சி டபிள்யூ அண்ட் திஸ் ஒன். எப்படி வந்து நம்ம சில்க் சாரீஸ வந்து வீட்டுல வாஷ் பண்றதே இல்லையோ, அதுக்கு செகண்ட்ல நிக்க ஹைராக்கில தான் ஃபர்ஸ்ட், டாப்ல தான் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா, செகண்ட்ல வந்து எது வந்து நம்ம துவைக்கவே மாட்டோம்னு பாத்தீங்கன்னா உள்ளன் ஸ்வெட்டர்ஸ். அண்ட் இப்போ வந்து ரீசெண்டா அந்த உள்ளன் கார்மெண்ட்ஸ் பத்தி ஒரு பாத்துட்டு இருந்தேன். விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். விண்டோ ஷாப்பிங் ஆன்லைன்ல, பிளிப்கார்ட், அமேசான். ஃபிளீஸ்னு ஒரு வெரைட்டி இருக்கு. ஓகே, அக்ரிலிக்னு ஒரு வெரைட்டி இருக்கு. இந்த ஹூடி ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது என்ன மெட்டீரியல் போனா காட்டன் போடுறான், பாலி காட்டன் போடுறான், ஃபிளீஸ் போடுறான், அக்ரிலிக் போடுறான், இல்லைன்னா வந்து உள்ளன். உள்ளன் வந்து கம்ப்ளீட் ஸ்வெட்டர். இதுவும் அகைன் நினைச்சிருக்கேன், எங்க ஊருக்கு போனாலும் வேற ஏதாவது யூ விசிட் ஹில் ஸ்டேஷன்ஸ், இந்த உள்ளன் ஸ்வெட்டர் எடுத்துப்பாங்க, வாஷ் பண்ணவே மாட்டாங்க. நினைச்சிருக்கேன், என்ன வாஷ் பண்ணுங்களேன்டா, வாஷ் பண்ணி போட்டா என்ன அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆக்சுவலி நாட் வாஷிங். ஏன் வாஷ் பண்றதுன்னு சொல்லிட்டு நேற்று தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா இந்த உள்ள இருக்கு இல்லையா, ஆக்சுவலா இந்த ஷீப்போட குவாலிட்டிஸோட சொல்லியிருந்தாங்க. இந்த ஆக்சுவலா அந்த உள்ளோட நேச்சரே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆன்டி ஓடர். ஏதோ ஒரு ட்ரெஸ் நீங்க வேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸ்லி அது உங்களோட பாடியோட ஸ்மெல் வந்து வரும் அதுல. அதனால என்ன பண்ணுவோம்னா நம்ம வாஷ் பண்ணிடுவோம். பட் உள்ள வந்து நேச்சரே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆன்டி ஓடர். நல்லா இருக்குல்ல, ஆன்டி ஓடர்னா ஸ்மெல் வராது. தட்ஸ் வாட் இட். அதே மாதிரி இந்த 100% உள், இந்த மெரினோட உள் இருக்கு இல்லையா, இது வந்து ஆன்டி ஓடர் மட்டும் இல்ல, ஆன்டி பிரிங்கிள், சுருங்காது. ஓகே, அதுக்கு பிறகு என்ன ரொம்ப போட்டிருந்தாங்க. ஓகே, விடுங்க, அதெல்லாம் ரொம்ப என்னால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் கேம் டு நோ திஸ் ஒன் உள்ள. இது தெரியும், முன்னாடி தெரியும். வார்மா வச்சுக்கோ எப்போ சில்லா இருக்கும் போது கிளைமேட், கூலா வச்சுக்கோ எப்போ வந்து வார்மா இருக்கும் போது. அப்படி இப்ப டூ த டூயல் ஒர்க். ஓகே, சோ உள்ளன் வந்து அது ஒர்க் பண்ணும். ஃபிளீஸ் அண்ட் அக்ரிலிக் இஸ் நாட் ஒர்க். சம்டைம்ஸ் நீங்க ஏதாவது கார்மெண்ட்ஸ் போடும்போது எப்படா எடுத்து போடணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது உள்ளன் கார்மெண்ட்ஸ் இல்ல, நீங்க ஃபிளீஸும் அக்ரிலிக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஸ்வெட்டர்ஸ் போட்டீங்கன்னா ஃபிளீஸ் அக்ரிலிக் தான் மெயினா வருது, ஏன்னா அந்த ஃபூடி இதெல்லாமே வருது. அப்போ வாஷ் பண்ணது இல்லையா, வாஷ் பண்ண மாதிரி ஒரு ஸ்வெட்டர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தா இவங்களே ஒரு ஸ்வெட்டரை வந்து ரெடி பண்ணி, ஸ்வெட்டர்ல உள்ள ரெடி பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பர் வாஷ் உள்ளே பேரு. ஓகே, இது இவங்களோட இன்னோவேஷன். ஓகே, பாக்கலாம். இவங்களோட ஆக்சுவலா வந்து நான் சஸ்டெயின் ஆகணும்ல, நான் யூனிக்கா இருக்கணும்ல, அப்ப நான் ஏதாவது புதுசா பண்ணிட்டே இருக்கணும்ல, நான் அப்படியே இருக்க கூடாதுல்ல.
நான் புதுசா பண்ணது மட்டும் இல்லாம அவங்களை ரெப்ளிகேட்டும் பண்ண விடக்கூடாது என்னோட காம்படிட்டர். அப்போ சூப்பர் வாஷ் ரூல்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கா. வேர் யூ கேன் டூ மிஷின் வாஷ். என்னது ஸ்வெட்டர் மிஷின் வாஷ் போடலாமா? நல்லா இருக்குல்ல? ஓகே. அதே மாதிரி இந்த லிஸ்ட் வந்து இன்னொரு ஐட்டம் செய்யறது வந்து ஜீன்ஸ் பேண்ட். வீட்டுல டெனிம் ஜீன்ஸ் வாஷ் பண்ணவே மாட்டோம் நம்ம வீட்டுல. போட்டுக்கலாம், பத்திரமா இருக்கும். ஆனா இந்த 2 ஐட்டம் விட்டுருங்க. அந்த ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் நீங்க வாஷ் பண்ணலனாலும் பண்ணாட்டியும் இட் வில் ஹேவ் இட்ஸ் கிரேஸ். நீங்க எத்தனை வாட்டி வாஷ் பண்ணா அது ஃபேட் ஆயிட்டு ஒரு கலர் வரும் பாருங்களேன். அதுவே ஒரு சூப்பரா தான் இருக்கும். ஓகே. ஆக்சுவலா இதுவும் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், கேஸ் ஸ்டடி பண்ணலாமான்ட்டு. லாஸ்ட் டைம் ரேமன்ஸ் பண்ணேன் இல்லையா, ஐ டிட் ஃபார் ரேமன்ஸ் பண்ணும்போது அவங்க டெனிம் கிளாத் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுல ஒரு கேஸ் ஸ்டடி வந்துச்சு. அதான் நான் விட்டுட்டேன். திரும்ப என் வீட்டுல நல்லா இருந்துச்சு. சோ இது வந்து உள் பத்தின கதைப்பா. அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் லேட்டரா பார்க்கலாம். லெட் மீ கோ ஃபார் த மெட்டீரியல் டைரக்ட்லி. எனக்கு நமக்கு தேவைப்படும் அப்பப்போ. ஏன்னா இதுவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நான் ரொம்ப கதை பேசுறேன், கிளாஸ் எடுக்கலாம்னு ஒரு ஃபீல் வந்துடும் உங்களுக்கு. லெட் மீ கோ ஃபார் த கண்டென்ட். Introduction to strategy and strategic management. Actually, strategic management is a two-term. It's a two-term. One second. Let me continue. So, introduction. Adala 8.1. Actually, the content runs for some 40 pages. So, I have planned for do it in 2 sessions. Okay. You know, ஒரு நாளைக்கு hardly like 20 to 25 pages நம்மளால பார்க்க முடியும். 40 pages வந்து பார்க்க முடியாது. And at the same time, I don't want to overload the content. Okay, முடிஞ்சுக்கு ஸ்லோவாக போகும். Sufficient time இருக்கு. So, no problem. So, introduction to strategy and strategic management. So, then it terms on our focus, but already நம்ம management பத்தி if we are in the foundation streams, foundation முடிச்சுட்டு வந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஒரு தனி ஃபேவரா பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லாம மேனேஜ்மெண்ட் இஸ் a normal concept. ஓகே. ஸோ நம்ம ரொம்ப இன் டீட்டெயிலா போக வேண்டாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகும். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன் பை ஸ்ட்ராட்டஜி அண்ட் அதர் திங்ஸ். ஓகே. இட்ஸ் a set of goal oriented actions taken by a firm to gain, see ஞாபகம் இருக்கு, not only to gain, also to sustain. So to gain and sustain superior performance related to competitors. நான் சஸ்டெயின் ஆகணும் இருக்கு. நான் ஒரு 100th பொசிஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100th பொசிஷன் மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கு. ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க கூடாது. See, this is how it is distinguishing between planning and strategy. பிளானிங்னா நீங்க 100% இதான் நடக்கும் கிளியரா வச்சிருப்பீங்க, அது அப்படியே நடக்கும். பட் ஸ்ட்ராட்டஜி அப்படி இல்ல. ஆக்சுவலா ஐ வாண்ட் ஆட் திஸ் கோட் வேர்ட் ஆல்சோ. ஆக்சுவலா அது கோட் வேர்ட் இல்ல, டெஃபினேஷன்ல இருக்கும். ப்ராபப்லி நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். வெரி ஃபர்ஸ்ட் யூனிக் இங்க ஆட் பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட்ல இட்ஸ் டைனமிக் அண்ட் அன்சர்டன். கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறீங்களா? The third point, first one is planning, second one unique, third one வந்து டைனமிக்னு போட்டோம் and is uncertain. நம்ம பிளான் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கும் நினைச்சிட்டு பண்ணிருப்போம், ஓகே. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது வேற நடக்கும். அந்த அசம்ஷன்ஸ், கண்டிஷன்ஸ் இதெல்லாமே மாறும். ஃபோர்காஸ்டிங் எல்லாமே இப்படி இருக்கும் நினைச்சிட்டு போயிருப்பேன். பட் அது வேலைக்கு ஆகாது, வேற மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இட் அச்சீவ் சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸ். கம்பெனிஸ் கம்பீட் ஃபார் த ரிசோர்சஸ். எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிட்டு இருப்பேன். 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து காம்படிட்டிவ் சேலஞ்ச், இதுல என்ன இருக்கலாம்னு சொல்லிட்டு டயக்னைஸ் பண்ணும். அண்ட் எல்லாமே காம்படிஷன் பேஸ் பண்ணி தான் போறோம். ஸோ காம்படிட்டிவ் சேலஞ்ச் நான் எப்படி அட்ரஸ் பண்ணுவேன்? ஸோ இட் ஷுட் பி அ கைடிங் பாலிசி. இதான் நடக்கும் போது இதான் நான் பண்ண போறேன். ஸோ இட் ஷுட் பி ஒரு கைடன்ஸ் கொடுக்குற, அசிஸ்ட் கொடுக்குற மாதிரியான பாலிசியா இருக்கணும். அண்ட் செட் ஆஃப் கொஹிரண்ட் ஆக்ஷன்ஸ். இஸ் பியூட்டிஃபுல் பா. செட் ஆஃப் கொஹிரண்ட் ஆக்ஷன்ஸ். கொஹிரண்ட் ஆக்ஷன்ஸ் இன் த சென்ஸ் கம்ப்ளீட்டா நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா அடுத்த விஷயம் வந்து அப்படியே மாறிடும்னு அர்த்தம் இல்லை. சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் மாதிரி ஒன்றுக்கும் இன்னதுக்கும் ஹைலி இன்டர்கனெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. ஸ்ட்ராட்டஜியோட நேச்சர் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் பண்றதோ இல்லைன்னா காம்படிட்டிவ் சேலஞ்சை வந்து மீட் அவுட் பண்றது மட்டும் ஸ்ட்ராட்டஜி இல்ல. இட்ஸ் நைதர் போத். ஓகே. இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், ரெண்டுமே இருக்கலாம். ஸோ இது மட்டும் தான் காம்படிட்டிவ் சேலஞ்சுக்காக மட்டும் தான், இல்லைன்னா வந்து நான் இதான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறது மட்டும் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட முடியாது. இட் கேன் பி ஆஃப் எனிதிங். ஸ்ட்ராட்டஜில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பிரைஸை வச்சு இப்ப பாட்டா பாத்தீங்கன்னா எல்லாமே 999ல முடிகிற மாதிரி இருக்கும். பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஆபரேஷன்ஸ், ஐடி, பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் இதெல்லாமே நம்ம டீடைலா லேட்டர் பீரியட்ல பாத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் அதை பார்த்துட்டு இருக்கோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ப்ராபப்லி இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறது பெட்டர். இட்ஸ் ரிலேட்டிவ் அண்ட் நாட் அப்சல்யூட். அப்சல்யூட்னா இண்டிவிஜுவல் டேர்ம்ஸ்ல இருந்தா அது நம்ம அப்சல்யூட்னு சொல்லுவோம். இது இண்டிவிஜுவல் டேர்ம்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று ரிலேட், அதான் கொஹிரண்ட் ஆக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஏதோ ஒன்று ரிலேட் பண்ணி தான் நீங்க வந்து இது பெட்டர், இது நாட் பெட்டர், இது பண்ணா நல்லா இருக்கும், இது பண்ணனா
ரொம்ப நல்லா இருக்கும். டொயோட்டா பண்ண மாதிரி நம்ம சைலண்டா இருக்கிறது பெட்டர். பிஎஸ்என்எல் பண்ண மாதிரி நம்ம சும்மா ஒண்ணுமே அவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கிறது பெட்டர். சோ அந்த மாதிரி. சோ இட்ஸ் ரிலேட்டிவ் அண்ட் நாட் அப்சல்யூட். நான் இண்டிவிஜுவலா பார்க்க முடியாது. யூ கேனாட் செக் இன் இண்டிவிஜுவல் டர்ம்ஸ். இது வேலைக்கு ஆகாது. நான் ஏதாவது கம்பேர் பண்ணி செக் பண்ணாதான் எனக்கு வேலைக்கு ஆகும். அட் த சேம் டைம் இது என்ன கம்பேர் பண்றாங்க, எதை வச்சு கம்பேர் பண்ணுவேன்னா ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். பெஞ்ச்மார்க் ஸ்டாண்டர்ட்ஸ் இதுதாங்க குவாலிட்டி நீங்க எப்ப சொல்லுவீங்க? ஓகே. எப்பயாவது நீங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பீங்க இல்லையா? ஓகே நம்ம நல்லா பண்ணிருக்கோம்ட்டு. அப்ப நீங்க எது விஷயம் நடந்தா கரெக்ட்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ அது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. இது பெஞ்ச் மார்க் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இந்த பெஞ்ச் மார்க் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ள யூ ரிமெம்பர் த என்விரான்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வி டிரா ஒரு ரஃப் ஃபிகர் மாதிரி டிரா பண்ணனே. இது வந்து என்னோட கம்பெனி. ஓகே. இது வந்து என்னோட இண்டஸ்ட்ரி. இப்ப நான் வந்து யாரு கிராசன்ஸ்னு வச்சிருக்கேன்னா கிராசன் ஜெயஸ்ரீ. அப்போ இதோட சேர்த்து வந்து ரேமன்ஸ் இருக்காங்க அண்ட் அதர் டெக்ஸ்டைல்ஸ் இருக்காங்க. ப்ராபப்ளி நான் கிராசன்ஸ்ல லினன் கிளப் போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஷன் பிராண்ட். லினன் கிளப் போனோம்னா லினனுக்கு வந்து யார் யாரெல்லாம் டஃப் தராங்க? ரேமன்ஸ். நிறைய பேர் லினன் கிளப்லாம் தெரியல. ரேமன் ஷோரூம் போயிருக்கீங்கன்னா சும்மாச்சு பார்த்திருப்பீங்க. வேன் விசில் பார்த்திருப்பீங்க. லூயி பிலிப் பார்த்திருப்பீங்க. இவங்கெல்லாம் வந்து யாரும் எங்களுக்கு காம்படிட்டர்ஸ். இதெல்லாம் இண்டஸ்ட்ரி அண்ட் இதோட ஒரு ஸ்ட்ரக்சர் அதிகமா போனா டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்தா வில் கால் தி ஹோல் என்விரான்மெண்ட் மேக்ரோ என்விரான்மெண்ட் சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த பெஞ்ச் மார்க் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெஞ்ச் மார்க் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது வந்து ப்ராப்ளி எதை வச்சு பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வச்சு பார்ப்பாங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்ப்பாங்க. ப்ராப்ளி இப்போ நம்ம சொல்றோம் 8500 மீட்டர்ஸ் ஆனுவல் கெப்பாசிட்டின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப 8500 மீட்டர்ஸ் வந்து எதை வச்சு சொல்றீங்க? இது நான் அச்சீவ் பண்ணிட்டேனான்ட்டு இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வச்சு பார்ப்பாங்க. இதை யாரும் அச்சீவ் பண்ணக்கூடாதுங்கிறதா என்னோட டார்கெட்டா இருக்கும். கரெக்டா? ஆவரேஜா இருக்கக்கூடாது. நான் தான் பெஞ்ச் மார்க் ஸ்டாண்டர்டா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். அதான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஆக்சுவலா அந்த லெவல் ஆஃப் அட்வான்டேஜ் வந்து மூணா பார்க்கலாம். அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கா இல்ல பேரிட்டி. பேரிட்டினா அட்வான்டேஜஸும் இல்லப்பா டிஸ்அட்வான்டேஜும் இல்லப்பா. அப்போ சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி பாக்குறோம். அப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சுப்பீரியர் அண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்ததுன்னா இது வந்து எனக்கு அட்வான்டேஜஸ் பெர்ஃபார்மன்ஸ். இதே வந்து வேலைக்கு ஆகல, நம்ம ஒண்ணு நினைச்சோம் வேற ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொன்னா டிஸ்அட்வான்டேஜஸ். பேரிட்டினா ஓகே கரெக்டா வந்திருக்கு. ஓகே we are not losing at the same time we did not gain. இப்போ நம்ம கொஞ்சம் மாத்தி பார்க்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு பேரிட்டி சிச்சுவேஷன். பேரிட்டி பேலன்ஸ் சிச்சுவேஷன் வேற ஒன்றும் பேலன்ஸ் தான் வந்து நம்ம பேரிட்டி சிச்சுவேஷன்ஸ். ஓகே. சோ ரிக்வயர்மெண்ட் ஆஃப் அன் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் ஆஃப்ஸ் வேணும். அதான் பேலன்ஸ். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் வச்சுக்கலாமா? எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தானே பண்ணும். சோ நான் ரெகனைஸ் பண்ண அது ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணணும். ஆக்சுவலா சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி எப்படி அச்சீவ் பண்ணலாம்? எங்கிட்ட இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நான் கம்பைன் பண்ணணும். எவ்ரி திங் ஷுட் பி இன்டர் ரிலேட்டட். தனித்தனியாலாம் பார்க்க கூடாது. எவ்ரி திங் டு பி இன்டர் ரிலேட்டட். அப்பதான் வந்து எனக்கு வந்து என்ன பண்ண முடியும்? யூனிக் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் அட்டைன். ஓகே. காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். வாட் யூ ஆக்சுவலி மீன் பை காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்? டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸை பெர்ஃபார்ம் பண்றீங்க. பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில நீங்க உங்களோட ரைவல்ஸை விட பெட்டரா தெரியுறீங்கல்ல. சி டிஃபரெண்ட்லி தேன் ரைவல்ஸ் ஆர் டூயிங். தட்ஸ் வாட் யூ கால் அஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இவங்க கிட்ட யூனிக்னு சொல்றோம்ல, கிராசன் சொல்றது என்ன யூனிக்? இது யாரும் ரெப்ளிகேட் பண்ணவே முடியாது. சி அவங்க யூஸ் பண்ற மிஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து வருது, சுவிட்சர்லாந்துல இருந்து வருது. யூரோப்பியன் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஏதோ இந்த உள் கோமிங் ஏதோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த ப்ராசஸ் நேம்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் அளவுக்கு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜினா எல்லா லேட்டஸ்ட் திங்ஸும் நீங்க இன்கார்பரேட் பண்ணா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி அது யூஸ் பண்றாங்க. அப்போ திஸ் இஸ் த யூனிக்னஸ். அண்ட் 100% வந்து லினன் பண்றது, 100% வந்து உள் பண்றது. ஓகே. இன்னொரு இது பார்த்தேன். இந்த மெரினோக்கு வந்து ஈக்குவலா டஃப் கொடுக்கறது வந்து இன்னொரு ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்பாகான்ட்டு. நான் பார்க்கல, அதுவா வந்துச்சு. இந்த கூகுள் தான் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்துட்டே இருப்பாங்க. மெரினோ உல் ஆக்சுவலா இது வந்து பேட்டில் ஆஃப் பேஸ் லேயர்ஸ் சொல்லிட்டு அழகா கேப்ஷன் பண்ணியிருந்தாங்க. மெரினோ உல் நமக்கு தெரியும். அந்த ஷீப் 2-3 ஷீப் வெரைட்டிஸ்ல மெரினோ ஷீப்போட தான் நல்லா அந்த அந்த நீங்க பிக்சர் பாத்தீங்கன்னா இது கம் டு நோ. எப்படி தெரியுமா இருக்கும் இந்த ஷோ இட் உள்ளன் உல் டாப்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஷீப்பே பாருங்களேன். ஷீப் ஃபேஸ் பண்ணதான் தெரியுதுல்ல. ஏதோ உள்ளுக்குள்ள போய் நுழைஞ்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து நான் பண்ண முடியாது.
ஆக்சுவலி ஐ ஷோ யூ த wool tufts. ஆக்சுவலா நம்ம ஷீப்ல இருந்து எடுக்கிறது ரியல் ரா உல்னு சொல்றோம் அது. இது கொஞ்சம் கிளீன்டு ப்ராசஸ்ல இருக்கும். என்னால டைரக்டா அதை எடுக்க முடியல. நீங்க எங்கேயோ டைவர்ட் ஆகுது. ஓகே. ஆக்சுவலி ஐம் நாட் கோயிங் டு ஓபன் எனி வீடியோ. கேன் யூ ஃபைண்ட் சம்திங் இங்க இது பண்ணிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு? நான் வீடியோ ஓபன் பண்ணல பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டைவர்ட் மச். சி இந்த இது எடுக்கிறாங்க இல்லையா? இப்போ அந்த ஷீப்பை தனியா விட்டுட்டு இந்த கண்டென்ட் மட்டும் பாருங்களேன். யூ ஃபீல் லைக் சம்திங் ஒரு கிளாத்தே வந்து அப்படியே வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அது த்ரெட் ஃபார்மேட்ல மாத்திருப்பாங்க. அதை ஆக்சுவலா யானைங்கிறது த்ரெட்னு சொல்லுவோம். இந்த நூல் செண்டுன்னு சொல்லுவோம். அந்த ஸ்பிண்டில் இந்த யானைங்கிறது த்ரெட்னு சொல்லுவோம். இது வந்து அப்படி என்னன்னா அந்த மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் ஐ ஷேர் இந்த குரூப். ஓகே, நான் அதை தனியா பார்த்து வச்சிருந்த லிங்க் நான் அப்புறமா தான் ஷேர் பண்றேன். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பிண்டில் வந்து சுத்த வைப்பாங்க. சுத்தம் போது அது நம்மளுக்கு அது கிளாத் ஃபார்மேட்ல வரும். லெட் மீ கண்டினியூ. சோ யூனிக்கா பண்ணோம் இல்லையா? அந்த யூனிக்னஸ் வந்து நான் என்ன பண்றேன், என்னால பண்ணா இன்னொருத்தவங்களால ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஓகே, தட் இஸ் டூப்ளிகேஷன். இருந்தாலும் கஷ்டமா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இதோட ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த ட்ரேட் ஆஃப்ஸை வந்து கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம எப்படி பண்ணா நான் ஒரு விஷயத்த வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ட்ரேட் ஆஃப்ஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு பேலன்ஸ் மாதிரி தான் வரும். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பார்ப்பாங்க. அண்ட் எஸ், இம்பாக்ட் பாருங்களேன். லீட்ஸ் டு திங்க் அபவுட் த ஸ்ட்ராட்டஜி வாட் நாட் டு டூ ஆல்சோ. பியூட்டிஃபுல். நான் பண்றது மட்டும் இல்ல, நான் பண்ணாம இருக்கிறதும் சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரைட்? அண்ட் ரோல் ஆஃப் மேனேஜர்ஸ், எஸ், ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் தான் மெயின் அவங்களுக்கு. நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணுவீங்க. என்கிட்ட இருக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டஃப். அப்போ ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் இல்லாம நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? அப்போ ரிசோர்ஸ் மொபிலைஸ் பண்ண தெரியாம ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணீங்கன்னா அது வந்து ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜிங்கிறது எப்பவுமே வின்வென் ஸ்ட்ராட்டஜியா இருக்கவே முடியாது. ஓகே, ஏதாவது என்ன அன்சர்டனா இருக்கும், டைனமிக்கா இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கு, சர்டனிட்டி இல்ல. அப்போ நீங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி போயிருப்பீங்க. நீங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது சிச்சுவேஷன் மாறி இருந்துச்சு, என்விரான்மெண்ட் மாறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வின் வின் வரவே வராது. அது வின் இல்ல, லூஸ் லூஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஆயிடும் கொஞ்சம் விட்டீங்கன்னா. சோ அந்த கேட்டகரியில பார்க்கும்போது ரிசோர்ஸ் வச்சு நீங்க பிளான் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இது வேலைக்காக. ஓகே, எப்படி நீங்க வந்து உங்க ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம்? ட்ரை டு பி எவ்ரிதிங் டு எவ்ரிபடி. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே உங்களால பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா இப்ப பண்ண முடியும். ப்ராப்ளம் ஆஃப்டர் 5 years இட்ஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு கண்டினியூ த சேம் குவாலிட்டி ஆர் வாட் எவர் இட் இஸ். ஆபரேஷனல் எஃபெக்டிவ்னஸ் இருக்கணும். ஓகே, மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், தெரியப்படுத்தணும். அண்ட் ஃபங்க்ஷனல் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். வாட் எவர் இட் இஸ், எந்த டிபார்ட்மெண்ட் எந்த பேஸ் இருந்தாலும். ஓகே, சோ கேப்பபிலிட்டிஸ் சப்ஸ்டியூட்ஸ் இல்ல. கேப்பபிலிட்டிஸை வச்சுதான் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை நீங்க டிஃபைன் பண்ணலாம். நீங்க இப்பதான் என்டர் ஆயிருக்கீங்க. டாப் 1ல வரணுங்கிறது எதிர்பார்க்கறது தப்பு. டாப் 10ல வரலாம், டாப் 100ல வந்துட்டு அப்புறம் டாப் 10. அதுக்கு பிறகு வந்து ப்ராபப்ளி ஒரு சில அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க பாருங்க. அதுல நீங்க ரிப்பீட்டேட்டிவா வந்தீங்கன்னாலே டாப்ல வந்துருவீங்க. சோ அந்த மாதிரி இருக்காது. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பர்சிவியரிங் ஆஃப் டாப் மேனேஜ்மெண்ட். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரக்சர் நம்ம பேசணும் இல்லையா? யூஸ்வலா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே, இங்க வந்து இருக்கிறது டாப் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க, மேல இருக்க லேயர்ஸ். இது வந்து டாப் லெவல்னு சொல்லுவோம், நான் டாப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் லெவல்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக் லெவல். இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் கம்பேர்ட் டு திஸ் ஏரியா அண்ட் திஸ் ஏரியா. இட்ஸ் வெரி ஸ்மால், ரைட்? இந்த டாப் மேனேஜ்மெண்ட்ல யார் இருப்பாங்க? சிஇஓஸ், மேனேஜிங் 4-5 பேர் தான் இருப்பாங்க. சோ ரொம்ப கலெக்டிவ் ஹேண்ட்ஸம் தான் இருப்பாங்க. சோ ஸ்ட்ராட்டஜிக் லெவல். நெக்ஸ்ட் வந்து பிசினஸா ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கோ ஃபார் ஆதித்யா பிர்லா குரூப், டெக்ஸ்டைல் இஸ் த மெயின் பிசினஸ். ஆக்சுவலா டெக்ஸ்டைல் கம்பெனி வந்து எங்களுக்கு பிளாக்ஷிப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிளாக்ஷிப் கம்பெனினா அகைன் நீங்க கிராசிப்ஸ் பத்தி எடுத்திருந்தீங்கன்னா இட்ஸ் பிளாக்ஷிப் கம்பெனி ஆஃப் ஆதித்யா பிர்லா தான் சொல்லியிருப்போம். சோ எதாவது பிளாக்ஷிப் கம்பெனினா ஆதித்யா பிர்லா குரூப் சஸ்டெயின் ஆகுது இல்ல எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கே டெக்ஸ்டைல்ஸ் தான் ஈஸி. ஏன்னா முதல்ல வந்து டெக்ஸ்டைல்ஸ் 1947 அவங்க டெக்ஸ்டைல் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இவரு யாரு, ஜிடி ஞானராம் தாஸ் பிர்லா தான் கம்பெனியா மாத்துறாரு. ஓகே, சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இந்த நேரத்துல நான் பிசினஸா பாக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிசினஸா இருக்கணும் அவசியம், ப்ராடக்டா இருக்கலாம். ஆதித்யா பிர்லா குரூப்புக்கு எது பிசினஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆட்ல பாத்துருப்பீங்க நீங்க.
ஏரோஸ்பேஸ் ஹிண்டல்கோ பாத்தீங்களா? எங்கேயாவது நீங்க ஹைவேஸ்ல டிராவல் பண்ணும்போது பெரிய விங்ஸ் கொண்டு போற மாதிரி எல்லாம் லாரிஸ் போகும், ட்ரக்ஸ் போகும். ஹிண்டல்கோன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து பிர்லா சிமெண்ட். இப்ப ரீசெண்டா பெயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ்ல இருக்கிறாங்க. ஓகே, எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. இதெல்லாமே என்னது உங்களோட பிசினஸ். இது வந்து என்ன சொல்லுவோம்னா பிசினஸ் லெவல்னு சொல்லுவோம். இல்லைன்னா இதுக்கு பேர் வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அண்ட் பாட்டம் லேயர் இருக்கிறதுலயே வந்து ஆக்சுவலா லேயர்ல பாட்டம் லேயர் இது வந்து ஆப்ரேஷனல் லெவல் இல்லைன்னா வந்து ஃபங்க்ஷனல் லெவல்னு சொல்லுவோம். ஆப்ரேஷனல் லெவல் இல்லைன்னா ஃபங்க்ஷனல் லெவல். ப்ராபப்ளி ஹெச்ஆர் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்என்டி இருக்கும். இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த டாப் லேயர்ல இருக்காங்கல்ல, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த லோயர் லெவல்ல இருக்காங்கல்ல, இந்த பாட்டம் லேயர், பாட்டம் மோஸ்ட் லேயர்ல இருக்காங்கல்ல, அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இவங்களோட வேலை என்ன தெரியுமா? பிசினஸ் லெவல்ல இருக்கிறவங்க ஒரு மீடியேட்டர்ஸ் மாதிரி. சோ என்ன பண்ணா இவங்க வந்து இந்த வேலை செய்யும். சோ ஆக்சுவலா இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றனால, தட் இஸ் ஆபரேஷனல் ஃபங்க்ஷன் லெவல் மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றனால இவங்க பேர் வந்து இம்ப்ளிமெண்டர்ஸ்னே பேரு. இது நம்ம ஆக்சுவலா டீடைலா நம்மளுக்கு ஸ்டடி இருக்கு. ஐ திங்க் நெக்ஸ்ட் சாப்டர்ல இருக்கு நமக்கு. அப்ப பாத்துக்கலாம் நம்ம. ஐ திங்க் 9th 10th சாப்டர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இம்ப்ளிமெண்டர்ஸ் சொல்லுவோம். ஓகே, சோ அப்ப நம்ம பாத்துக்கலாம். சோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஸ்ட்ராட்டஜினா ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல இருக்காங்க இல்லையா மேனேஜ்மெண்ட், அந்த 4-5 பேர் சிஇஓ அவங்க இவங்க மட்டும் தான் பண்றாங்க. இல்ல, இட்ஸ் நாட் ஜஸ்ட் த பர்சிவியரன்ஸ் ஆஃப் டாப் மேனேஜ்மெண்ட். எல்லாரும் இதுல இருக்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணா நம்மளோட வேலை என்னன்னு புரிய வைக்கதே அவங்களோட வேலையா இருக்கும். லைக் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்குறது எல்லாமே. சோ மிடில் அண்ட் லோயர் லெவல் மேனேஜர்ஸ் அப்போ இந்த லெவல்ல இவங்க தான் டிசைன் பண்றாங்க. இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் லெவல்னு சொல்லிட்டோம். இவங்களோட ரோல் மட்டும் இல்ல, இவங்களோட ரோலும் வேணும், இவங்களோட ரோலும் வேணும். இப்போ இங்க இருக்கிறது மிடில் லெவல் மேனேஜர்ஸ். ஓகே, அண்ட் கீழே இருக்கிறது லோயர் லெவல் மேனேஜர்ஸ். தே நீட் டு நோ த நேச்சர் ஆஃப் த ஜாப்ஸ். சி அவங்க அப்ஜெக்டிவ்ஸ் இருப்பாங்க. நான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் குவார்டர்ல இவ்வளவு ப்ரொடக்ஷன் ஹைக் காமிக்கணும்னு நினைப்பேன். நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் சேல்ஸ் அதிகப்படுத்தணும்னு நான் நினைப்பேன். ஸோ டார்கெட் வச்சுப்பாங்க. அதான் அப்ஜெக்டிவ்ஸ். பாருங்களேன், கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், அதான் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பரா அவங்களோட டீம்ஸ் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, என்ன நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம்ட்டு. அண்ட் தே ஹேவ் த ரோல் இன்க்ரீஸ் இன் ஷேப்பிங் த ஸ்ட்ராட்டஜி. ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணுது. எஸ், there's a criticality. It's an important implication. Effective governance இருக்கான்னு பார்ப்பாங்க, சாலிட் பிசினஸ் எத்திக்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு நேம் காலியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த நேம் வந்து நீங்க ரீகெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, சோ நீங்க காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அட்டைன் பண்ணணும்னா கார்பரேட் கவர்னன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி லீகல் சைட் அண்ட் பிசினஸ் எத்திக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி சொசைட்டி சைட். ஓகே, இது இருக்கும். கம்பேரிசன் வித் கவர்னன்ஸ் அண்ட் எத்திக்ஸ். எப்பவுமே கவர்னன்ஸ், எத்திக்ஸ், ஸ்ட்ராட்டஜி இது பிரிக்கவே முடியாது. ஆக்சுவலா நம்மளோட ஏரியா இது இல்ல, நம்மளோட ஏரியா ஸ்ட்ராட்டஜி தான். இது கவர்னன்ஸ்ங்கிறது லீகல் சைட் நான் ஏற்கனவே சொன்னேன். எத்திக்ஸ்ங்கிறது நான் ஒழுங்கா பிசினஸ் ரன் பண்றேன். ஓகே, இது சொசைட்டியே வந்து சொசைட்டில ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா சஸ்டைனபிலிட்டி. இவங்க எஜுகேஷன்ல வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாலும் எக்கச்சக்கமா ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, சோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. சோ எப்படி வந்து இதை நீங்க லிங்க் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே விஷயம் தான். ஆக்சுவலா கொஞ்சம் ஒரு கொலோக்கியல் ஃபிகர் போட்டீங்கன்னா கவர்னன்ஸ், எத்திக்ஸ், ஸ்ட்ராட்டஜி, இந்த காமன் ஏரியா இருக்குல்ல, இதை அட்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். இந்த இடத்துலதான் எனக்கு எல்லாமே கிடைக்கும். அப்பதான் நான் சஸ்டெயின் ஆகும். ஓகே, அண்ட் அட்ரஸிங் த பிரின்சிபல் ஏஜென்ட் ப்ராப்ளம். எப்பவுமே எல்லா பிசினஸ்லயும் அது இருக்குப்பா, பிரின்சிபல் ஏஜென்ட் ப்ராப்ளம். அதனால பிரின்சிபல் ஏஜென்ட் ப்ராப்ளம் ஒருத்தர் சொல்லுவா, நான் கேட்கணுமா, அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. சோ இதை பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவர்னன்ஸ் மெக்கானிசம்ல எப்படி மானிட்டர் பண்றது, எப்படி கண்ட்ரோல் பண்றது. பாருங்களேன், எம்ப்ளாயிஸ் வந்து என்ன நினைப்பா, உனக்கு என்ன சொத்து இருக்கு, இன்னைக்கு வந்து நீ கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் ஒரு வருஷம் உன் ஜெனரேஷன் உட்காந்து சாப்பிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நான் வந்து விட்டு போனேன்னா அடுத்த வாரம் சோறுக்கு நான் என்ன பண்ணுவேன். நார்மலி அந்த லெவல் எம்ப்ளாயிஸ் வந்து அப்படிதான் யோசிப்பாங்க. சோ அப்போ அவங்களுக்கு என்ன இன்சென்டிவ்ஸ் கொடுத்தா அவங்களை மோட்டிவேட் பண்ண வைக்கலாம் வேலைக்கு. இந்த யூஸ்வலா நான் சொல்லுவேன், இந்த ஜாப்பனீஸ் எக்கனாமி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பபுள் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. ஒரு பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா தொட்டதெல்லாம் துளுமா சொல்லுவாங்கல்ல, எது பண்ணாலும் அவங்களுக்கு செம்மையா ஹெட் ஆச்சு. இந்த பபுள் வந்து ஒரு வாட்டி பர்ஸ்ட் ஆயிடுச்சு. பர்ஸ்ட்னா என்னது, எல்லாமே கோயிந்தா, என்ன பண்றதே தெரியல. அப்புறம் அந்த ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் டீம்ஸ் வந்து உட்கார்ந்து யோசிக்கிறாங்க, என்ன என்ன ஆச்சு, ஏன் இந்த ப்ராப்ளம் நம்ம திடீர்னு ஃபேஸ் பண்ண நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாப்பனீஸ் கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. என்ன வீக்னஸ்னா அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி அட்டாச்சு. ஓகே, ஈவினிங் 6 மணிக்கு ஆச்சுன்னா போதும் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறப்போ 6 PM பிறகு அவங்களை வேலையில வச்சுக்க முடியலன்னா என்ன பண்ணா அவங்களை வந்து தாக்கு பிடிக்க வைக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தா 2 பேர் ஒரே ஃபேமிலில இருந்து வேலை நடக்கும்.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேலை செய்யறாங்க. ஓகே, ஃபேமிலி வந்து ஃபேமிலி நம்ம இதுல இருந்தா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அப்பதான் திரும்ப ஜப்பான் வந்து க்ரோ ஆச்சுன்னு சொல்றோம். ஓகே, இது ஒரு சின்ன கதை, இது கவர்னன்ஸ்ல வரும். சோ ஸ்ட்ராங் கோட் ஆஃப் கான்டாக்ட் வச்சுக்கலாம். ஏன்னா பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் கொடுத்தாதான் ரிவார்ட்ஸ் போடும். இப்போ இன்சென்டிவ்ஸ் இருக்கு, ரிவார்ட்ஸ் ஆங்கிள் பேசலாம்னு வச்சுக்கோங்க, ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள். ஒரு நெகட்டிவ் ஆங்கிளும் இருக்கும்ல. நம்ம பாட்டுக்கு எது பண்ணாலும் ஓகேன்னு சொன்னாங்க, எதனாலும் கண்டு போவாங்க. சோ அது இருக்கக்கூடாது. ஓகே, ஸ்ட்ராங் கோட் ஆஃப் கான்டாக்ட். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஸ் தே ஹேவ் டு ஆக்ட் வித் இன்டெகிரிட்டி. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஸ்ங்கிறது சிஇஓ சொல்லலாம், டாப் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் லெவல்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட் சொல்லலாம், எப்படி வேணா சொல்லிக்கலாம். கார்பரேட் கவர்னன்ஸ் சும்மா ஒரு ஐடியாக்காக பாத்துக்கலாம். ஆக்சுவலா லீகல் சைட் என்ன பண்ணா ஒரு சிஸ்டம் ஆஃப் மெக்கானிசம் இருக்கணும், என்ன பண்ணா என்னோட கோல்ஸ் வந்து நான் அச்சீவ் பண்ண முடியும், சக்சஸ்ஃபுல்லா லீகலா அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஆங்கிள் பாக்குறது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், கம்ப்ளைன்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் கவர்னன்ஸ் நான் இதெல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. பிசினஸ் எத்திக்ஸ்ங்கிறது ப்ராப்பர் கோட் ஆஃப் கான்டாக்ட் வச்சுட்டு இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் சொசைட்டல் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். எத்திக்ஸ்ங்கிறது சொசைட்டி நார்ம்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ தட்ஸ் கன்சிஸ்டன்ட் வித் பிரின்சிபல்ஸ், நார்ம்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே. ஆக்சுவலா இந்த பிசினஸ் எத்திக்ஸும் கார்பரேட் கவர்னன்ஸ் கூட இந்த அளவுக்கு மாறாது. ஏன்னா கார்பரேட் கவர்னன்ஸ்க்கு நம்மளுக்கு லா இருக்கு, லீகலான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம லா இருக்கு. பிசினஸ் எத்திக்ஸ் மாறும், ஒவ்வொருத்தலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. யூனிவர்சல் நார்ம்ஸ் படி 3 விஷயங்கள் நம்ம பார்ப்போம்: ஃபேர்னஸ், ஹானஸ்டி அண்ட் ரெசிப்ரோசிட்டி. ஃபேர்னஸ் தான் தெரியும் உங்களை வந்து லைக் ஈக்குவாலிட்டி தான் மீன் பண்றாங்க. ஹானஸ்டி, ரெசிப்ரோசிட்டினா ஒருத்தவங்க வந்து வேலையை வாங்கிட்டே இருக்க கூடாது, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கும். ஆக்சுவலா இதுதான் வந்து என்னவா மாறி இருக்குன்னா லாவா மாறி இருக்கு. நம்ம சொல்றோம் பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், இதுதான் வந்து லாவா மாறி இருக்கு. யூனிவர்சல் நார்ம்ஸ் தான் எல்லா இடத்துலயும் தான் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம், குளோபலா தான் ஃபாலோ பண்ணிட்டு. சோ இதெல்லாம் பேசிக் இன்ட்ரோ. இப்போ நம்ம திரும்ப ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வரோம். ஸ்ட்ராட்டஜி இஸ் a Greek word called as strategia. அப்படின்னா ஜெனரல் ஷிஃப்ட்னு அர்த்தம். சன் ட்சூ அவரோட ஆர்ட் ஆஃப் வார்ங்கிற புக்ல லைக் 500 BC முன்னாடியே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பத்தி டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பத்தி எங்க இருந்து படிப்போம்னு பாத்தீங்கன்னா இந்த சாணக்கியம் அவரோட ரைட்டிங்ஸ் வந்து நம்ம படிப்போம். பட் இது வந்து இங்க சன் ட்சூ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. முடிஞ்ச என்னோட பிக்சர் எல்லாம் பாருங்க, சூப்பரா இருப்பாரு, கொண்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, இம்பார்ட்டன்ஸ் provides a basic framework that the organization will achieve its mission and objectives. Sadhana. Now, vision, goals, objectives, resource mobilization, competitive advantage. இந்த terms எல்லாம் யூஸ் பண்ணிடுங்க. மாத்தி இந்த terms எல்லாம் பாருங்களேன். பாருங்க, what's the sole objective? To provide competitive advantage. Okay. Definition. ஏகப்பட்ட definition பார்ப்போம்ப்பா. It's the direction and scope of an organization over the long term. You remember planning, long-term planning, okay? Which achieves advantage for the organization, which is the competitive advantage. Now highlight panna paru. Through the configuration of resources, which means resource mobilization. Enkide resource na pannu. Within a changing environment எப்படி இருக்கும்? Dynamic and uncertain, and to fulfill stakeholders expectation. இந்த பாயிண்ட் போட்டா நான் யூஷுவலா நான் சொல்ல மாட்டேன் கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து ஏன் இதை ஹைலைட் பண்ண மாட்டேன்னா நார்மலாவே கஸ்டமர்ஸ்க்காக தான் நான் பிசினஸ் பண்றேன். சரி, கஸ்டமர்ஸ்க்கு என்ன தெரியும் அந்த ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுதான் என்னோட வேலை. அப்படி இருக்கு. இன்னொரு ஆங்கிள் வந்து நான் என்ன பண்றேன்னா அந்த கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களோட மாறிக்கிட்டே இருக்கும்ல, அவங்களோட தாட்ஸ், அவங்களோட நீட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி 2 தாட்ஸ் இருக்கு. ஸோ அது கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். டு ஃபுல்ஃபில் ஸ்டேக் ஹோல்டர் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, characteristics of strategy or strategic decisions நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். லாங் டர்ம் டைரக்ஷன், competitive advantage, concern with the scope of organization activities. That's what we call as resource mobilization. என்னோட ஆர்கனைசேஷன் என்ன வேலையை பண்ணுதோ அதுக்குள்ளதான் நான் மேட்ச் பண்ணும். And matching the resources and activities create or capitalize new opportunities requires major resource changes, probably sometimes structure எல்லாம் மாத்திரம் சொல்றோம், அதை பேஸ் பண்ணிருக்கலாம். It may be affecting the operational decisions, it may be affecting the environment, resource availability or values and expectations. Probably நம்ம பிசினஸ் என்விரான்மெண்ட் பத்தி படிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா பிசினஸ் அனலைஸ் பண்ண போகுது. ஓகே, பிசினஸ் அனலைஸ் வந்து இப்ப மைக்ரோ மேக்ரோன்னு இருக்கு. யூஸ்வலா வந்து 2 அனாலிசிஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒன் இஸ் கால்ட் ஸ்பெஷல் அனாலிசிஸ் அண்ட் another one is called SWOT analysis. இதுதான் எதுக்கு பார்த்தாலும் இது பண்ணிருக்கோம். ப்ராப்ளம் நீங்க அப்படியே கேஷுவலா பாருங்களேன், கிராசிமோட SWOT அனாலிசிஸ் என்னன்னு பாருங்களேன். நிறைய பேர் வந்து இப்ப ப்ராபப்ளி நான் எஸ்எம் வந்து உங்களுக்கு எடுக்காம வேற யாராவது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தா நானே வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பேன், இந்த கம்பெனி பத்தி சார்ட் பண்ணுங்கன்ட்டு. நீங்க சார்ட் தான் இந்த பிரசன்டேஷன் பண்ணுங்கன்ட்டு. அப்போ ஆப்வியஸ்லி வந்து முதல்ல அனலைஸ் பண்றாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. இது 2 தான் அனலைஸ் பண்ணுவாங்க, SWOT analysis, special analysis. Let me give a small abbreviation of this.
பிங்கிறது பொலிட்டிக்கல், பெஸ்டலோட இது வந்து கம்ப்ளீட்டா மேக்ரோப்பா. மேக்ரோ என்விரான்மெண்ட்னா எனக்கு மட்டும் இல்ல, எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் பொருந்தும். அதான் மேக்ரோ. ஓகே, சோ பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் பத்தி ஸ்டடி பண்றது. அண்ட் இ வந்து எக்கனாமிக் ஆங்கிள் பாக்குறது, என்விரான்மெண்ட் எக்கனாமிக் சைட்ல மட்டும் பாக்குறது. இப்ப பங்களாதேஷ் கிரைசிஸ் போதும், அது பொலிட்டிக்கல். அதனால நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகே, எக்கனாமிக் கிரைசிஸ் பாக்குறது, இது சொசைட்டி சைட்ல பாக்குறது பெஸ்டல். ஓகே, சொசைட்டி. அண்ட் தென் டி டெக்னாலஜிக்கல் சைட்ல பாக்குறது. அப்சல்யூட் ஆயிடுது இல்ல. ஓகே, அண்ட் இப்ப நம்ம ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி சொன்னா ஓல்டு டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணா இப்ப கரெக்ட்ல இருக்கிற ஹைலைட்டான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றதா இருக்கும். அண்ட் எல்ங்கிறது வந்து லீகல் சைட்ல பாக்குறது, அண்ட் இங்கிறது என்விரான்மெண்டல் சைட்ல பாக்குறது. ஓகே, இது எல்லாமே வந்து மேக்ரோ. இதே ஸ்வாட் அனாலிசிஸ்னா என்னோட ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த் என்னது, ஓகே, என்னோட ஆர்கனைசேஷனோட வீக்னஸ் என்னது. எப்பவுமே எனக்கு எல்லாமே ஸ்ட்ரென்த் இல்ல, வீக்னஸ் இருக்கு. டொயோட்டா அதுக்காக தான் வெயிட் பண்ணான். ஆக்சுவலா டொயோட்டா வெயிட் பண்ணது அவனோட வீக்னஸ்க்கு இல்ல, அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும், அவனோட ஃபோர்த் வீக்னஸ் என்னன்னு பார்க்கணும். See, it's not like analyzing the business environment னா நான் என்ன பத்தி மட்டும் அனலைஸ் பண்றது இல்ல, என்னோட காம்படிட்டர் பத்தி அனலைஸ் பண்ணணும், அது அனலைஸ் பண்றது தான். ஓகே, இது ரெண்டுமே வந்து மைக்ரோ. ஏன்னா என்ன பத்தி நான் பேசுவேன்ல, தட்ஸ் மைக்ரோ. இதே வந்து ஓ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓகே, அண்ட் டி வந்து த்ரெட்ஸ். இது ரெண்டுமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ரோ. ஆக்சுவலா கம்ப்ளீட்டா மேக்ரோன்னு சொல்ல முடியாது, இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் வந்துடும். ஓகே, எனக்கு எப்படியோ அதே மாதிரி என்னோட இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கும் வந்துடும். ஸோ மைக்ரோ அண்ட் மேக்ரோ. எந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணும்போது பிசினஸ் என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா பிசினஸ் என்விரான்மெண்ட் மாறிட்டே இருக்கு. அப்ப முதல்ல பார்க்க போறது இதுதான், ஸ்வாட் தான் பார்ப்போம். ஸ்வாட் வரல, செட் ஆகுறங்கிறப்போ பெஸ்டில் பார்ப்பாங்க. பட் ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது ஸ்வாட் அண்ட் பெஸ்டில் ஈக்குவலி கிவன் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வில் கெட் ஓவர்லாப். ப்ராப்ளி பொலிட்டிக்கல் சைட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும். டெக்ஸ்டைல் பிசினஸ் பாருங்க, பங்களாதேஷ் கிரைசிஸ் பொலிட்டிக்கல், எனக்கு என்ன மாதிரி இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டியா மாறி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா நான் எனக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது வச்சுக்கோங்களேன், ப்ராபப்ளி இது எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, அப்போ இது மேக்ஸ் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் என்னால பண்ண முடியுங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு மேக்ஸ். அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் பேர் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜினா மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, பங்களாதேஷ் அடுத்தது யார் அடி வாங்குவாங்க, இந்தியாவா அப்படின்னு இருக்கும்போது அது த்ரெட்டு. எனக்கு அது ஸ்ட்ரென்த் தான், என்னால நான் கேபிள் பண்ண முடியும். பட் அது த்ரெட்டா மாறும். நான் சொல்றேன், அவங்க இருக்க ரேவன்ஸோட மேப் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல மட்டும் கொஞ்சம் இருக்கும்ட்டு பாத்தீங்களா தெரியல. யூ கேன் ஃபைண்ட் சம் 50 to 100 டாட்ஸ் தெரியும் லொகேஷன் கூகுள் மேப்ஸ்ல நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். இவ்வளவு தெரியும். பட் இந்தியாவில பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கு. கம்பேர்ட் டு பங்களாதேஷ், இந்தியா வந்து எவ்வளவு பெரிய கண்ட்ரி கம்பேர் பண்ணி சொல்றேன். இந்தியா எவ்வளவு பெரிய கண்ட்ரி. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதை இப்ப நான் டிஃபைன் பண்ணலாம், மேக்ஸ் கிரைட்டீரியான்னு டிஃபைன் பண்ணலாம். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு, அதுக்குறான ஸ்ட்ரென்த்தும், which means what, என்கிட்ட அந்த ரிசோர்ஸ் இருக்கு, நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்ப நான் டிஃபைன் பண்ண போற ஸ்ட்ராட்டஜி வந்து மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். இதே வந்து வெளியில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பட் என்னால முடியாதுப்பா, வீக்னஸ் சொன்னா வீக்னஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும்னு வச்சுப்பீங்க, மினிமைஸ் பண்ணதான் நினைப்பீங்க. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில இருக்கு. மேக்ஸிமம் ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணும். ஆக்சுவலா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பதிலாக இது வந்து நம்ம லேர்ன் பண்ணணும், எப்படி இந்த வீக்னஸ் வந்து ஸ்ட்ரென்த்தனா மாத்தலாம் சொல்லிட்டு லேர்ன் பண்ணும். அந்த மாதிரி இருக்கு. நிறைய ஆட்டோமொபைல்ஸ் வேற ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிராண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது வாங்கும்போது நீங்க அதோட யூசேஜ் பாப்பீங்க. அட் த சேம் டைம் வந்து நீங்க வாங்கி முடிச்ச பிறகு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது எவ்வளவு மெயின்டைன் பண்ண முடியும்னு பாக்கணும்ல, அந்த மாதிரிதான். அப்போ அவனோட வீக்னஸ் இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்க்கலாம். ப்ராபப்ளி ஏதோ ஒரு கம்பெனி, ஐ டோன்ட் ரிமெம்பர் அந்த கம்பெனி, கஸ்டமர் கால்ஸ் எவ்வளவு, எல்ஜியோ ஏதோ நினைக்கிறேன், கஸ்டமர் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி எத்தனை கம்ப்ளைண்ட் வருதுன்னு பாக்குறாங்க. கஸ்டமர் கால் பண்ணி டவுட் எல்லாம் கேட்பாங்க, அது இல்ல கம்ப்ளைண்டா வருது இல்ல, இந்த மாதிரி நான் போன் பண்ணி ஒரு வாரம் ஆகுது இன்னும் வரல, அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னு பாக்குறாங்க. அது செக் பண்ணிட்டு 48 hours நாங்க ரிசால்வ் பண்ணணும்னு வைப்பாங்க. இப்ப எந்த பிராண்ட் எடுத்தீங்கன்னா பாருங்களேன், 72 hours நாங்க ரிசால்வ் பண்ணிடுவோம். 42 hours எங்க மெக்கானிக் கால் பண்ணிடுவாங்க. இந்த சைட் ஒரு டிக்கெட் ரேஸ் பண்ணிருப்பீங்க, முன்னாடி எல்லாம் அந்த கஸ்டமர் கேர் கால் பண்ணி ஒரு ஹியூமன் பேசுவாரு, ஒரு ஆள் தான் பேசுவாரு, அவர்கிட்ட நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும், அவர் மறந்து வச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. இப்ப அதெல்லாம் இல்ல இல்லையா, ஒரு ரெக்கார்ட் நீங்க கால் பண்ணீங்கன்னா போதும், டிக்கெட் ரேஸ் பண்ணா போதும், ஆன்லைன்லயே கூட பண்ணிக்கலாம். 48 hours இட் வில் பி ரிசால்வ், 72 hours இட் வில் பி ரிசால்வ். அதே மாதிரி பண்றாங்க. எல்ஜியா நினைக்கிறேன், எல்ஜி பத்தி தான் நான் ஸ்டடி பண்ணும்போது பார்த்தேன். அப்ப 48 hours ஒரு கம்ப்ளைண்ட் ரிசால்வ் பண்ண முடியுது. அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, 100% நோ டிஃபெக்ட் இருக்கணும், இல்லைன்னா வந்து 100% கஸ்டமர்ஸ் வந்து கிரீவன்சஸ் அட்ரஸ் பண்ணிருக்கணும். இதுதான் அவங்களோட தாட்ஸா இருக்கும். இப்போ இது வந்து கம்ப்ளீட்டா எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து யார் ரிலே பண்ணிருக்காங்க, ரிலேட் பண்ணிருக்கு. கஸ்டமர்ஸ்மா
வாங்க வேண்டாம் நினைச்சாங்கன்னா கல்வி. ஓகே. சோ இந்த மாதிரி போகுதுல்ல. சோ இது ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான். சோ இதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா என்விரான்மெண்ட் சொல்லும் போது இது பேசாம நம்ம போக முடியாது. ஸ்வாட் அண்ட் பெஸ்டில் பேசாம போக முடியாது. Consequences have following the characteristics. Yes, complex in nature, uncertain, demand and integrated approach. எல்லாமே சேர்த்து பார்க்கணும். Relationship and networks to manage the change outside the organization பார்க்கணும். And what's the change I have to take? நான் சொன்னேன்ல strategy வரும்போது structure மாத்த வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும். 3 types of strategy பார்ப்போம். நார்மலா இந்த 3 types இந்த ஆங்கிள் வந்துருங்க. இந்த டாப் லெவல்ல இருக்குது strategic level, also called as corporate level. Second level இருக்குது business level, and third level இருக்குது functional, what you call as business level. So corporate now complete whole overall purpose scope of the organization ஃபுல்லா பார்ப்பாங்க. அவங்கதான் ஆதித்யா பிர்லா குரூப்னு சொன்னா இங்க வந்துருவாங்க. ஓகே. அண்ட் இங்க இருக்கிறது ப்ராபப்லி ஹிண்டல்கோ, கிராசம்ஸ், ஓகே, இவங்களோட தனித்தனியா வரும். இது வந்து அவங்களோட தனித்தனி பிசினஸா மாறுது. இங்க வரும்போது ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இது ஆதித்யா பிர்லா ஏபின்னு போடுறேன். ஆதித்யா பிர்லா இங்க வந்து ஹிண்டல்கோ இருக்கு, கிராசம்ஸ் இருக்கு, பெயிண்ட்ஸ் இருக்கு, எக்ஸெட்ரா. ஆக்சுவலா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், R&D, ஓகே, ஸோ யூ ஹேவ் சோ மெனி டிபார்ட்மெண்ட்ஸ், ரைட்? இதெல்லாமே ஒரே ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணாது, கரெக்டா? ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் தனித்தனியா இருக்கும். அப்ப இந்த சார்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி இருக்கும் இந்த சார்ட். இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, ஹிண்டல்கோ, கிராசம்ஸ், எக்ஸெட்ரா. இவங்களுக்குள்ள தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகே, இவங்களுக்குள்ள திரும்ப இங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இங்கேயும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இங்க R&D இருக்கும், இங்கேயும் R&D இருக்கும். ஏன்னா இந்த R&D வேற வேலையை பார்க்கும், இந்த R&D வேற வேலையை பார்க்கும். ஒரே R&D இல்லைல்ல. சோ இது வந்து கம்ப்ளீட்டா வேற பிசினஸாவே இன்கார்பரேட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர் இதுதான். இது டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், இதுக்குள்ள இருக்கிறது வந்து ஆப்வியஸ்லி டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா ஒரே ஆர்கனைசேஷன் வருவாங்க. இப்ப ஐடிசி இருக்குல்ல, டிமர்ஜ் பண்றாங்க, தெரியும்? ஐடிசி ஹோட்டல்ஸ் டிமர்ஜ் பண்றாங்க, ஹோட்டல்ஸை மட்டும் தனியா எடுத்துட்டு போறாங்க. சோ இப்ப வந்து கம்ப்ளீட்டா தனியா தான் டீல் பண்ணுவாங்க. பார்க்கலாமா? கேட்டகரிஸ் கோஆபரேட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் 3 விதமான கேட்டகரிஸ். நான் ஸ்டெபிலிட்டிக்காக ஒர்க் பண்ணுவேன். கொஞ்சம் பாருங்க, ஸ்டெபிலிட்டிக்காக ஒர்க் பண்ணேன், தட் இஸ் சஸ்டைனபிலிட்டிக்காக. நான் இருந்தா போதும். எப்படி சொல்றதுன்னா, நான் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல இருந்தா போதும். அண்ட் இன்னொன்று growthக்காக டாப் 10 இன்னொன்று வந்து ரிட்ரென்ச்மெண்ட். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். நான் எல்லாமே பண்றதுக்கு பதிலா ஏதாவது விட்டுட்டா நான் பெட்டரா ஒர்க் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஜி மொபைல் போன்ஸ் மார்க்கெட்ல இல்லை. எல்ஜி மொபைல் போன்ஸ் வந்து அந்த இது இண்டஸ்ட்ரி வந்து அந்த ஃபீல்ட் வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கு. அவன் எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருக்கான். விவோல போனீங்கன்னா விவோ, OnePlus எல்லாமே ஒரே பிராண்ட் தான். அவன் வேற வேற நேம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ எல்ஜி வந்து என்ன பண்ணான்னா மொபைல் பிசினஸ் வந்து வெளியே ரிட்ரென்ச்மெண்ட். சம்டைம்ஸ் நிறைய பண்ணா நான் வின் பண்ணுவேன் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல, சம்டைம்ஸ் நான் விட்டாலே வின் பண்ணுவேன். பிஎஸ்என்எல், டொயோட்டா பண்ணுவேன். அண்ட் என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுப்பாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் டைவர்சிபிகேஷன். ஆதித்யா பிர்லா குரூப் வந்து பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா டைவர்சிஃபைட் பிசினஸ் எல்லாத்துலயும் இருக்கிறான். ஓகே. அண்ட் வெர்டிகல் இன்டகிரேஷன், acquisitions, new ventures, resource allocation between different business of the firm, and divestments. Probably you know what is this vertical integration. சின்ன சார்ட் பார்க்க போலாமா? என்னோட பிசினஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 டைப் ஆஃப் இன்டகிரேஷன் இருக்கு. ஒன்னு வந்து வெர்டிகல் இன்டகிரேஷன், நெக்ஸ்ட் பிளஸ் ப்ராசஸ் நான் பண்ணா அது வந்து வெர்டிகல் இன்டகிரேஷன். ஓகே. இன்னொன்று வந்து ஹாரிசான்டல் இன்டகிரேஷன். ஆக்சுவலா இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, ஆதித்யா பிர்லாவே எடுத்தனா, ஆதித்யா குரூப் எடுத்தனா, எஸ்பெஷலி கிராசம்ஸ் எடுத்தோம்னா, இவங்க உள் பண்றாங்க. உள் வந்து என்னவா மாத்துறாங்கன்னா ஷூட்டிங்ஸா மாத்துறாங்க. அது பிறகு அது கார்மெண்ட்ஸா மாத்துறாங்க. இல்ல, அந்த கார்மெண்ட்ஸ் தான் உள் அண்ட் லினன்னா, இது வந்து லினன் கிளப்பா. ஓகே, லினன் கிளப் ஆன்லைன் ஷாப்பிங் பார்ட்னர். உமன்ஸ் ஒன்றும் பெருசா ட்ரெஸ்ஸஸ் காணும், மென்ஸுக்கு தான் ஜீன் இருக்கு. அண்ட் ஆக்சுவலி லினன் கிளப்ல இன்னொரு பிராண்ட் இருக்கு பாத்தீங்களா, கேவல் உண்டு. கேவல் இவனோட வந்து என்ன பாத்தீங்கன்னா அப்சைக்கிள் ட்ரெஸ்ஸஸ், ஓல்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்சைக்கிள் பண்ணி அது ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆனா எப்படி யூஸ் பண்றதான்னு தெரியல. கேமலோ பேண்ட்ஸ் கிளாஸ் வந்து ஒரு 10 minutes முன்னாடி தான் பாத்துட்டு இருப்பேன். கேமலோல என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் அப்சைக்கிள்டு மெட்டீரியல். சரி, ஓகே, ஆன்லைன் ஷாப்பிங் கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளிப்கார்ட் ஓபன் பண்ணா ஐ ஃபவுண்ட் திஸ் கேமலோ பேண்ட்ஸ். நல்லா தான் வந்துச்சு. ஓகே, சொன்னதால தெரியும் அப்சைக்கிள் டேட்டா, அவன் சொன்னதாலதான் தெரியும். இதுக்கு முன்னாடி என்னப்பா இருக்கு? ஷீப் தானே இருக்கு. ஆக்சுவலா ஷீப் வந்து நான் ரா மெட்டீரியல் மீன் பண்ணேன். ஷீப்பை மீன் பண்ண ரா மெட்டீரியல். ப்ராபப்ளி ஆதித்யா குரூப் படி பாத்தீங்கன்னா உள் வந்து இங்க வாங்குறாங்க.
ஓகே, ஆஸ்திரேலியன் wool வாங்குறாங்க. இவங்களே வந்து சூட்டிங்ஸ் தட் இஸ் மெட்டீரியல்ஸா பண்றாங்க. அண்ட் லினன் கிளப் இவங்களோட பிராண்டே இருக்கு. இதெல்லாம் இவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் வந்து வெர்டிக்கல் இன்டெகிரேஷன். வெர்டிக்கல் ப்ராசஸ் எல்லாமே இட்ஸ் செயின் ஆஃப் ப்ராசஸ். இப்போ இந்த இந்த ஃபினிஷ்டு குட்ஸா எனக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு ரா மெட்டீரியல் வேணும், அதுக்கு பிறகு ஒரு சில ப்ராசஸிங் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு ஃபினிஷ்டு குட்ஸ் வரும். இதெல்லாமே ஸ்டெப் பை ப்ராசஸ், செயின் ஆஃப் ப்ராசஸ் சொல்றோம் இல்லையா? இதெல்லாமே வெர்டிக்கல் இன்டெகிரேஷன்ல வரும். ஸோ யூ கால் திஸ் இஸ் வெர்டிக்கல் இன்டெகிரேஷன். ஓகே, வெர்டிக்கல் இன்டெகிரேஷன்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன் இருக்கு, இன்னொன்னு வந்து பேக்வர்ட் இன்டெகிரேஷன் இருக்கு. இந்த லினன் கிளப் வந்து ரீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏர்லியர் டேஸ்ல வந்து இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் மெட்டீரியலோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லைக் மெட்டீரியலா பெரிய பெரிய ரோல்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ரன்னிங் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி. லினன் கிளப் ஸ்டார்ட் பண்ணது ஒன் ஸ்டெப் அஹெடா போனாங்களா? இது வந்து ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன். இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஏன் நம்ம ஆஸ்திரேலியால ஷீப்பை வளர்க்கணும், நம்மளே வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாலே உங்க ஷீப்ல வளர்க்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பேக்வர்ட் இன்டெகிரேஷன். பண்ணுவாங்களான்னு தெரியல. ஓகே, பிகாஸ் இந்த ஷீப்போட குவாலிட்டி ஹைலைட்டே பாத்தீங்கன்னா அந்த வெதர், கிளைமேட், டெம்பரேச்சர் அப்படிதான் போட்டிருந்தான். அதாவது ஸ்பெயின் அண்ட் ஸ்பெயின்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மாறின பிறகு ஆஸ்திரேலியா ஸ்பெயின் ஃபேமஸ் ஒன்ஸ். இந்த வெதர் கிளைமேட் தான் ப்ராப்ளம். அது இந்தியாவில மேட்ச் ஆகுமானா தெரியல. ஏன்னா ரீசெண்ட் வெதர் ரிப்போர்ட், வெதர் ஃபோக்கஸ், வெதர் மேன் சொல்றாரு ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் வந்து ஃப்ரோசன் குளிர் இருக்கு, சம்மர் சில்லுன்னு வெதர் இருக்கு, பாத்தீங்களா நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்போ ஃபியூச்சர்ல வரலாம். இப்போதைக்கு தேர் நாட் பிளான் ஃபார். இன்கேஸ் ஆதித்யா பிர்லா குரூப் வந்து இந்த ஷீப் வந்து இந்தியாவில வளர்றது இல்ல, நம்ம ரா மெட்டீரியல் மேக் இன் இந்தியான்னு சொல்றோம், ரா மெட்டீரியல் இந்தியால இருந்து எடுத்தா என்னன்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணானா ப்ராப்ளி பிசினஸ் ஓன்லி சக்சஸ் வரும். ஏன்னா இதோட சக்சஸ் அவங்க என்ன நேம் பண்றாங்க, 100% உள்ள ஒரு 100% லினன்னு சொல்றதே வந்து இதனாலதான் சொல்றாங்க, சக்சஸ் ஆகாது. ஸோ பேக்வேர்டுங்கிறது ஒன் ஸ்டெப் பிஹைண்ட். நான் சேர்த்துக்கிட்டேன்னா என்னோட பிசினஸ்ல நான் சேர்த்துக்கிட்டேன் பேக்வேர்ட் இன்டெகிரேஷன். ஒன் ஸ்டெப் அஹெட்ல இருக்கிற பிசினஸ் நான் சேர்த்துக்கிட்டேன் வெர்டிக்கல் இன்டெகிரேஷன்ல ஃபார்வர்ட். இதே ஹாரிசான்டல்னா நான் வந்து கிராசன்ஸ், ரேமன்ஸ், சாரி கிராசன்ஸ் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். கொலாபரேஷன்ஸ் அந்த மாதிரி மர்ஜர்ஸ் ஆர் அக்விசிஷன்ஸ் ஆர் கொலாபரேஷன்ஸ் என்ன டர்ம்னா யூஸ் பண்ணுங்க. இப்படி சொன்னா இது வந்து ஹாரிசான்டல் இன்டெகிரேஷன். ஓகே, சரி, ஃபுல் பிசினஸே வேண்டாம். இன்னொருத்த வந்து உள் இதே மாதிரி மேனுஃபேக்சர் வேற ஒரு ஊர்ல இருந்து ஷீப்போட ரா மெட்டீரியல் எடுத்து வேற ஒருத்த வந்து உள் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, நம்ம சேர்ந்துக்கணும். இவன் வந்து உள்ள யார் தருவான்னா எனக்கு தருவான். விச் மீன்ஸ் தீஸ் டூ பிசினஸ் ஆர் மர்ஜிங் அப்படின்னு சொன்னா இது ஹாரிசான்டல். விச் மீன்ஸ் சேம் லெவல் ஆஃப் ப்ராசஸ் சேர்ந்துச்சுன்னா ஹாரிசான்டல். இது அகைன் நமக்கு இருக்கு. நம்ம டீடைலா பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு ஐடியா தரேன். ஏன்னா யூ ஹேவ் டு கெட் த கான்ஃபிடென்ட் ஓவர் த சப்ஜெக்ட். எல்லாமே நியூ டர்ம்ஸா பார்த்தோம்னா யூ ஓன்ட் பி கம்ஃபர்டபிள். ஓகே, ரிசோர்ஸ் அலோகேஷன். ஏன்னா டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுதான் ப்ராப்ளம். டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் இருக்குன்னா நான் எந்த பிசினஸ் ஃபோக்கஸ் பண்ணுவேன், எந்த ரிசோர்ஸ்க்கு அதிகமா போடுவேன், எந்த பிசினஸ்க்கு நான் ரிசோர்ஸ் அதிகமா போடுவேன், இதெல்லாமே எனக்கு ப்ராப்ளம். So that's about the first level, corporate level. Second level, let me go for the second level. Business level, yes, particular markets வரும். ஏன்னா செப்பரேட் பிசினஸ் மாதிரி தானே பார்ப்போம். செப்பரேட் கேட்டகரிஸ் அந்த மாதிரி இருக்கும். காம்படிட்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ் பார்ப்போம். டெசிஷன், எஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரி மார்க்கெட் செக்மெண்ட் வரும். இப்போ இது ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணும்போது ஹிண்டல்கோ ஏரோஸ்பேஸுக்கு வேற மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா அங்க வந்து காம்படிஷன் கம்மி, ஆனா பெரிய இது மார்க்கெட். அது இங்க வந்து மார்க்கெட் இந்த சென்ஸ் தட் நான் வேல்யூவை வச்சு சொல்றேன். ஏரோஸ்பேஸ் பெரிய வேல்யூ இருக்கிறவா. இப்போ பெயிண்ட்ஸ் இருக்கு. பெயிண்ட்ஸ்லயே பாத்தீங்களா ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான பெயிண்ட்ஸ் இருக்கு. பெயிண்ட்ஸ்லயே எவ்வளவு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே, இவங்களோட மெட்டீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த 100% உள்ளு சொல்றோம். அந்த 100% உள்ளே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மெட்டீரியல் இனோவேஷன் பண்ணிருப்பாங்க. லினன் ஹெர்பல் சொல்லிட்டு அகைன் நீங்க செக் பண்ணீங்களா தெரியல, முடிஞ்சா செக் பண்ணுங்க. லினன் ஹெர்பல். லினன் ஹெர்பல் என்ன தெரியுமா? இந்த உள்ளுல நீம், துளசி இதெல்லாம் போட்டு தராங்கப்பா. ஆக்சுவலி நிறைய ஸ்கிரீன்ஸ் வரும்ல நமக்கு. லேப்டாப் பாத்தீங்கன்னா ஜம்ப் ஈஸிலி. மொபைல்ல பார்க்கும்போது மாறி மாறி போகுது. ஏதோ டீக்கு நான் போயிட்டேன்னு தோணுச்சு. லைக் ஹெர்பல் டீ. எனக்கு ஹெர்பல் பார்த்தோன்னா அதுவும் நீம், துளசி. யூ கேன் ஃபைண்ட் திஸ் ஆட்ஸ் ரைட். இந்த வைரஸ் பாக்டீரியாலாம் வரக்கூடாது. சோப் ஆடு, இந்த டீ ஆட்னா இதானே வரும். நீம் யூஸ் பண்ணுங்க, துளசி ஆட் யூஸ் பண்ணுங்க. பட் திஸ் wool இஸ் 100%. அதுல யான் மிக்ஸ் பண்ணுவாங்களா? வீவிங் பண்ணும்போது யான் மிக்ஸ் பண்றாங்களா? அந்த யான் மிக்ஸ் பண்ணும் போது அந்த நூல் வந்து எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா நீம், துளசி அண்ட் சம் அதர் ஹெர்ப்ஸ் நெயில் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பாக்டீரியா அஃபெக்ட் ஆகும். இது அவங்களோட இனோவேஷன். நல்லா இருக்குல்ல? ஓகே, நான் நெக்ஸ்ட் வாங்கி பார்க்கணும்னு தோணுச்சு. என்னதான் பண்றாங்க, எங்க கிடைக்குது? அதே மாதிரி அன்கிரஷபிள் மில்லு, இதெல்லாம் இவங்களோட இனோவேஷன்ஸ்.
இப்போ இதுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஃபங்க்ஷனல் or ஆபரேஷன் or also called as tactical level. tacticalனாலே ஆபரேஷன் தான். ஸோ வாட் இட் இஸ் அபவுட் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் காம்பனன்ட் பார்ட்ஸ் ஆஃப் an ஆர்கனைசேஷன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஏதோ ஒரு டேர்ம் நினைச்சுக்காதீங்க. லைக் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்ல என்னோட ஆர்கனைசேஷன்ல, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அதை தான் மீட் பண்றாங்க காம்பனன்ட் பார்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ எப்படி வந்து இந்த பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றாங்க, அது ரிசோர்ஸா இருக்கலாம், ப்ராசஸா இருக்கலாம், பீப்புளா இருக்கலாம், லைக் காம்பனன்ட்ஸை டெவலப் பண்ணது. Then categories, yes, maximizing resource productivity, and yes, decisions. Functional strategies வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸையும் கார்பரேட் ஸ்ட்ராட்டஜியும் சப்போர்ட் பண்ற மாதிரி தான். ஏன்னா they are the implements. அதை பேஸ் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ ஹைரார்கி ஆஃப் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்தோம் இல்லையா, இதான் ஹைரார்கி. யூஸ்வலா இதுதான் ஹைரார்கி. பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்க சொல்றது இவங்க சொல்றது இவங்க, நெக்ஸ்ட் இவங்க சொல்றது இவங்க, இப்படிதான் போகும். அது அப்படின்னு சொல்லிட முடியாது டைரக்டா. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா லெவல் பை லெவல் குரூப் பண்றதுக்காக இந்த மாதிரி 3 லெவல்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி வேணாலும் அதுதான் ஹைரார்கி. இது இருக்கிற கிளாஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். Okay, please. This will go for the complete term strategic management. Second. So set of managerial decisions and actions that determines the long-term performance of an organization. Simple. Make it simple. Memorize பண்ணாதீங்க. படிச்சது எல்லாமே recall பண்ணி fit பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் definition. I want to highlight the second line, a shift from COP planning. Actually, planning strategy ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. That's what they are trying to say. ஆக்சுவலா பிளானிங்னா நான் ஒரு செட் ஆஃப் அசம்ப்ஷன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு ஐடியாஸ் இருக்கும். அந்த ஐடியாஸுக்கு நான் ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த ஐடியாஸ் டெவலப் பண்ணிருப்பேன், எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அவ்வளவுதான். எக்ஸிக்யூஷன் இஸ் வெரி சிம்பிள். ஏன்னா ஒன்னும் மாற போறது இல்லை. அப்படியே இருக்கும் போது நீ அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது அந்த மாதிரி இல்ல. நான் பிளான் பண்றேன், அந்த பிளான் வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு என்விரான்மெண்ட் மாறிட்டே இருக்குல்ல, டைனமிக்கா இருக்கு, அன்சர்டன் என்விரான்மெண்ட் நான் பிளான் பண்றேன். அப்ப நான் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் டெஃபினேஷன். நீங்க என்னமே மாத்தி சொல்றீங்கன்னு நினைப்பீங்க, ஒரே மாதிரி இருக்கும். See here also you plan, you will have a set of ideas, a set of facts. அதே தான் இங்கேயும் இருக்கும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து என்விரான்மெண்ட் மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு நான் பிளான் பண்ணி நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகுது இல்லையா, ஸோ மாறிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்விரான்மெண்ட் மாறிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இல்ல நான் பிளான் பண்ணிட்டேன் இப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு சொன்னா அவ்வளவுதான் கேள்வி. அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா யூ ஹேவ் டு அடாப்ட் தி என்விரான்மெண்ட். இந்த அடாப்டிங்கிறது யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் அக்கார்டிங்லி. அதுவும் சேஞ்ச் என்னது, இந்த சேஞ்சை ரியலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்றதுக்கு டைம் ரொம்ப இருக்காது. இமீடியட்டா நீங்க சேஞ்சை ரியலைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட மாத்தி. ஓகே, தட்ஸ் வாட் தே சே ஹியர். அதனால வந்து வெறும் கார்ப்பரேட் பிளானிங் இல்ல, இட்ஸ் a shift from corporate planning. You need to have an increased focus. ஏன்னா கம்ப்ளீட்டா வந்து எதை பேஸ் பண்ணி பாக்கணும்னா காம்படிஷன் பேஸ் பண்ணி பாக்கணும். எங்கேயாவது வளர்க்கணும். இப்ப நான் சொன்னதையா மெரினோ ஷீப்புக்கு வந்து இன்னொரு டஃப் யாரு கொடுக்குறான்னா அல்பாக்கா. ஓகே, இதுதான் இப்ப பேட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் நான் திரும்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ணல, பாக்கணும். அல்பாக்கான்னு சொல்லிட்டு இந்த இது வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏன் இது வாங்கினா என்ன, அது மோஸ்ட் இதுக்கும் விலை ரொம்ப கம்மி. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ப்ராஃபிட் என்னால இதுலயும் வரும்ல. ஆதித்யா பில்லா பண்ணுவாங்களான்னு டவுட் தான். ஆதித்யா பில்லா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஹைலைட்டே மெரினோங்கிற ஷிப்புனாலதான் ஹைலைட்டே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க அல்பாக்கா மாற மாட்டாங்க. ப்ராப்ளி ஆதித்யாவோட டஃப் இருக்கிறாங்களே ரைவல்ஸ், அவங்க வந்து அல்பாக்காவே இதே நாங்க குவாலிட்டி கொண்டு வரோம்னு நினைச்சாங்கன்னா மாட்டினாங்க ஆதித்யா. அப்ப என்ன பண்ண அவனால இன்க்ரீஸ் பண்ண முடியும். சோ அந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, ஏன்னா காம்படிஷன் வின் பண்ணது, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கெயின் பண்ணது இது எல்லாமே. சோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் கார்ப்பரேட் பிளானிங். பிளானிங்னு வச்சுக்க கூடாது, இட்ஸ் நாட் பிளானிங், இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஸ்ட்ராட் அனாலிசிஸ், கொஸ்டின் அனாலிசிஸ், விச் மீன்ஸ் யூ மானிட்டர் த என்விரான்மெண்ட், யூ வேல்யூவேட்டட், அண்ட் என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களால அதை வந்து கேதர் பண்ண முடியும். லைக் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், மைக்ரோ மேக்ரோ தான் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இது பார்க்கணும். அண்ட் யூ ஐடென்டிஃபை ஸ்ட்ராட்டஜிக் ஃபேக்டர்ஸ். ஸோ என்ன பண்ணா என்னோட ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பார்க்கணும். தென் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், ஏகப்பட்ட மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபார்மல் மெத்தட்ஸ் இருக்கு, சிஸ்டமேட்டிக் மெத்தட்ஸ் இருக்கு, இன்ட்யூட்டிவ் மெத்தட்ஸ் இருக்கு. இன்ட்யூட்டிவ்னா சில பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்லுவாங்க, தோணுது, ஸ்பார்க் வந்துச்சு அதனால சொல்றது. சிஸ்டமேட்டிக்னா ப்ராப்பரா அது உட்கார்ந்து ஒர்க் பண்றது. ஃபார்மல், அதுவும் சிஸ்டமேட்டிக்கும் ஃபார்மலும் பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. இதுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கலாம். என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னா எக்ஸ்ட்ராபுலேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு, தியரிட்டிக்கல் எலிமெண்ட் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா போகும், யூ நீட் நாட் வரி. டைனமிக் மோட்ஸ் இருக்கு, மேப்பிங் பண்றாங்க, இன்டராக்ஷன் அனாலிசிஸ் இருக்கு, ரிக்ரெஷன் அனாலிசிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், ஸ்ட்ரக்சர்ட் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க, அன்ஸ்ட்ரக்சர்ட் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாம இன்எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியனும் சம்டைம்ஸ் தேவைப்படும்.
ப்ராப்ளம் இந்த ஃபங்க்ஷனல் லெவல் லேயர்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எக்ஸ்பர்ட்ஸா இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். பிகாஸ் தே ஆர் ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டர்ஸ். அவங்களுக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் இன் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேனிங் த என்விரான்மெண்ட். செகண்ட் ஒன் ஃபார்முலேட் பண்ணணும். ஸோ முதல்ல என்ன பண்ணீங்க, ஸ்கேன் பண்ணிட்டீங்க. இப்போ எந்த மாதிரியான ஃபார்முலேஷன் இருக்கலாம் அப்படின்னு பாருங்க. இதுக்கு வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஸ்வாட் அனாலிசிஸ்ல ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நான் சொன்ன மேக்ஸ் மின்னா மின் மேக்ஸா என்ன மாதிரியான காம்பினேஷன் செட் ஆகும் பாருங்க. அதுக்கு பிறகு யூ டிஃபைன் த மிஷன், யூ செட் அப் தி ஆப்ஜெக்டிவ்ஸ், யூ டெவலப் த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆல்சோ பாலிசி கைட்லைன்ஸ் வேணும். ஏன்னா நம்ம கரெக்டாக ஒர்க் பண்றோமாங்கிறதுக்கு ஏதாவது நம்ம கைட்லைன்ஸ் வேணும், சிஸ்டம்ஸ் கொடுக்கறது தான் பாலிசி கைட்லைன்ஸ். ஓகே, தென் யூ கோ ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்னென்ன நீங்க ப்ராசஸ்ல கொண்டு வந்தீங்களோ அதெல்லாம் என்ன பண்ண போறீங்க, ப்ராக்டிஸ்ல கொண்டு போறீங்க. இது எப்படி பண்ணுவீங்கன்னா, நீ ஹேவ் செப்பரேட் ப்ரோக்ராம்ஸ், பட்ஜெட்ஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல டே டு டே டெசிஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. எவ்வளவு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணலாம், ப்ராபப்ளி இந்த டீம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்ஆர் வந்து அலோகேட் பண்ணுவாங்க, இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்றது. யூஸ்வலா இது யார் கண்டக்ட் பண்ணுவாங்க, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க, மிடில் அண்ட் லோவர் லெவல் தான் பண்ணுவாங்க. டாப் மேனேஜ்மெண்ட் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப ரேர் கேஸ் தான். ஓகே, ரிவ்யூ பண்றது சொல்றது வந்து அகைன் எவ்வளவு உங்களால ரிவ்யூ பண்ண முடியும். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலா ரிவ்யூ பண்ணுவாங்களான்னா ப்ராபப்ளி ரேண்டமா வேணா பண்ணலாம், பட் ரெகுலரா ரிவ்யூ பண்ணுவாங்களாங்கிறது டவுட். அண்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா, அதுக்குன்னு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம், லைக் தே வில் கோ ஃபார் தி சார்ட், அதான் ஹைரார்கி லெவல்ஸ். தி சார்ட் ஒர்க் வச்சு வரும். ஸோ குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க. அண்ட் எப்படி பண்ணா இந்த ப்ராடக்ட் வந்து லைக் டிசைனிங், இப்போ மொபைல் ஃபோன்ஸ்னாலே ஸ்லீக் ஃபோன்ஸ் தானே. ஸோ என்ன பண்ணா நல்லா இருக்கும், அண்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து டிஃப்ரெண்டா காமிச்சா நல்லா இருக்கும், அப்படியெல்லாம் பண்றது. ஓகே, தென் மார்க்கெட் செக்மெண்டேஷன் இருக்கு, மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ் மூலியமா பண்ணிக்கலாம். அண்ட் கம்பெனி வந்து டவுன் சைஸ் பண்ணலாம், தேவையில்லாத மாதிரி. தென் யூ கோ ஃபார் எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். எவாலுவேட் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்க முடியாது இல்லை. ஸோ எவாலுவேட் பண்ணி பாருங்க. யூ ஜஸ்ட் மானிட்டர் த பர்ஃபார்மன்ஸ். நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா, அண்டர் பர்ஃபார்மன்ஸ், அபவ் த பர்ஃபார்மன்ஸ், ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது இல்ல பேரிட்டி. ஸோ எங்க இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுதான் கட்டாயமா ரிசால்வ் பண்ணுங்க. அண்ட் ஹவு ஃபார் திஸ் அட்வான்டேஜஸ்னா, உங்களால உங்க வீக்னஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால வேற எங்கேயாவது நீங்க மிஸ் பண்றீங்கன்னா அது வந்து நீங்க கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷனுக்கும் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. கொஞ்சம் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறாங்க. ஓகே, தெர் இஸ் a lot of difference. நம்மளுக்கே தெரியுது, ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்ட்டு. சம்டைம்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் கரெக்டா பண்ணலாம், இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் கரெக்டா பண்ணிருப்பீங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ தட்ஸ் ஹைலி இன்டர் கனெக்டட். ஓகே, ஸோ இன்வால்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ், யார் எந்த ஆக்ஷன், தட் இஸ் பொசிஷனிங்னா யாருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும், ஹூஸ் அக்கௌண்டபிள் அப்படி சொல்றது. அண்ட் நம்ம கோயிங் டு மேனேஜ்னு சொன்னா இது வந்து ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஃபோக்கஸ் வந்து எஃபெக்டிவ்னஸ் பத்தி இருக்கும், இது வந்து எஃபிஷியன்சி பத்தி இருக்கும். ஏன்னா எஃபிஷியன்சிங்கிற டேர்ம் வந்து ஆப்ரேஷனோட மேட்ச் ஆகும். ஓகே, ஆப்ரேஷன்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ஆக்ஷன்ல கொண்டு வரீங்க இல்லையா, அது வந்து எஃபிஷியன்சி சொல்லணும். எஃபெக்டிவ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிளானிங். ஃபார்முலேஷன் ஆக்சுவலா பிளானிங் தானே, கரெக்டா. நெக்ஸ்ட் வந்து நேச்சர் இஸ் அன் இன்டெலெக்சுவல் ப்ராசஸ், இது வந்து ஆப்ரேஷனல் ப்ராசஸ். ரிக்வயர்மெண்ட் வந்து குட் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கணும், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும். இங்க வந்து வேலை வாங்க தெரியணும்ல, ஆப்ரேஷன்ல அந்த மோட்டிவேஷனல் லீடர் ஸ்கில்ஸ் இருக்கணும். இதான் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருக்கீங்க, இன்கேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரீம்ல படிச்சிருந்தீங்கன்னா. அண்ட் கோஆர்டினேஷன் அமங் ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் இருந்தா போதும். ஏன்னா ஃபார்முலேட் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல பண்ண போறாங்க. அண்ட் இங்க வந்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, ஒண்ணு சொல்லுவோம். இந்த ஆக்சுவலா கோஆர்டினேஷன் கொஞ்சம் கஷ்டம். இம்ப்ளிமெண்டேஷன்ல மெயினா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம்னு நினைப்பீங்க, அங்க இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்களே, ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம வேலை வாங்குறதே பெரிய கஷ்டம். ஓகே, ஸோ அமங் த மெனி இண்டிவிஜுவல்ஸ் யூ ஹேவ் டு பிக். ஸோ தட்ஸ் அபவுட் 8.1. We'll go for 8.2, alignment of strategy with vision and culture. Culture வந்து ஆர்கனைசேஷனோட கல்ச்சர். ஸ்ட்ரக்சர், கல்ச்சர் கொஞ்சம் கொலோக்கியலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். விஷன் ஆல்ரெடி ஐ கிவன் an ஐடியா, நான் எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி ஐ மே பி ரீச்சிங் தட் இமிடியட்லி நெக்ஸ்ட் இயர் ஆர் 5 years later or 50 years later. ஓகே, ப்ராபப்ளி இந்த பெரிய பெரிய கம்பெனி ஸ்டார்ட் ஆகுது, பிர்லா, அம்பானி எல்லாம் பாத்தீங்கன்னா லைக் we are going back to 100 years தான் இருக்கும். ஓகே, ஸோ விஷன்ங்கிறது நான் எப்படி வந்து என்னோட இதை டிஃபைன் பண்றேன், நான் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் விஷன் இஸ் ஹவ் ஐ எம் கோயிங் டு ரீச் ஓவர் தேர், அண்ட் கல்ச்சர் இஸ் வாட் ஐ ஆம் ஆக்சுவலி. ஓகே, வேல்யூஸ்னு சொல்லுவோம், இல்லை கல்ச்சர்னு சொல்லுவோம். ஓகே, there is a lot of meaning between values and culture. கல்ச்சரை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரக்சரோடய மீன் பண்ணுவோம், வேல்யூஸ் வந்து கம்ப்ளீட்டா கம்பெனியோட வேல்யூஸை மீன் பண்ணுறாங்க. ஸோ விஷன் இட்ஸ் அ டிசையர் ஃபியூச்சர் ஸ்டேட். ஓகே, வாட் ஐ வாண்ட் டு பீங்கிறது. And aspiration, please highlight this term, it's an aspiration.
ரொம்ப அப்படியே நீங்க ஒரு லிங்க் பண்ணாம படிச்சீங்கன்னா ரொம்ப வேகா இருக்கும். ப்ளீஸ் ஐ எம் ட்ரைங் டு லிங்க் ஹியர். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா? யார் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் யூஸ்வலா சிஇஓ ஆஃப் த ஆர்கனைசேஷன் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருப்பாரு. சிஇஓ, சேர்மன் இவங்க தான். ஸோ ஜெனரல் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஆங்கில ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும்ல. நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் அப்ப எப்படி ஒர்க் பண்ணணும்னு இருக்கணும்ல. ஸோ எதை பேஸ் பண்ணி நான் இதுக்கு ஒர்க் பண்ண போறேன். ஸோ அவங்க going to focus the attention அதுக்காக இருக்கதான் இந்த விஷன் சொல்லுவோம். ஸோ விஷன் இஸ் a one line statement. A vividly descriptive image. So actually it will be describing, okay, what the company wants to become in the future. So probably I have taken uh, again Grassham's order. Let me go for the board. What's still black, okay? See the vision of Grassham's to be a premium, to be a premium Indian conglomerate. What do you mean by conglomerate? Na? Diversified business la இருக்கிறது தான். Okay, with a clear focus on each of the business. இது இவங்களோட விஷன். பிரீமியமா இருக்க முடியுமா? இந்த வேர்ட் தான் நான் அதுக்காக ஹைலைட் பண்ணேன். நீங்க காங்கிளமரேட் பிசினஸ்ல இருப்பீங்க. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைலைட் காங்கிளமரேட். ஏன்னா பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் காங்கிளமரேட் தானே. பட் டாடா பிசினஸ் எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஓகே, எல்லாத்துலயும் இருப்பாங்க. இந்தியன் காங்கிளமரேட்டா நீங்க இருப்பீங்க, அதுல டவுட்டே இல்ல. ஒவ்வொரு பிசினஸையும் தனியா கிளியரா ஃபோக்கஸ் பண்ண நினைப்பீங்க. தப்பே இல்ல. எஸ், ஆப்வியஸ்லி அதுக்காக தான் நம்ம பிசினஸ். இது எப்படி இது பிரீமியமா இருக்குது? பிரீமியம்னா நீங்க என்ன சொல்றீங்க? அது கம்பேர் பண்ணா நீங்க பிரீமியம் சொல்ல முடியாது. அப்ப பிரீமியம்னா நான் தான் பெட்டர். நீங்க வேற சாய்ஸே எடுக்க மாட்டீங்க. அந்த லெவலுக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு இது சான்ஸே இல்ல ஆக்சுவலா. ஓகே, இப்போ உங்க வீட்லயே வந்து மொபைல் போன்ஸ் எல்லார்கிட்டயும் இப்போ மொபைல் போன்ஸ் இருக்கு. கண்டிப்பா 2, 3 பிராண்ட் வச்சிருப்பாங்க எல்லாரும். ஐம் நாட் சேயிங் ஒன் பர்சன் இஸ் யூசிங் 2 or 3 பிராண்ட்ஸ். உங்க வீட்ல 4 பேர் இருக்காங்கன்னா மினிமம் 2 பிராண்ட்ஸ் இருக்கு. இது யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணலான்ட்டு இல்லையா? ஏதாவது ஒரு வகையில வந்து யூ ஃபீல் தட் ஒன் இஸ் பெட்டர். என்னோட போன் வாங்கின உடனே வந்து நான் சாட்டிஸ்ஃபைடானா இல்ல. ஓகே, என்னோட ஃபோன் வாங்குனதுக்கும், என்னோட மாமுக்கும், என்னோட மில்லுக்கும் வாங்கி குடுத்தேன் ஃபோன். மாமியாருக்கும், அம்மாவுக்கும் ஃபோன் வாங்கி குடுத்தேன். ஒரே டைம்ல 3 பேருக்கு ஃபோன் வாங்குனோம். அவங்களுக்கு எந்த ரேட்ல வாங்குனனோ, அதுக்கு அப்படியே டபுள் த ரேட் இருந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த ரேட், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த மாடல் நம்பர். அப்படியே டபுள் த ரேட்டு. பட் நான் சாட்டிஸ்ஃபை ஆனேனா இல்ல. ஏன்னா அவங்க ஃபோன் கையில எடுத்தா ஃபோன் கையில எடுத்த மாரியே இல்ல. அவ்ளோ வெயிட்லெஸ்ஸா இருக்கு. என் ஃபோன் எவ்ளோ ஹெவியா இருக்கு. எப்பவுமே நமக்கு கிடைச்சா சந்தோஷமா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஆ, சரி, ஓகே. அகைன் இந்த அமௌண்ட்டுக்கும் அந்த அமௌண்ட்டுக்கும் டபுள் த ரேட் இருக்குன்னா தேர் ஷுட் பி ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா இல்லையா? என்ன ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி என்னோட ஃபோன் நான் வாங்குனது வந்து போட்டோகிராஃபி பர்பஸ்க்காக தான் வாங்குனேன். ஓகே, ஐ ஹேவ் திஸ் OnePlus ஃபோன். லென்ஸ் வந்து சோனி லென்ஸ். ஓகே, நான் சர்ச் பண்ணி ஆக்சுவலி ஐ லைக் டேக்கிங் பிக்சர்ஸ். சரி, ஒரு கேமரா வாங்கலாம்னு போனா 2 லட்சம் ரூபாய் போடுறான். ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் யூஸ் பண்ற மாதிரி வாங்க வேண்டாம். ஜென்ரலா நம்ம ஒரு கிளிக் பண்ணுவோம். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் எல்லாம் எடுத்து நம்ம வீட்டுல தான் வைக்கணும். அதோட பத்திரமா வச்சுக்கணும். நம்மளுக்கு அது செட் ஆகாது. ஸோ ஐ தாட் ஐ கேன் கோ ஃபார் எனி மொபைல். ஏன்னா மொபைலும் வாங்க வேண்டியது இருந்தது. சரி, ஓகே, ஏதாவது மொபைல் ஃபோன்ஸ் பார்க்கும்போது ஐ வாஸ் செக்கிங் ஃபார் லென்ஸ். அப்ப செக் பண்ணா அது ஒன் பிளஸ் மொபைல் இஸ் ஹேவிங் தி சோனி லென்ஸ். சோனினாலே ஒரு கிரேஸ் தான் எப்பவுமே. So அதுக்காக தான் நான் ஒன் பிளஸ் போனேன். அண்ட் என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஐ ஜஸ்ட் காட் திஸ் விவோ. அதே போட்டோ குவாலிட்டி எவ்ரிதிங் இஸ் டிட்டோ. என்ன ஒன்னு எக்ஸ்ட்ரானா அந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிக்சர் குவாலிட்டி இருக்குல்ல, அந்த சோனி லென்ஸ் வந்து கிளியரா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா, when my mom wants to share any photo taken by herself in her phone in WhatsApp வச்சுக்கோங்களேன், அது கலர் வேற மாதிரி காமிக்கும். பட் என்னோட போன்ல அது காமிக்கல. தட்ஸ் டிஃபரன்ஸ். நீங்க செக் பண்ணி பார்த்துருப்பீங்களா? ஏதாவது நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கலர் டோட்டலா மாத்தி காமிக்கும். இதெல்லாம் காமிக்கல. அண்ட் இன்னும் நான் சொல்ல போனா நல்ல வேலை நான் 2 லேக் 3 லேக் போட்டுலாம் கேமரா வாங்கல. ஏன்னா நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை கேமரா. நான் வாங்கி 1 இயர் ஆகுது. சரி, நம்ம பிரீமியம்னு சொல்றோம்ல, அது எதாச்சும் பிரீமியம் சொல்றீங்க? எப்பவுமே பிரீமியம் பிராண்ட் அப்படின்னு சொன்னா we talk about money in terms of monetary values தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த பிரீமியம் சொல்றது வந்து எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் அது பிரீமியம். எல்லாருமே எப்பவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஓகே, நான் என்ன வச்சு சொன்னது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஜெனரலி இட் ஹேப்பன்ஸ். ஒரு மொபைல் ஃபோன் பிராண்ட் எடுத்தீங்கன்னா உங்க வீட்ல 2 பிராண்ட்ஸ் இருக்கு உங்க வீட்லயே. அப்ப எவ்வளவு பேர் எத்தனை பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, எத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்குது. ஓகே, சோ இட் டிஃபர்ஸ் இல்ல. அப்போ இந்த பிரீமியம் வந்து கட்டாயம் இருக்கவே முடியாது. பட் ஆர்கனைசேஷனோட விஷன் என்னது? பிரீமியமா இருக்கணும்ட்டு. அந்த பொசிஷனை வந்து ரீச் பண்ண முடியுதோ இல்லையோ, அந்த பொசிஷனை ரீச் பண்ணதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுப்போம்ல.
அப்போ ஆப்வியஸ்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன நினைப்பாரு, விஷன் ஸ்டேட்மெண்ட்ல பிரீமியம் இருக்குப்பா, அப்ப அதுக்கு தான் நான் பிளான் பண்ணுவேன், அதுக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் அபவுட் த விஷன். ரொம்ப அழகா இருக்கும். ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் பண்ண முடியாத வேலையா கூட இருக்கும் பார்க்கறது. தென் வி கோ ஃபார் விஷன் டு டெலிவர் சுப்பீரியர் வேல்யூ. ஆக்சுவலா விஷன் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கும். ஏன்னா எப்படி இதை அச்சீவ் பண்ண போறீங்க? டு ஆர் கஸ்டமர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், பாருங்களேன், எம்ப்ளாயீஸ் ஆல்சோ அண்ட் சொசைட்டி அட் லார்ஜ். என்னோட பிசினஸ் இந்த ப்ராஃபிட்டுக்காக தானே அப்படின்னு இல்லாம கஸ்டமர்ஸ்க்கு நான் ப்ராடக்ட் பண்ணி தரேன், ஷேர் கேபிட்டல் இல்லாம நம்மளால பிசினஸ்ல வளரவே முடியாது. அண்ட் சொசைட்டி அட் லார்ஜ், சொசைட்டிக்கு நீங்க அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம எக்கனாமில நீங்க இண்டஸ்ட்ரியல் சைட்ல இருக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியல் சைடு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கணும், தட்ஸ் பிகாஸ் ஆஃப் சொசைட்டில. சொசைட்டி வளர வேண்டாம்னு தோணுச்சுன்னா இண்டஸ்ட்ரி வளராது. சொசைட்டி அட் லார்ஜ். அப்போ இந்த ஆங்கிள் நாங்க வந்து நாங்க எங்க பிசினஸ் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கறது தான் விஷன் அண்ட் விஷன். ஆக்சுவலா அந்த ரெண்டு லைன்ஸும் வந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் தான் இருக்கும். ஒரு 4-5 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஹைலி இன்டர்கனெக்டடா. ஓகே, சோ தட்ஸ் அபௌட் விஷன் அண்ட் விஷன். முடிஞ்சா நீங்க 2-3 கம்பெனிஸ் ஆர் சிஎம்ஓட விஷன் அண்ட் விஷனே பாருங்களேன். டு பி a global leaderன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி. லெட் மீ கண்டினியூ. கிரிட்டிக்கல் பாயிண்ட். எஸ், இட் ஆர்டிகுலேட்ஸ். ஆர்டிகுலேட்ஸ்னா செதுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இல்லையா? நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி பிளான். ஒரு விஷயம் நான் இப்படி இருக்கணும்னா அது நானா இருக்க போறேன் ஃபியூச்சர்ல. சோ அது எந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கணும். சோ ஆர்டிகுலேட்டுக்கு நார்மல் வேர்டு இல்ல. ஒரு இப்போ ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி பார்த்து பார்த்து பண்றது. ஓகே, ரியாலிஸ்டிக், கிரெடிபிள், அட்ராக்டிவ் ஃபியூச்சர் இருக்கணுங்கிறது அதோட மீனிங். வெல் கன்சீவ்டு விஷனா இருந்ததுன்னா டெஃபினட்டா உங்க ஆர்கனைசேஷனும் மிச்ச ஆர்கனைசேஷனும் ஏதோ ஒரு வகையில டிஃபரன்ஸ் காமிப்பீங்க. ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாம, ஃபீல் குட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம நீங்க என்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் காங்கிரமரேட் எல்லாரும் தான் நினைப்பாங்க. காங்கிரமரேட்ங்கிறது எல்லா பிசினஸ்லயும் இருக்குது. பிரீமியம்ங்கிற டேர்ம் தான் அந்த வேர்டுக்காக தான். இட் ஷுட் நாட் பி ஜெனரிக் அப்படின்னு கேஷுவலா இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் விஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க, விஷன் தான் ஸ்ட்ராட்டஜிக் விஷனோட பார்க்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜிக் விஷன் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணலாம் நினைக்குது ஃபியூச்சர், அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் விஷன். டைப்ஸ் ஆஃப் விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ்வலா 2 ஆங்கிள் பார்ப்போம். நான் என்னோட பிசினஸ்ல மேக் பண்ற ப்ராடக்ட் ஆங்கிள் பாக்குறேன், இல்லைன்னா என்னோட கஸ்டமர்ஸ்க்காக நான் பாக்குறேன். விஷனுக்கு போகல, நான் விஷன்ல தான் இருக்கேன். சோ ப்ராடக்ட் ஓரியன்ட் பார்க்கலாம், இல்ல கஸ்டமர் ஓரியன்ட் பார்க்கலாம். ப்ராடக்ட் ஓரியன்ட்னா நான் வந்து பிசினஸ் ஆங்கிள் டிஃபைன் பண்ணுவேன். கஸ்டமர் ஓரியன்ட்னா கஸ்டமரோட ஆங்கிள் டிஃபைன் பண்ணுவேன். இப்போ நம்ம ஆதித்யாவோட விஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தது ப்ராடக்ட் ஓரியன்ட், கஸ்டமர் ஓரியன்ட். பாத்தீங்கன்னா ஈச் ஆஃப் த பிசினஸ் தானே சொன்னாங்க, அப்போ அது ப்ராடக்ட். ஓகே, சோ கஸ்டமர் ஓரியன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால வந்து என்ன பண்ணா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி வரும். ஏன்னா கஸ்டமர்ஸ் இது தேவையான அது பண்ணிக்கிறேன். மொபைல் போன்ஸ் எல்லாருக்குமே வேணும். ஆனா எல்ஜி என்ன பண்ணலாம், மொபைல் போன்ஸ் வேண்டாம் க்ளோஸ் பண்ணி போறோம், ரிட்டர்ச் பண்றோம். சோ அந்த மாதிரி இருக்கு. சோ இட் டிஃபர்ஸ் ஆன். ஓகே, சோ ஃபிளெக்சிபிலிட்டி வந்து எங்க இருக்கும்னா கஸ்டமர் ஓரியன்ட்ல ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். ப்ராடக்ட் ஓரியன்ட் போனேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ப்ராடக்ட் என்ன பண்ணலாம் சொன்னா நான் பிளான் பண்ணி அதுல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். கிராசஸ் இது ஒரு ப்ராப்ளம். அவன் உள்ள நிலம் தவிர வேற எதுக்கு மாறினான்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் தான் வருது. இஸ் நாட் மச் இன் காட்டனோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபேப்ரிக்லயும் அவன் பிளான் பண்ணல. ஆனா உள்ள பிளென்ஸ் கொண்டு வந்திருக்கான். அகைன் நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பிளென்ஸ் வந்து உள்ளோட என்னென்ன சேர்க்கலாம். ஆக்சுவலா உள்ளோட வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாலிஸ்டர் சேர்த்திருப்பான். லைக்ரா பிராண்ட் சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப லைக்ரா வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே வருது. லைக் இட் வில் ஃப்ளோ அலாங் வித் யூ சொல்லுவாங்க. அந்த லைனே அப்படிதான் இருக்கும். லைக்ரா பிராண்ட். அதுக்கு பிறகு வந்து சில்க் கூட சேர்க்கிறான். எங்கெல்லாம் சேர்க்கிறாங்க பாருங்க. இந்த பிளெண்டிங் தான் ஹைலைட். ஆனா உள்ள விடக்கூடாது. ஏன்னா உள்ளதான் உனக்கு மெயின். சோ அந்த மாதிரி இருக்குல்ல. சோ இப்போ ப்ராடக்ட் ஓரியன்ட் பிசினஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னோட ப்ராடக்ட் விட்டு வெளியே வந்தா நான் இல்லங்க. கஸ்டமர் ஓரியன்ட் பிசினஸா இருந்தா கஸ்டமருக்கு வேணுமா மாத்திக்கிறேன், இது வேணுமா மாத்திக்கிறேன். ஓகே, தேவையான விஷயங்கள் பண்றேன். ஆக்சுவலா விஷன் அண்ட் விஷன் வந்து தனித்தனியா பாக்குறதுப்பா, சேர்ந்துதான் பார்க்கணும். ஓகே, ஏன்னா நீங்க சேர்ந்து பார்த்தாதான் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். சோ இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இதெல்லாமே வந்து விஷன்ஸ். ஏதாவது ஒண்ணு டிஸ்கஸ் பண்றேன். See, like to bring innovation and inspiration to every athlete in the world. ஓகே, நல்லா இருக்குல்ல லைன். Nike shoes. Facebook to make the world more open and connected. இப்போ Facebook மட்டுமா இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, எக்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. பட் Facebook வந்து என்ன நினைக்கிறான், இவன் தான் வேர்ல்ட்ல கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. பட் டிஃபர்ஸ் இல்ல. நான் சொல்றேன் ஃபியூச்சரா நான் மட்டும் தான் இருக்கிற மாதிரி ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கிறது தான் வந்து
எஸ் பெனிஃபிட்ஸ் விஷன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். இட்ஸ் இன்ஸ்பைரிங் அண்ட் எக்ஸிலரேட்டிங். நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு கிளியரா தெரியும். இட் ரெப்ரசன்ட்ஸ் அ டிஸ்கண்டினியூட்டி. ஓகே, ப்ராபப்ளி நெக்ஸ்ட் லெவல் மாதிரி இருக்காது. விஷன் டாப்ல இருக்கும். இந்த விஷனை வச்சு அதான் விஷன் ஆக்சுவலா பிக்சரை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட் மேப் மாதிரி போடுவாங்க. இது விஷன் சொல்லுவாங்க, இது விஷன் சொல்லுவாங்க. கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகும். இந்த விஷன் டக்குனு ஒரு ஜம்ப் இருக்கும். அதான் இட்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் டிஸ்கண்டினியூ சொல்லுவாங்க. இங்க நீங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணா அது போயிட்டே இருக்கும். எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்கன்னா அந்த மலை கிட்ட போற மாதிரியே இருக்கும். மலை போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ட போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுங்க. அது கிட்டே போக முடியாது. ஏன்னா இந்த விஷன் அந்த அளவுக்கு நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, உங்களால அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க ட்ரீம் பண்றீங்களா அதுதான். யூஸ்வலா நம்ம ஏதாவது சின்னதா கோல்ஸ் அப்ஜெக்டிவ் வைக்கணும்னா நம்மளால முடிஞ்சதுதான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி இல்ல. டாப்ல இருக்கிற மாதிரி நீங்கன்னு சொல்றதுதான் விஷயம். ஸோ ரெப்ரசன்ட்ஸ் டிஸ்கண்டினியூட்டி, கிரியேட்ஸ் காமன் ஐடென்டிட்டி அண்ட் ஷேர் சென்ஸ் ஆஃப் பர்பஸ். எதுக்காக? ஏன்னா என்னோட பிசினஸ்ல நான் வளரணுங்கிறது தான். ஸோ ஓரளவுக்கு கொலோக்கியலா இருக்கணும்ல. காம்படிட்டிவ், ஒரிஜினல் அண்ட் யூனிக் ஆகணும். அதெல்லாம் நார்மல். ஃபாஸ்டர் ஃபாஸ்டர்ஸ் ரிஸ்க் டேக்கிங், எக்ஸ்பெரிமெண்டேஷன், லாங் டர்ம் திங்கிங் பண்ணுவாங்க. ஏன்னா பிரீமியமா இருக்கணும்னா நான் எல்லாத்துலயும் குவாலிட்டி காமிக்கிறோம். ரா மெட்டீரியல் குவாலிட்டி வந்தாதான் நான் லாஸ்ட் சர்வ் பண்ற வரைக்கும் குவாலிட்டி இருக்கும். எனக்கு எல்லாமே காமிக்கணும். இன்டெகிரிட்டி இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஏன்னா எல்லாமே நான் செக் பண்ணி பார்க்கணும். கஸ்டமர் ஓரியன்ட், மோஸ்ட்லி நான் நிறைய இடத்துல கஸ்டமர் ஓரியன்ட் பாக்குறாங்க. அண்ட் இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்ப்பாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் தெரியும், எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஷேர் மட்டும் வச்சிருக்கவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட், யாரெல்லாம் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவோம். ஸ்டேக்னா ஆக்சுவலா கிளைம்னு சொல்லுவோம். ஸ்டேக்னா கிளைம். ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா நீங்க ஸ்டேக். ஓகே, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் லைக் காம்பன்சேஷன் சிஸ்டம்ஸ் தருவாங்க. அதெல்லாமே ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அலைன் ஆகுற மாதிரி. ஓகே, விஷன் போலாம், கண்டினியூ பண்ணலாம். ஓகே, விஷன் இட்ஸ் a fair cut strategic விஷன் அண்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டுமே லைக் ஒரே மாதிரி போற மாதிரி இருந்தாதான் பெட்டர். கம்பெனியோட விஷன் இட்ஸ் போர்ட்ரேயிங்னா இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். எங்க இருப்போமானா நீங்க அந்த இடத்துல ரீச் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வைக்கிறதா சொல்றோம். வேர் வி ஆர் கோயிங். ஓகே, விஷன் இட் will describe its purpose and its present business, who we are, what we do, why we are here. அப்போ நீங்க என்ன பண்ணா நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறேன். வெல் கன்சீவ்டு விஷனா இருந்தா, இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பண்ண கொஸ்டின். வெல் கன்சீவ்டு விஷனா இருந்தா இட் வில் டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் அதர் ஃபர்ம்ஸ். ஏன்னா உங்களோட ரோட் மேப் ஒரே மாதிரி இருக்காது, மாறி மாறி இருக்கும். இன்க்ளூஷன்ஸ் இருக்கும். இப்போ ஐடிசி கம்பெனி எடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிசினஸ் இருந்தாலும், மர்ஜர் டிமர்ஜர் எக்கச்சக்கமா நடந்தாலும் அவரோட மெயின் பிசினஸ் பாத்தீங்கன்னா டொபாக்கோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆதித்யாவுக்கும் மெயின் பிசினஸ் ஃபிளாக்ஷிப் கம்பெனி கிராசிக்ஸ் தான். அப்போ அந்த பிசினஸ் வரமாட்டேங்கிறாங்களே, டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து வரமாட்டேங்கிறாங்களோ, அதுதான் மீன் பண்ணுவோம். ஏதோ ஒரு வகையில நான் வேற அவங்க வேறன்னு காமிக்கணும். ஏதோ ஒரு வகை இருக்கும். பிசினஸ் பிசினஸ் இன்க்ளூட் பண்ணணும். கம்பெனியோட வேல்யூஸ். ஸோ ப்ராபப்ளி ஆதித்யாவோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டீட்டெயிலா போகல. ப்ராபப்ளி நீங்க கூகுள்ல விஷன் போட்டாலே வில் பி ரெஃபர் டு திஸ் பேஜ். ஸோ இவங்களோட வேல்யூஸ் பாருங்களேன். இன்டெகிரிட்டி, கமிட்மெண்ட், பேஷன், சீம்லெஸ்னஸ் அண்ட் ஸ்பீடு. ஓகே, என்னென்ன சேஞ்சஸ் வருதோ இங்க பாருங்க. ஸ்பீட் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்றேன். ரெஸ்பாண்டிங் டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ் வித் சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. கஸ்டமர்ஸ் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது அது கொண்டு வந்துடணும் நீங்க மார்க்கெட்ல. அதான் ஸ்பீட். விச் மீன்ஸ் அடாப்டட் டு த சேஞ்ச் அட் த ஏர்லியஸ்ட். See, continually trying to finish before deadlines and choosing the best rhythm to optimize organization efficiency. Okay, then we continue. So inclusions, so என்ன தேவை, எப்படி நீங்க எம்ப்ளாயிஸை ட்ரீட் பண்ண போறீங்க, இதெல்லாமே செப்பரேட் டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க. இந்த சென்ஸ் ஆஃப் ஷேர்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸ்ட்ராட்டஜி மேக்கிங்ல வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்பரேட் மிஷன் அண்ட் கார்பரேட் கோல்ஸ் சொல்லி டிஃபைன் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அகைன் இங்க எப்படி நம்ம ப்ராடக்ட் ஓரியன்ட் அண்ட் கஸ்டமர், அதே மாதிரி இங்கேயும் ப்ராடக்ட் ஓரியன்ட் இருக்கு, கஸ்டமர் ஓரியன்ட் இருக்கு. ப்ராடக்ட் ஓரியன்ட்னா ஃபோக்கஸ் ஆன் த ப்ராடக்ட், கஸ்டமர் ஓரியன்ட்னா இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த கஸ்டமர். நான் லைன் பை லைன் போகல, அதே தான் இருக்கு இங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஸ்கிப் பண்றேன். எக்ஸாம்பிள் போயிடலாம். பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் நல்லா இருக்குல்ல. To empower every person and every organization on the planet to achieve more. MS Office, இது வேர்டு, எக்ஸல் இல்லாம இப்போ வேலையே இல்லை நமக்கு. ஒரு சிஸ்டம் தான் பை டிஃபால்ட் MS இருக்கும். அது இல்லைன்னா அந்த சிஸ்டமே இல்லைங்கிற மாதிரி நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்றோம் விண்டோஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் இஸ் ஹைலி பிளேயிங் இட்ஸ் ரோல். தட் இஸ் நிறைய விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு ஏஐ வந்தோன்னா ஆட் எல்லாம் மாறிச்சு இல்லை.
ஏஐ யூஸ் பண்ணாம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் கூகுள் இருக்கு, பாரதிதாஸ் இருக்கு. இப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க. நீங்க நான் சொன்ன மாதிரி ஆதித்யாதே எழுதலாம். ஓகே, எது வேணாலும் எழுதலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க. எது வேணாலும் எழுதலாம். டிபெண்டிங் ஆன் த மார்க்ஸ் வெயிட்டேஜ் யூ கேன் ஃபோக்கஸ். ஏன்னா இதுவே எழுதிட்டு இருந்தா ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு ரெண்டாச்சும் எழுதுற மாதிரி பார்ப்போம் எக்ஸாம் கேட்டோம். We'll go with the third content. Actually, மூணு content நீங்க பார்க்கணும். Vision and culture. Culture is the organization culture. Vision முடிச்சிட்டோம். We have to go for organization culture. பார்க்கலாம். Organization culture. The basic assumptions and beliefs shared by members of an organization. என்ன பண்ணா இந்த வேலை ஆகும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கறது. That operate unconsciously and define in a basic taken for granted fashion and is environment. என்ன பண்ணா என்ன மாதிரியான பிலீஃப்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணா பெட்டரா இருக்கும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா? இப்ப என்ன ப்ராப்ளம், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃபைன் பண்ணவங்க ஒரு ஆங்கிள் டிஃபைன் பண்ணிருப்பாங்க, நம்ம வேற மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது வேற மாதிரி வரும். சோ என்ன மாதிரியான பேசிக் அசம்ஷன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இருந்தா நம்மளால வந்து இது ஒழுங்கா வேலை செய்ய வைக்க முடியுங்கிறதா வந்து ஆர்கனைசேஷன் கல்ச்சர் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ 4 லேயர்ஸ் போயிடலாம். வேல்யூஸ், பிலீஃப்ஸ், பிஹேவியர்ஸ் அண்ட் பேரடிம். பேரடிம்னா ஓகே இப்படிதான் இருக்கும் நம்ம நினைச்சு ஒர்க் பண்றோம்ல, இப்ப அதான பண்றாங்க ஆர்கனைசேஷன் கல்ச்சர்ல. ஓகே இப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்களா, இதாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது. பேரடிம்னா டேக்கன் ஃபார் கிராண்டட் அசம்ஷன்ஸ். இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு விச் மீன்ஸ் நமக்கு அது டவுட்டே வராது, நம்ம பாட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து பேரடிம்ஸ். ஓகே, அது வந்து என்னவா மாறும், உங்களுக்கு பிஹேவியரா மாறும். இதான் பண்ணணுமா, 9 o'clock வரணும், அப்ப 9 o'clock 9 AM you should assemble அப்படின்னா என்ன அர்த்தம், 9 AM நீங்க அசம்பிள் ஆகணும். உங்களுக்கு இதெல்லாம் என்ன புரியறதுக்கு இருக்கு. அப்ப நான் கரெக்டா ஷார்ப்பா 9 AM போயிடுறேன். ஓகே, ஒரு ரீசெண்டா ஒரு ஆட் ஷேர் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா? ஆட் இல்ல, ஒரு மெயில் வந்து ஒரு ஐடி ஜென்செட் எம்ப்ளாயி வந்து ஐடி கம்பெனில, நான் இப்பதான் 8:30க்கு வீட்டுக்கு கிளம்புறேன், நாளைக்கு என்னால 9 மணிக்கு வர முடியாதுன்னு போடுறோம். பாத்தீங்களா? ஸ்கிரீன் ஷேர் ஜஸ்ட் நான் கேப்ஷன் தான் பார்த்தேன், நான் டீட்டெயிலாம் பார்க்கணும். ஆக்சுவலா வந்து ஓவர் டைம் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சா, யூஸ்வலா 6 o'clock கிளம்ப வேண்டியது 8:30 தான் கிளம்புறானா, அதனால காலைல 9 மணிக்கு வர முடியாது ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஓகே, அதே மாதிரி வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஒரு 2-3 பேர் வந்து ஐடி ஹெட் ஆஃப் த டீம்ல இருக்காங்க. புலம்பும் அங்க லீவ் லெட்டர் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஒரு சார், ஆக்சுவலா சார்ங்கிற கான்செப்டே இல்ல. நாங்க வந்து என்ன சொல்லுவோம்னா, லைக் ப்ரொஃபஷனல் சைட்ல, சிஎஸ் சைட்ல நீங்க யாருக்கு அட்ரஸ் பண்ணாலும் ஒரு அட்ரஸிங் இருக்கணும். அட்லீஸ்ட் சார் போடுங்க. ஆக்சுவலா சார் கூட நாட் அக்செப்டட், டியர் சார் அப்படிதான் போடணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா கிவ் த ரெஸ்பெக்ட். ஓகே, கைண்ட்னஸ் ஒண்ணு இருக்கு, ரெஸ்பெக்ட் ஒண்ணு இருக்கு. ஆனா ஐடி சைட்ல இருந்து பேர் தான். ஓகே, நான் நாளைக்கு லீவு பை. நம்ம கசன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவர் கீழே ஒரு 38 பேர் அதை ஒர்க் பண்றாங்க. அப்ரூவ் பண்ணவே பண்றாங்க லீவு. ஒரு ரீசன் கொடுங்க எதுக்காகன்ட்டு. ஐ வாஸ் ஆர்கியூங் வித் ஹிம். எதுக்காக நீங்க வந்து லீவ் தான் வர முடியாதுன்னு சொல்றான், நீங்க வந்து ஓகே சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு நான் சொல்றேன். அவன் ரீசன் சொல்லுவான், நாளைக்கு 10 பேர் என்கிட்ட இருக்கிறது 30 பேர் தான். அந்த 30 பேர், இந்த 30 பேர்ல அந்த டீம் ஹெட்ஸை விட்டுருங்க, இவன் தான் ஓவரால் மேனேஜர். அதுல 5 பேர் மேனேஜர் விட்டீங்கன்னா 30 பேர் இருக்காங்க. அந்த 30 பேரும் வந்து எனக்கு லீவ் போடுறாங்க, ரீசனே கொடுத்தாங்கன்னா யாருக்கு நான் லீவ் அப்ரூவ் பண்ணுவேன். அவர் சொல்றது ஆங்கிள் கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன், அவன் எப்படி இருந்தாலும் நாளைக்கு வரப்போறது இல்லை, நீங்க ஓகே போடுங்க. அவன் இன்னொருத்தங்க இதே மாதிரி லீவ் லெட்டர் ஷேர் பண்ணிருப்பாங்க. லீவ் லெட்டர் என்ன போடுறாங்க, திஸ் ஐ வில் நாட் பி அவைலபிள் டுமாரோ, ரைட், அவ்வளவுதான். எதுக்கு அவைலபிள் இல்ல நம்ம சொல்றோம், எது லீவ் லெட்டர் தானே வர சொன்னேன், ரீசன் வர சொல்லல. See, assumptions means it will give the behaviors. இதெல்லாம் தான் நீ பண்ணணும்னு நினைச்சது. இது ஆக்சுவலா எத்திக்ஸோட கிளப் பண்ணாதான் இது பெட்டரா இருக்கும். நீ என்ன உனக்கு எப்படி புரிஞ்சதோ அதுதான் நீ, அதான் எத்திக்ஸ். நீ யாரு, அதான் நீ. ஓகே, உனக்கு எப்படி புரிஞ்சோ அதான் என்னவா மாறணும், பிஹேவியரா மாறும். அந்த பிஹேவியர் நீ பண்ண என்னவா மாறிடும், ஓகே இதான் பண்ண பிலீஃபா மாறிடும், இதான் ஆர்கனைசேஷன் வேல்யூஸா மாறிடும். இப்ப இந்த அசம்ஷன் டேக்கன் ஃபார் கிராண்டட் அசம்ஷன் இருக்குல்ல, இதை நீங்க கரெக்ட் பண்ண வேல்யூஸை கரெக்ட் பண்ணலாம். கரெக்டா? தட்ஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பீட்னு சொல்றோம், கஸ்டமர்ஸ்க்கு இந்த டெட்லைனுக்கு முன்னாடி கொடுத்துடணும்ட்டு 10ஆம் தேதிக்கு டியூ டேட் கொடுத்துருக்கோம்ல, அது எதுக்கு டெட்லைன் முன்னாடி 10ஆம் தேதி கொடுப்போம். ஒரு சில பேர்லாம் பாத்துருக்கீங்களா, வேலை முடிஞ்சாலும் வந்து வேலை முடியாத மாதிரி காய்ப்பாங்க. ஏன்னா they want to show them that they are busy. அப்படிலாம் பண்ணாதீங்கிறாங்க. ஷோ யுவர் ஸ்பீட். ஓகே, நீங்க டைம் கேளுங்க, பட் வேலை முடிச்சு வேலை முடிஞ்சுன்னு சொல்லுங்க. அது அசம்ஷன்ஸ். அசம்ஷன்ஸ்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரியும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இட் கோஸ் ஆன் அவுட் சைட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து என்னப்பா, வேல்யூஸ் பத்தி பேசணும். ஸோ மேனேஜர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணிக்கிறாங்க, எப்படி பிசினஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன்
விஷனோட கனெக்ட் பண்ணி பண்றாங்க, அதெல்லாம் பாக்குறது. ஸோ இட்ஸ் பெட்ராக் ஆஃப் ஆர்கனைசேஷன் கல்ச்சர். ஸோ வேல்யூஸ் ஆஃப் நார்ம்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஓகே, யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலியமா தான் நம்ம அசீவ் பண்றோம்ல வேல்யூஸ் எல்லாம். இப்ப நம்ம சொல்றோம்ல கமிட்மெண்ட், இன்டகிரேஷன், ஸ்பீடு, கஸ்டமர்ஸ் பாக்குறது. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு எதை பண்ண போறோங்கிறது பர்மிஷன். Okay. And not in vague terms. Usually, not in vague terms are recorded. Service to the community. எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். So that's about values. Second one, beliefs போலாம். ரொம்ப ஸ்பெசிபிக். ஓகே, the company should not trade in particular countries. இருக்கு இல்லையா, ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஏதோ ஒண்ணு. இப்போ ஏதாவது ஒரு இது போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வார் ஏதாவது போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் சம் ப்ராப்பர் ஸ்டெப்ஸ்னா இந்தியன் கவர்மெண்டோட நம்ம அந்த இதோட பாலிசியோட அலைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அது ஒரு சைட் சேஃப் கொடுக்கும். ஏன் சேஃப்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அவங்க வந்து ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்க, நம்மளோட பிரச்சனை காலியாயிடும். அதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிடுவோம் உங்களுக்கு அந்த மாதிரி பண்றது. ஓகே, யூனோ செஸ் பிளேயர் விஸ்வநாத் ஆனந்த், ஏதோ ஒரு ஆக்சுவலா நான் இன்னும் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஹேப்பன் லாங் பேக் ஒரு அவார்டு வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா திருப்பி கொடுத்துட்டு இருப்பாரு. வேற ஒரு கவர்மெண்ட் வந்து விஸ்வநாத் ஆனந்த் வந்து செஸ் பிளேயிங்ல இருந்து டோர்னமெண்ட் வின் பண்ணனால கூப்பிட்டு அவார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு 1 இயர் கழிச்சு ஒரு இது வந்திருக்கும், லைக் ஒரு ஃபைட் மாதிரி வந்திருக்கும் இந்தியாவுக்கும் அந்த நேஷனுக்கும். எந்த நேஷன் தெரியல, என்னால ரீகால் பண்ண முடியல. இந்தியாவுக்கும் அந்த நேஷனுக்கும் ஃபைட் வந்தோடனே விஸ்வநாத் ஆனந்த் வந்து என்ன பண்ணா, ஆக்சுவலா நாட் 1 இயர், 1 மந்த் அவார்ட் கொடுத்து 1 மந்த் தான் இருக்கும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகும் இந்தியாவுக்கும் அந்த நேஷனுக்கும். அந்த நேஷனுக்கு போன பிறகு என்ன ஆகும்னா, விஸ்வநாத் ஆனந்த் வந்து போயிட்டு அந்த அவார்டை வந்து திருப்பி கொடுத்துருவாரு. அப்போ இஸ் இன் அலைனிங் வித் கவர்மெண்ட் பாலிசி. ஓகே, ஏன்னா கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்றதுனால நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி. சோ இது வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பர்டிகுலர் கண்ட்ரிஸோட நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து. ஸோ டிஸ்கஷன் அலாங் வித் இண்டிவிஜுவல் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு பர்சன் பண்ணா ப்ராப்ளி, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, டீம் லீடர், அவர் கீழே 50 பேர் இருக்காங்க. அந்த டீம் லீடர் வந்து என்ன பண்றாரோ அந்த 50 பேர் அவங்க அந்த டீம்ல இருந்து ப்ராப்பரா மூவ் பண்ணாருன்னா அந்த 50 பேர் அந்த மாதிரி ப்ராப்பரா மூவ் பண்ணுவாங்க. அப்போ இண்டிவிஜுவல் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ்னால கூட என்ன ஆகும்னா ஆர்கனைசேஷன் கல்ச்சர் டிஃபைன் ஆகும், ஷேப்பிங் த ஆர்கனைசேஷன் சொல்லி. ஓகே, சோ இட்ஸ் கலெக்டிவ் இன் ரிலேஷன் டு கல்ச்சர், ஒவ்வொருத்தரோட இது பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, தேர்ட் லேயர் பிஹேவியர், டே டு டே ஆபரேஷன்ஸ். டெய்லி என்ன பண்றேன், கரெக்டா டைமுக்கு வரேன், லீடர் அனுப்புறேன் சொல்றோம் இல்லையா, நம்ம டே டு டே பிஹேவியர். இப்போ கஸ்டமர்ஸ் வராங்கன்னா எப்படி கஸ்டமர்ஸ் ட்ரீட் பண்றோம், எல்லாமே சேர்ந்துருக்கும். ஓகே, ஒர்க் ரொட்டீன்ஸ் பார்ப்பாங்க, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பார்ப்பாங்க. இது வந்து ஆக்சுவலா ஹார்டர் இஷ்யூஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ், அது நம்ம லேட்டர் பீரியட்ல பார்ப்போம், நமக்கு சிலபஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாரடைம். எஸ், யூ கோ ஃபார் டேக்கிங் ஃபார் கிராண்டட். ஆக்சுவலா ரிவர்ஸ்ல பார்க்கணும், இன்னைக்கு நமக்கு இந்த லேயர்ல கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் அசம்ப்ஷன்ஸ், யூ டேக் இட் ஃபார் கிராண்டட், இப்படிதான் இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். ஆர்கனைசேஷன் பாரடைம்ங்கிறது ஆர்கனைசேஷன் கல்ச்சரோட டைரக்டா மேட்ச் ஆகுது. அண்ட் ஆர்கனைசேஷன் லைக் பீப்புள், ஹவு டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன், ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன், எப்படி வந்து பார்த்தா பெட்டரா இருக்கும்னு பார்ப்போம். கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஸ்ட்ராட்டஜி, டேக்கன் ஃபார் கிராண்டட்ங்கிறது கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம எவ்வளவு படிக்கிறோம் இல்லையா, விஷன் அண்ட் மிஷன் படிச்சோம், ஓகே, அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி. அதுலயே நம்ம கல்ச்சரை வச்சு ஸ்ட்ராட்டஜியை டிவைன் பண்ணணும்னா உள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்காங்கன்னு நீங்க சொல்லணும்ல அவங்களுக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த எம்ப்ளாயிஸ் வச்சு என்னால வேலை வாங்க முடியுமா அப்படின்னு தோணும் இல்லையா. சோ அதுக்காக தான். சோ கல்ச்சர் ஆல்சோ ஹேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா டேக்கன் ஃபார் பேரடைம், டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுக்கும் போது இது என்னோட ஸ்ட்ராட்டஜியோட மேட்ச் ஆகும், என்னோட வேலைக்கு ஆகும். ஸோ அதுக்காக பார்க்குறேன். இதுக்கு ஒரு கிளான்ஸ் பாக்குறீங்களா, பிரைம் ரீசன்ஸ். ஒன் இஸ் மேனேஜிங் த கல்ச்சருக்காக பார்க்கணும், ஏன் அது ஸ்ட்ராட்டஜியோட நம்ம அலைன் பண்ணணும். ஹவ் யூ கோயிங் டு மேனேஜ் த கல்ச்சர் பார்க்கணும், ஏன்னா ஸ்ட்ரக்சர் மாத்த வேண்டியது இருக்கும் இல்லையா. ஆக்சுவலா கல்ச்சர் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரோட தான் லிங்க் பண்ண போறோம் லேட்டரா, இப்போ கல்ச்சர் தான் சொல்லுவோம். அண்ட் கல்ச்சர் இஸ் த டிரைவர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. என்னோட கல்ச்சர் எப்படி இருக்கோ, என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ, அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்றது ஈஸி. ஆக்சுவலா நீங்க ஸ்ட்ராட்டஜிக்காக ஸ்ட்ரக்சரை மாத்தணும்னா ஹைராக்கிய ப்ராசஸ் எல்லாமே மாத்தணும், ரொம்ப டஃப் ஆயிடும்ல. நீங்க எவ்வளவு ஆர்கனைசேஷன்ல ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப வேற மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணாம டஃப் ஆயிடும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்றதுக்கு நீங்க ஸ்ட்ரக்சரை மாத்திரம் ஈஸி, டிபெண்டிங் ஆன் தி ஆர்கனைசேஷன் பிசினஸ் என்ன பேஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இட்ஸ் டிஃபிகல்ட் டு அப்சர்வ், ஐடென்டிஃபை அண்ட் கண்ட்ரோல். அந்த மாதிரி கேசஸ்ல வந்து மேனேஜிங் த கல்ச்சர் ரியலி ஒரு சேலஞ்சிங் டாஸ்கா மாறிடும். சோ எப்படி நீங்க மாத்த போறீங்க, ஹவ் யூ கோயிங் டு அனலைஸ்ங்கிறதே பெருசா இருக்கும். செகண்ட் ஒன் வந்து கல்ச்சர் அஸ் அ டிரைவர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, சோ இதை பேஸ் பண்ணி பார்க்க போறீங்களா அப்படின்னு பார்க்கும்போது இட் கேன் பி கேப்சர்ட் பை த கல்ச்சர். ஸோ ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குங்க அப்படிங்கிறது அவங்க கல்ச்சரை வச்சுதான் சொல்லுவோம், அவங்களோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கேஷ்லி கோ ஆன் லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் போகலாம். எத்திக்கல் பிஹேவியர் பார்ப்பாங்க. எஸ், பிஹேவியர்ங்கிறது இண்டிவிஜுவல் பிஹேவியர் தான், எத்திக்ஸ்னால இண்டிவிஜுவல் தான். ஆக்சுவலா நம்ம இந்த பிசினஸ் எத்திக்ஸ் வரும்போது இண்டிவிஜுவல் பிஹேவியரோட கலெக்டிவ் பிஹேவியர் தான் நம்மளுக்கு கல்ச்சரா இங்க மாறும். ஸோ தட்ஸ் வாட் திஸ் இஸ். ஸோ எத்திக்கல் பிஹேவியர் பார்க்கலாம். ஓகே, அதுதான் வேலிடேஷன். 3 ஆக்ஷன்ஸ் டோட்டலா இங்க வரும். ஒன்னு வந்து
எப்படி இது வந்து ஆர்டிகுலேட் பண்ணுது? ஆர்டிகுலேட்னா ஹவ் இட் இஸ் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்சிங், அதான் ஆர்டிகுலேட்னு சொல்றோம். ஸோ ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் வைப்போம்ப்பா. இதுதான் ஒரு 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 ப்ரொசீஜர். நம்ம சொல்றோம் இல்லையா, லீவ் போட்டீங்கன்னா சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வில் ஹேவ் அ ப்ரொசீஜர். இது கோட் ஆஃப் எத்திக்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன் கொடுப்போம். வில் கிவ் அ ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட் லைக் எதுக்கு ப்ரையாரிட்டி தரணும், எதுக்கு ப்ரையாரிட்டி தரக்கூடாது. இப்போ ஐடி ஸ்ட்ரக்சர் வந்த பிறகுதான் இந்த ஷிஃப்ட் பேசிஸ், நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றது, லைக் எப்போ வேணா நீங்க லாகின் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் வந்தது அவங்களால தான். ஓகே, நம்மளுக்கு ஜாப்ல எனக்கு 9 to 6 ஜாப் தான் சொல்லுவோம். இப்போ அந்த ஸ்ட்ரக்சர்லாம் மாறிச்சு இல்ல. அண்ட் லீடர்ஸ் டு கிவ் லைஃப் அண்ட் மீனிங். லீடர்ஸ் கரெக்டா இருந்தா தானே லீடர்ஸ் வந்து மேனேஜர்ஸ் நம்ம மீன் பண்ணுவோம். மேனேஜர்ஸ் கரெக்டா இருந்தா தானே ஒர்க் கீழ இருக்கவங்க கரெக்டா பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ ரோல் ஆஃப் மேனேஜர்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ஸ். ஓகே, எவ்வளவு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது அவங்க தான் மீன் பண்றாங்க. ஓகே, then key business decisions not only make good economic sense but are also ethical. முதல்ல அந்த டெசிஷன் மேக்கிங் பண்றாங்களே அதுலயே வந்து எத்திக்கல்னு பார்ப்பாங்க. ஓகே, நீங்க பாட்டுக்கு வந்து பயங்கரம் புஷ் பண்ண முடியாது ஆர்கனைசேஷன். அதனாலதான் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் பார்த்தோம். உங்ககிட்ட ரிசோர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அல்டிமேட்டா எங்க போகும்னா அந்த ப்ரெஷர் வந்து இங்கிட்டு தான் போகும், பாட்டம் லேயர் தான் போகும். அந்த பாட்டம் லேயர்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் தானே இருக்கிறாங்க, அங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அவங்களால வேலை செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ராட்டஜியே முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நீங்க ப்ராப்பரா அதாவது ஃபார்முலேட் பண்ணும் போதே இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு ஃபார்முலேட் பண்ணுங்கிறாங்க. இன்சென்டிவ் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம்ஸ் தராங்க, பனிஷ்மெண்ட்ஸ் இதெல்லாம் தராங்க இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட பிஹேவியருக்கு வந்து ப்ராபப்ளி இஃப் யூ ஆர் ஆன் டைம், இஃப் யூ ஆர் நாட் டேக்கன் எனி லீவ், அந்த மாதிரி இல்லைன்னா ஏதாவது மேஜர் ப்ராஜெக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து யூ ஹேவ் ஒர்க் டபுள் ஷிஃப்ட், இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா உங்களோட பிஹேவியருக்கு வந்து ரிவார்ட் கொடுக்கணும். ஸோ ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி காம்பன்சேஷன்ஸ் வந்து இது ஓடி தருது இல்ல. ஓடியை தவிர பண்றாங்க இல்லையா, லைக் ரிவார்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, மானிட்டரி வேல்யூல ரிவார்ட் அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, எத்திக்கல் கோர் வேல்யூஸ். எஸ், என்னோட விஷன் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதை பேஸ் பண்ணி பாருங்க. ஆப்வியஸ்லி என்னோட ஸ்ட்ராட்டஜியோட ஸ்டெபிலிட்டி என்ஷூர் பண்றதுக்கு எனக்கு எத்திக்கல் கோர் வேல்யூஸ் வேணும். இட்ஸ் அண்டர் கிரவுண்ட் ஃபார் லாங் டர்ம் சக்சஸ். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து ஆன் ட்ராக்ல இருக்கான்னு பாக்கிறதுக்கு வந்து எனக்கு எத்திக்கல் கோர் வேல்யூஸ் தான். ஏன்னா எத்திக்ஸ் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வேல்யூஸ் பார்த்தோம், ஸ்பீடு, பிஃபோர் த டெட்லைன் யூ ஹேவ் டு க்ளோஸ் எவ்ரிதிங்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கஸ்டமருக்கு வந்து டெட்லைன் தாண்டி போச்சுன்னா அவங்க சரியா வேலை செய்யலாம். நான் சொன்னேன் இல்லையா, 48 ஹவர்ஸ்க்குள்ள நாங்க ரிசால்வ் பண்ணிடுவோம், 72 ஹவர்ஸ்க்குள்ள ரிசால்வே பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலா சிஎஸ்ல இருக்கு, ஐசிஎஸ்ஐல நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், யார் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, ஸ்டாஃப் எங்களுக்கும் இருக்கு, மெம்பர்ஸ்க்கும். நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னா வி ஹேவ் அ செப்பரேட் போர்ட்டல், மெம்பர்ஸ் போர்ட்டல் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்டல் இருக்கு. அதுல போயிட்டு நாங்க டிக்கெட் ரைஸ் பண்ணோம். ப்ராப்ளம் மெம்பர்ஷிப் இஷ்யூஸ் எங்களுக்கு ஏதாவது வருதுன்னா அதெல்லாம் போர்ட்டல் இஷ்யூ பண்ணா அதுக்கு பிறகு நீங்க கால் பண்ணாலும் அந்த கால் எங்களுக்கு போகாது, நீங்க கால் பண்ணாலும் போகாது. ஓகே, நீங்க இன்னொரு டிக்கெட் ரைஸ் பண்ணனாலும் போகாது. அந்த 72 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ரிசால்வ் ஆயிட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில வந்து உங்களுக்கு மெயிலோ ஏதோ ஒரு வகையில வந்து உங்களுக்கு டைவர்ட் பண்ணிடுவாங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல இந்த ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கிளியர் பண்ணிடுவாங்க. அது நிறைய அது கவர்னன்ஸ் இது. ஓகே, அது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஐசிஐசிஐ வந்து அதுல மெம்பரா இருக்கனால நான் சொல்றேன், மிச்ச எல்லா கேஸ்லயும் அது நடக்கும். ஓகே, தென் கோல்ஸ், கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, வெல் கன்ஸ்ட்ரூட் கோல்ஸ் இருக்கணும், என்ன பண்ண போறேன் in a future period. அதான் யூஸ்வலா இந்த லாங் டேர்ம்னு சொல்லுவோம். ஃபியூச்சர் பீரியட் ஆஃப் டைம்ல ஆக்சுவலி இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா என்ன அவுட்கம் நீங்க வரணும்னு எதிர்பார்க்கணும். ஆக்சுவலா தெரியணும்ல, விஷன் அட்டைன் பண்ணவே முடியாத இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க, விஷன் வந்து பாத்வேன்னு சொல்லிட்டோம். இப்போ இதை நான் அட்டைன் பண்றதுக்கு ஏதாவது எனக்கு வேணும்ல, அப்போ ஆமா பண்றப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்காக நான் கோல்ஸ், விச் மீன்ஸ் யூ கேன் சி யுவர் ப்ராக்ரஸ். அப்ப அவுட்கம் ஆஃப் எஃபர்ட் வந்து என்ன தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க இது பண்ணாமா வேண்டாமா, எழுதுறது வேலைக்கு ஆகும், இல்லைன்னா இது வந்து நீங்க வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணா பெட்டரா இருக்குமான்னு பாக்குறது. இது எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்கன்னா நம்மளுக்கு ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வரும்ல, ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் வரும். இப்ப எம்ப்ளாயிஸோட பிரச்சனை வருது, எம்ப்ளாயிஸ் என்ன சொல்லுவாங்க, அவன் டிஃபைன் பண்ணிடுவாப்பா, நான் தானே வேலை செய்யறேன், நான் தானே கஸ்டமர் கிட்ட பேசுறேன், நீங்க சொல்றீங்க டெட்லைனுக்குள்ள வந்து எனக்கு கஸ்டமர்ஸோட இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எப்படி பண்றது ஆரம்பிச்சு வரும்ல. அப்போ நான் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, யூஸ்வலா நம்ம நேச்சர் வந்து எப்படின்னா க்ளோஸ் எண்டட். ஒரு வாட்டி எக்ஸாம்ல இந்த டேர்ம் வச்சு கேட்டாங்க, கோல்ஸ் வந்து க்ளோஸ் எண்டட் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம். ப்ரிசைஸ், ஏன்னா நம்ம டிஃபைன் பண்ணுவோம் கிளியரா. விஷன் வந்து ப்ரிசைஸ் இல்ல, விஷன் கூட அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ப்ரிசைஸ் இல்ல. அப்படின்னு சொல்ல போனா விஷன் அண்ட் விஷன் வந்து மாத்திடுவாங்க நடுவுல. நம்மளால பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, விஷன் அண்ட் விஷயம் மாத்திடுவாங்க. ஐ திங்க் சிஎம்ஏக்கு நடுவுல மாத்திருந்தாங்க, நீங்க பார்க்கலாம், ரெஃபர் பண்ணி பாருங்க, எல்லாம் நானும் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இட் வில் எக்ஸ்பிரஸ் இன் ஸ்பெசிஃபிக் டர்ம்ஸ் as I was telling. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன், அப்போ கரெக்டா கிளியரா சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா விஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆதித்யா, பிரீமியம் இந்தியன் காம்ப்ளிமெண்ட் சொல்றாங்க. எதை வச்சு பிரீமியம்னு சொல்றீங்க, இன் ஈச் ஆஃப் த பிசினஸ் சொல்லிட்டான். எவ்வளவு பிசினஸ் இருக்கு, எந்த வச்சு நீங்க பிரீமியம் சொல்ல போறீங்க. ஆக்சுவலா பிரீமியம் வந்து நம்ம மானிட்டரி வேல்யூல தான் மெஷர் பண்ணுவோம், அது சொல்லல இல்லையா.
ஆனா இங்க வந்து கிளியரா இருக்கும். ஸ்பெசிபிக் டேர்ம்ஸ் ப்ரிசைஸா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது இருக்கும். ஓகே, லெட் மீ கண்டினியூ. அப்ஜெக்டிவ்ஸ், பேசிக் ஃபங்க்ஷனிங்ஸ் இருக்கும்ப்பா. ஸோ இந்த இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் தான். இந்த விஷன் இதெல்லாமே வந்து கண்கூட பாக்குறது தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸ். ஆக்சுவலா நம்ம கொலோக்கியலா யூஸ் பண்ணும்போது கோல்ஸும் அப்ஜெக்டிவ்ஸும் மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் கோல்ஸ் தனியாகவும் அப்ஜெக்டிவ் தனியா எழுத தெரியும். கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். ஓகே, பெருசா வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. கோல்ஸ் வந்து லாங் டேர்ம், இது வந்து ஷார்ட். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரோல் வந்து இட் டிஃபைன்ஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் இஸ் இதெல்லாமே நார்மல். விஷன் அண்ட் விஷனோட பாருங்க. டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணலாம். அட்வான்டேஜஸ் ஆர் நான் அட்வான்டேஜஸ் செட் பண்ணலாம். ஓகே, டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக் அப்ஜெக்டிவோடது ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ஓகே, ப்ரிசைஸ் ஸ்பெசிஃபிக்னு சொன்னோம் இல்லையா? நான் என்ன அச்சீவ் பண்ண போறேன், எதுக்காக அச்சீவ் பண்ண போறேன், யாரெல்லாம் இதெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க, நான் எந்த இடத்துல இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ராபப்லி இன்டர்நேஷனல் பிசினஸ்ல நான் இருக்கிறேன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ்ல நீங்க இருக்கிறீங்கிறது அச்சீவ்மெண்ட். ஓகே, ஸோ திஸ் வே இட் கோஸ். அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். என்ன பண்றீங்கிறது தெரியணும்ல. தென் ஒன்லி கேன் எக்ஸ்பெக்ட் தெம் டு அச்சீவ். புரிய வைக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அப்பதான் நீங்க வந்து ஆம்பிகிட்டி இருந்துச்சுன்னா தெரியாது. நம்ம அந்த 4 லேயர் பார்த்தோம் இல்லையா? இந்த 4 லேயர்ல இன்னமோஸ்ட் லேயர் பாரடிம், கிராண்டட் அசம்ஷன்ஸ். அது எப்படி நீங்க கிராண்டட் அசம்ஷன்ஸ் சொல்றீங்க? கிராண்டட் அசம்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுனா தான் கிராண்டட் அசம்ஷன்ஸ் நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் இட் ஷுட் பி ப்ரிசைஸ் அண்ட் மெஷரபிள். உங்களால மெஷர் பண்ண முடியல. மெஷர்ங்கிறது இப்போ நீ சூப்பரா பண்ணிருக்க, குட், பெட்டர், இப்போ ப்ரீமியம் கூட அதெல்லாம் வந்து இதெல்லாமே வந்து குவாலிட்டேட்டிவ் டேர்ம்ஸ். சொல்லுவோம் இதற்கு பாருங்க, குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்ல இது நம்பர்ல வச்சு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஓகே, அதனால என்ன பண்ணுவோம்னா இதை வந்து பாயிண்ட்ஸா மாத்துவாங்க. இப்போ ஒன்றும் நம்ம ஸ்டார் ரேட்டிங் எல்லாம் போடுவோம்ல, 4 ஸ்டார் 4.3 அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். 4.9 சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த நம்பர் வச்சு மாத்தும் போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். 5க்கு வந்து 4.3 பெட்டர், 10க்கு 4.3. அப்போ குவாலிட்டேட்டிவ் டேர்ம்ஸா தான் நமக்கு புரியாது. குட்னு சொல்றீங்க, அது குட். இப்போ ஒரு ஃபுட் சாப்பிடுறீங்க, அந்த ஃபுட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னா அந்த டேஸ்ட் நீங்க நல்லா இருக்குங்கிறீங்க, நான் சாப்பிட்டு எனக்கு நல்லா இல்லைன்னு சொன்னா அப்போ பர்சன்ட் டிஃபர்ஸ் இல்லையா? அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த வேல்யூல மாத்துறது. அப்போ குவாலிட்டேட்டிவ் டேர்ம்ஸ்ல தான் நமக்கு வேலைக்கு ஆகாது. ஓகே, அதனால என்ன பண்ணுவோம்னா எதை வந்து பெட்டரா மாத்தலாம், அதாவது ப்ரிசைஸ் அண்ட் மெஷரபிள்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இந்த மெஷர் பண்ணும்போது இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கா, எப்படி போயிட்டு இருக்கு. ஸோ கண்ட்ரோல்ங்கிறது பெட்டரா போச்சுன்னா ஓகே தான், சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸ்ல போச்சுன்னா ஓகே தான், போகலாம் பார்க்கணும். அண்ட் இட் ஷுட் பி ரியலிஸ்டிக் அண்ட் அட்டைனபிள். ஓகே, 3 monthsல நெக்ஸ்ட் குவார்டர்ல நான் இந்த மாதிரி சேல்ஸ் ஏத்தி காமிக்கிறேன்னு சொல்றீங்க. 3 monthsல வந்து ஏதாவது பேண்டமிக் அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா வந்து அந்த டைம்ல பிசினஸே போகாது, ஆஃப் சீசன் இருக்கும். எப்படி நீங்க பிசினஸ் ஏத்தி காமிப்பீங்க? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டா கம்பெனி இருக்கு இல்லையா? ஆக்சுவலா ஷூஸ்க்கு வந்து பாட்டா தான் சொல்லுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஸ்கூல் ஷூஸ்க்கு வந்து பாட்டா தான். இப்பதான் நிறைய ஸ்கெச்சஸ் அவங்க எல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு பீரியட்ல இந்த ஸ்கூல் கோயிங் டு ஸ்கூல் இப்ப கூட பாருங்க, பேக் டு ஸ்கூல்னு போடுவோம். இந்த மே சீசன் வந்துச்சுன்னா பேக் டு ஸ்கூல்னு போடுவாங்க. ஆக்சுவலா பாட்டா இஸ் நாட் அன் இந்தியன் கம்பெனி ஆட்டோம். ஆனா இந்தியன் ஸ்கூல்ஸ் எல்லாம் பாட்டா ஷூஸ் தான் ஆட் பண்றாங்க. ஓகே, அவன் டேக் பண்ணிட்டான் மார்க்கெட்டர். எஸ்பெஷலி ஸ்கூல் ஷூஸ்க்கே டேக் பண்ணிட்டான். நீங்க பாட்டால போயிட்டு இப்போ ஸ்கூல்ல வந்து ஷூவோட மாடல் எல்லாம் டிஃபைன் பண்றது பாட்டா ஷூ வச்சுதான். இந்த பிளாக் ஷூஸ், கட் ஷூஸ், பிளாக் ஷூஸ், இல்ல கேன்வாஸ் ஷூஸ் அப்படின்னு சொன்னா பாட்டால ஒரு மாடல் இருக்கும்ல, அந்த மைண்ட்ல போகும் எல்லாருக்கும். ஓகே, இதை தவிர வேற ஏதாவது மாடல்னா நீங்க யோசிக்கணும். ஓகே, சி ரியலிஸ்டிக் அண்ட் அட்டைனபிள்ங்கிறது உங்களால அதை அட்டைன் பண்ண முடியல. உங்களால எம்ப்ளாயிஸை மீட் பண்றாங்க, ஆர்கனைசேஷன் மீட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து பண்ண போறாங்க. அப்ஜெக்டிவ் அண்ட் கோல்ஸ் வந்து டைரக்டா எம்ப்ளாயிஸ்க்கு போகும். விஷன் அண்ட் விஷன் வந்து மேல இருக்க டாப் லேயர்ஸ்க்கு போகும். கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் எம்ப்ளாயிஸ் போகும். இந்த நடுவில் அவங்க இருக்காங்கல்ல, ரெண்டு கட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த சைடும் இருப்பாங்க, இந்த சைடும் இருப்பாங்க. இப்ப நம்ம இது சொல்றோம் டேரக்டர்னு சொல்றோம் இல்லையா? ஒரு டேரக்டர் இங்க இருக்காருன்னா அந்த டேரக்டர் இங்க ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் பிசினஸ் ஆல்சோ. அதனால இங்கேயும் இருப்பாரு, அங்கேயும் இருப்பாரு. இவர் வந்து இன்டர்மீடியட் லெவல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விஷன் அண்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹைலி கனெக்டட் வித் ஹையர் லெவல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் கனெக்டட் வித் லோயர். சோ எப்படி அட்டைன் பண்ண போறீங்க? ஆப்வியஸ்லி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அல்டிமேட்டா அவங்களோட ஓன் ஃபேமிலி அப்படிதான் பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு ப்ராபபிலி இன்சென்டிவ்ஸ் கொடுத்து அட்டைன் பண்ணுவீங்க. டார்கெட், ஓகே, டார்கெட் மீட் அவுட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் அன்ரியலிஸ்டிக்கா இருக்கலாம், எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கலாம். அன்ரியலிஸ்டிக் தான் நம்மளால பண்ணவே முடியாத மாதிரி இருக்க சான்சஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் இட் மே பி டூ ஈஸி. அப்போ இந்த மாதிரி கேசஸ் வந்து நீங்க எப்படி டீல் பண்றது பாருங்க. ஓகே, தென் ரெலவெண்டா இருக்கணும். ஆமா இல்லையா? விஷன் அண்ட் விஷன் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போகணும். அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்து மேட்ச் ஆகணும்.
டைம் பவுண்டர், எப்பவுமே டைம் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறது. இந்த டைம்குள்ள நம்ம ஒர்க் பண்ண வச்சாதான் we can attain it. அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஷார்ட் டைம்ல நம்ம டிஃபைன் பண்ண சொல்லுவோம். ஷுட் பி டைம் பவுண்ட். ஓகே, ஸோ இதை நீங்க பாத்துக்கலாம். தென் ஃபோர்டி டிஸ்டிங்ஷன். ஆஃபன் வந்து கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் எக்ஸாம்ல கேட்கறாங்கப்பா. அதான் நான் என்ன பண்றேன்னா டேப்லெட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்க டேப்லெட் பண்ணாதீங்க. ஓகே, டேப்லேஷன் வந்து எதுக்குன்னா ஸ்பேஸ் சேவ் ஆகும். பிகாஸ் இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் டைம் ஃப்ரேம், இங்க டைம்லெஸ், என்டியூரிங், அன்எண்டிங், ஆன்கோயிங். இங்க பாருங்க, இங்க டைம்லெஸ்னா இங்க டெம்பரல். நீங்க என்னால கம்பேர் பண்றது ஈஸியா இருக்கும் தான் நான் போட்டிருக்கேன். நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் பேரா பை பேரா போறது பெட்டர். ஓகே, 4 டைமென்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் வில் கோ ஃபார் எக்ஸாம்பிள். கோல்ஸ் வந்து லாங் டேர்ம்னு பார்த்தோம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் பார்த்திருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து சர்வைவல்ங்கிறது அப்ஜெக்டிவா இருக்கும். நிறைய பேர் சர்வைவ் பண்ணணும். ஓகே, இன்னொரு இப்போ பேண்டமிக்ல இருந்து வெளியில வந்தோம்னா நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா காம்படிஷன் எல்லாம் விட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு நம்மளே தாக்க முடிச்சா போதும். நிறைய பிசினஸ் ப்ராபபிலி 2021 22 பிறகு 23 24 வரைக்கும் தாக்க முடிச்சாலே போதும். 24 நிறைய பிசினஸ் மாறிடுச்சு. ஓகே, எஸ்பெஷலி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணவங்க எல்லாம் காலி. ஓகே, அண்ட் இங்க வந்து அப்ஜெக்டிவ்ஸ்ல ஷார்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீரீஸ்ல அடுத்த வருஷம் ப்ராபபிலி குவார்டரா இருக்கலாம், மந்தா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல நெக்ஸ்ட் இயர் 10% growth காணும். அந்த மாதிரி சொன்னாங்கன்னா இது வந்து ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ். இஸ் இட் ஓகே? இது சர்வைவல்ங்கிறது அப்ஜெக்டிவ் இது லாங் டேர்மா வரும். ஓகே, அண்ட் டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இங்க டைம்லெஸ், என்டியூரிங் 5 இயர்ஸ் வைக்கலாம், 10 இயர்ஸ் வைக்கலாம். பட் இங்க வந்து அந்த மாதிரி இல்லை, டெம்போரல், ஷார்ட் டைம். ஏன்னா நீங்க 10% growth வந்து இப்ப நெக்ஸ்ட் இயர் சொல்றீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரும்போது நீங்க 10% இல்ல 12% அச்சீவ் பண்ணிருப்பீங்க. ஆப்வியஸ்லி அச்சீவ் 10%. அப்ப நீங்க நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இன்னும் என்ன பண்ணுவீங்க? சேம் growth இல்லைன்னா இன்னொரு 10% growth. ப்ராபபிலி யூஸ்வலா வந்து 10%ங்கிறது இப்ப லாஸ்ட் growthல இருந்தா 10% கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எவ்ரி இயர் வி கோ ஃபார் 10% growth. அந்த மாதிரி சொல்றது. ஓகே, அப்போ இட் வில் பி டைம் பேஸ்ட், இட் வில் பி சூப்பர்சீடட் பை சப்சிக்வெண்ட் கோல்ஸ். ஸோ இந்த கோல்ஸ் ஏதாவது நீங்க மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி உங்க அப்ஜெக்டிவ்ஸ் மாறும். கரெக்டா? கோல்ஸ் மாறும்போது கொஞ்சம் அப்ஜெக்டிவ்ஸும் மாறும். இப்போ ஐடிசி வந்து இந்த வெஜி வாஷ் கொண்டு வந்தாங்க இல்லையா? ப்ராபபிலி அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடிசியோட மெயின் இன்டென்ஷன் ஒரு ஒன்லி இன்டென்ஷன் வந்து புது புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும். அந்த ஐடிசிங்கிற நேம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வரணும். ஓகே, அகைன் நம்ம நிறைய பேருக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஸ்பெசிபிக்கா இருக்கணும். ஆக்சுவலா வந்து கோல்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு பாக்குறோம். அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ப்ரிசைஸ், ஸ்பெசிபிக் அண்ட் பர்டிகுலர் டேர்ம்ஸ்ல இருக்கும். இங்க வந்து ப்ராட் அண்ட் ஜெனரல் டேர்ம்ஸ், ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன்ஸ், டீல்ஸ் வித் இமேஜ், ஸ்டைல், இதெல்லாமே இருக்கும். ஓகே, ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இட் வில் பி ஓப்பன் எண்டட், விச் மீன்ஸ் நான் டாப் 10ல வரணும்னு நினைக்கிறேன்னா என்னோட ரைவலோட நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட், என்னோட எம்ப்ளாயிஸை நான் ஒழுங்கா வேலை செய்ய வச்சாலே போதும். ஓகே, இப்போ மெயின் ரிசோர்ஸ் வந்து இந்த லேபர் டர்ன் ஓவர் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆர்கனைசேஷன்ல லேபர் டர்ன் ஓவர் கம்மியா இருந்ததுன்னா ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கும்னு அர்த்தம். நீங்கன்னா இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல, அங்க உங்களுக்கு செட் ஆகல, உங்களுக்கு சேலஞ்சிங்கான ஜாப்ஸ் இல்ல, சம்பளம் ஒழுங்கா வரல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க? டென் டு மூவ் டு ஃப்ரம் தி ஆர்கனைசேஷன். ஏதாவது ஆர்கனைசேஷன் கிளம்பிலான்னு நினைப்பீங்க. ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்டர்னல் என்விரான்மெண்ட்ங்கிறது அகேன் யார ஃபுல்லா இருக்குன்னா எம்ப்ளாயிஸ் தான் வருவாங்க இன்டர்னல். ஏன்னா அங்கதானே எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஓகே, க்ளோஸ் எண்ட். ஓகே, தென் இங்க வந்து ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். லைக் மார்க்கெட் லீடர்ஷிப், டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி, இந்த மாதிரி பேசுவாங்க. இங்க வந்து என்ன அப்ஜெக்டிவோ அதோட ரிசோர்ஸ் கமிட்மெண்ட் தான், வேற ஒன்றும். மெஷர்மெண்ட் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்ல கண்டினியூங் சேலஞ்ச் ப்ரொவைட் பண்ற மாதிரி. இப்போ ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல் வந்து இந்தியன் கம்பெனிஸ்ல எப்படி டாப் பொசிஷன் அக்வயர் பண்ணலாங்கிறதுக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆப்சல்யூட் டேர்ம்ஸ்ல இருக்கு. இது வந்து கம்பேரிங்ல பேசுவாங்க. என்ன எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், இது வந்து ஆப்சல்யூட் டேர்ம்ஸ். நான் என்ன பண்ணுவேன்னா எனக்குள்ளே நான் பேசுவேன். ஓகே, ஸோ காம்படிட்டர்ஸ் ஆக்ஷன்ஸ் வச்சு நான் பார்க்க மாட்டேன். இர்ரெஸ்பெக்டிவ் பாருங்க, காம்படிட்டர்ஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்க மாட்டேன். நான் என்னோட ஆங்கிள் தான் பார்ப்பேன். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் கோடிங். கண்டினியூ பண்ணலாம், முடிச்சிடலாமா? ஓகே தானே? இஷ்யூ ஆன் செட்டிங் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் அகைன் நம்ம இது நம்ம பார்த்துட்டோம். இப்போ வேற ஆங்கிள் பார்க்கணும். ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் எலிமெண்ட்ஸ் மாதிரி பார்த்தோம். ஸ்பெசிபிக்கா இருக்கணும். ஒரு சைட்ல வந்து ரொம்ப ப்ராடர் கோல்ஸ் வச்சா மேனேஜ் ஆகாது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல வந்து அப்படியே ரொம்ப டைட்டான கோல்ஸ் வச்சாலும் மேட்ச் ஆகாது. ஓகே, கொஞ்சம் விட்டு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். ஸ்பெசிபிசிட்டிங்கிறது ஒவ்வொரு லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். அதை பேஸ் பண்ணி. ஓகே, அண்ட் யூஸ்வலா அந்த டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா லைக் கார்பரேட் டேர்ம்ஸ், ஜெனரல் டேர்ம்ஸ், பர்டிகுலர் டேர்ம்ஸ் மாறி மாறி வைப்பாங்க. ஒரே மாதிரி எல்லாம் இருக்காது. ஓகே, அண்ட் மல்டிப்ளிசிட்டி. ஆக்சுவலா கோல்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் கொடுப்பாங்க, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கிட்டோம்ட்டு. இல்லைன்னா ஒரு ஃபியூ அப்ஜெக்டிவ்ஸ் தருவாங்க, நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் தரமாட்டாங்க. ஏன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது.
ஓகே. என்னென்ன ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூ வந்து மேக்ஸிமம் 3, 4, 5 அது அவ்வளவுதான். டிபெண்டிங் அதுக்கு மேல இருக்காது. மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ல சிங்கிள் அப்ஜெக்டிவ் தான். இது முடிக்கணுங்கிறது தான். ஓகே. இதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட அப்ஜெக்டிவ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டிவர்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் கண்ணாமதான் நீங்க யோசிக்க வேண்டியது இருக்கும். எங்க நீங்க ஃபோக்கஸ் பண்ண தெரியாது. ஆக்சுவலா இப்போ நம்ம ஆதித்யா பிர்லாவே வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸா மாறி இருக்குன்னா இதுதான் மெயின் ஏரியா. நீங்க ஏகப்பட்ட அப்ஜெக்டிவ் வச்சீங்கன்னா எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? ஏரோஸ்பேஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? பெயிண்ட்க்கு ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? ரியல் எஸ்டேட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? இல்லன்னா ட்ரெஸ்ஸுக்கு டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? பிசினஸ் பிரிச்சு வருது. ஐடிசி டீமர்ஜ் பண்றதும் அதான் இருக்கும். நீங்க ஐடிசி பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா உள்ள போய் பாத்தீங்கன்னா, ஐடிசியோட டீமர்ஜர் வந்து அகைன் இட் வாண்ட் டு டைவர்ட் கம்ப்ளீட்லி. அதுக்காக தான். ஓகே. ரியலிஸ்டிக் வியூ இஸ் நைதர் டூ ஃபியூ நாட் டூ மெனி தான் சொல்லுவாங்க. ஓகே. ரொம்ப ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஒரு அப்ஜெக்டிவ் தான் ஒர்க் பண்ணணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஓகே. படிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. அதுக்காக படிக்கிறது மட்டும் தான் வேலை நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான். ஓகே. ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு அகைன் ஒரு 2 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கிறது பெட்டர்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் பீரியாடிசிட்டி டைம் ஃப்ரேம் வைங்க. டைம் ஃப்ரேம் யூஸ்வலா ஷார்ட், மீடியம் அண்ட் லாங். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டைம் ஃப்ரேம் வந்து ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்கப்பா. சம்டைம்ஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு மேல போனா லாங்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் 5 இயர்ஸ்க்கு மேல போனா லாங்னு சொல்லுவாங்க. அக்கௌண்ட்ஸ்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லயே ஒவ்வொருத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அதான் டோன்ட் ஃபிக்ஸ் த இயர்ஸ். நீங்களே அப்படி ரேண்டமெல்லாம் போட்டுறாதீங்க. ஜென்ரலா லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் 2 கிளாசிபிகேஷன் தான் மெயின். ஓகே. லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கும் நடுவில் இருக்கிறதா மீடியம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். பர்டிகுலரா இயர்ஸ் போட வேண்டாம். வெரிஃபைபிளா இருக்கணும். எஸ் நீங்க ஏதாவது டெசிஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிவா தான் இருக்கணும். இப்ப நீங்க நெக்ஸ்ட் இயர் வந்து 10% growth காமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்வியஸ்லி சேல்ஸ்ல காமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது முதல்ல எங்க தெரியுமா வந்துருக்கணும்? ப்ரொடக்ஷன் வந்துருக்கணும். கரெக்டா? அங்க எஃபெக்ட் இருந்தா மட்டும் தான் நீங்க இங்க காமிக்க முடியும். See, if you're not going to maintain a extra stock, அங்க ப்ரொடக்ஷன் ஆகாதான் நீங்க சேல்ஸ் பத்தி பேச முடியும். அப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கேபபிளா அவன் அவன் என்ன சொல்லுவான்? இருக்கிற மிஷின் வச்சு இவ்வளவுதான் பண்ண முடியும். கரெக்டா? நீங்க எம்ப்ளாயி சைட்ல அவங்க சைடு அதை ஸ்ட்ரைக் பண்ண அதெல்லாம் போனீங்கன்னா அந்த மிஷின் அதெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணும்போது பெரிய ஹெட்டேக்கா இருக்கும் அவங்களுக்கு. நம்ம சொல்லிடுறோம் இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்ட்டு. பட் அவங்க உள்ள எக்ஸ்டர்னலா இல்லாம இன்டர்னலா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. அவங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கொலாபரேட் ஆகல, விச் மீன்ஸ் கோஆபரேட் பண்ண வச்சுக்கோங்க. அப்ப சேல்ஸ் எப்படி நீங்க 10% growth காணுவீங்க? வெளியில பார்க்கும்போது 10% சேல்ஸ் மாதிரி தெரியும். பட் அல்டிமேட்லி இட்ஸ் ஹேவிங் அ ரிட்டர்ன் கனெக்ஷன் டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். அதுவும் பண்ணாதான் வெரிஃபைபிலிட்டி. இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் டெசிஷன். வேற அப்ஜெக்டிவா நீங்க மீட் அவுட் பண்ண முடியுமா? முடியாது. அதை பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ரியாலிட்டி 2 இருக்கு. ஒன்னு வந்து அஃபிஷியல் சைட் அண்ட் ஒரு ஆபரேட்டிவ் சைடு. ஆக்சுவலா அஃபிஷியல் சைட்ல வந்து ஹெச்ஆர் டெவலப் பண்ணுவாங்க. ஓகே. பட் ஹெச்ஆர் டெவலப்மெண்ட் வி ஹேவ் அ செப்பரேட் டீம் தட் வில் பி ஒர்க்கிங் ஹேஸ் டு பி அலோகேட்டட் வேர் அப்படிங்கிறது ஆபரேட்டிவ். அஃபிஷியல்ங்கிறது மெயினா இன் பேப்பர்ஸ்ல இருக்குது. ஆபரேட்டிவ்ங்கிறது எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி நீங்க அலோகேட் பண்றது ரிசோர்ஸ். அண்ட் எஸ் குவாலிட்டி பார்க்கணும். டெமோ பார்க்கணும். ஹவு ஃபார் த அப்ஜெக்டிவ் இஸ் கேப்பபிள் ஆஃப் இன் ஸ்பெசிபிக் டார்கெட். ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ஜெக்டிவ் சின்ன விஷயம் நினைப்போம். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து நம்மளுக்கு என்னவா மாறும்? கோலா மாறும். ஏகப்பட்ட அப்ஜெக்டிவ்ஸ் வச்சிருப்பீங்க, கோலா மாறும். இந்த கோல் வந்து ஃபியூச்சர் பீரியட்ல என்னோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டெப்பா இருக்கும். ஓகே. என்னோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் வளர வளர அதுதான் விஷயம் ஆகும். அப்ப இதெல்லாம் எனக்கு சேர்ந்து இருக்கணும் இல்லையா? நம்ம நினைச்சிட்டோம் அப்ஜெக்டிவ் தானே, அடுத்த வருஷம் 10% வரலன்னா என்ன, அதுதான் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லவே முடியாது நீங்க. ஓகே. விச் மீன்ஸ் ஹவு ஃபார் யூ கேன் மேக் இட் அவுட். அதான். சோ இது வந்து ஒரு டான்ஜிபிள் பேசிஸ்ல ஏன்னா ப்ரெஷர் பண்றோம் இல்லையா? அதான் டான்ஜிபிள் பேசிஸ்ல தான். டு இன்க்ரீஸ் த ரெவென்யூ அப்படிங்கிறது ஆக்சுவலா பேட் அப்ஜெக்டிவ் தான் சொல்லியிருப்பாங்க. டு இன்க்ரீஸ் த ரெவென்யூன்னு சொல்லவே கூடாது. இட்ஸ் நாட் பர்டிகுலர். டு இன்க்ரீஸ் த சேல்ஸ்ங்கிறது பர்டிகுலர். டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன்ஸ் கூட பர்டிகுலர் தான். ஏன்னா இப்ப நம்ம டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து ப்ரொடக்ஷன் தான் சொல்லுவாங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பினிஷ்டு குட்ஸ் இல்ல. ஏன்னா டெக்ஸ்டைல்ஸ் வந்து பினிஷ்டு குட்ஸ் சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு நீங்க அது கார்மெண்டா மாத்தி வேர் பண்ணணும். இதே வந்து நீங்க லினன் கிளப் பத்தி பேசுனீங்கன்னா அவன் சேல்ஸ் பத்தி பேசுவான். ஓகே. இதே வந்து நீங்க ப்ராசஸ்ல இருக்கிற குட்ஸ், இப்ப டெக்ஸ்டைல்ஸ் வந்து பண்றாங்கன்னா அவங்க ப்ராசஸ்ல இருக்கிற குட்ஸ் தான் பண்றாங்க. இது வேற யாராவது கார்மெண்ட்ஸ்க்கு போறவங்க உங்க ப்ராசஸ் குட்ஸ் தான். இவன் சொல்லுவோம்னா ப்ரொடக்ஷனை பத்தி பேசுவோம். ஏன்னா இவன் பினிஷ்டு குட்ஸ் பண்ணல. அவனுக்கான அந்த பினிஷ்டு குட்ஸ். ஆனா அதை டைரக்டா கஸ்டமர்ஸ் பண்ண யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. நீங்க துணி வாங்கி தச்சு தான் யூஸ் பண்ணணும். ஓகே. சோ அந்த மாதிரி போயிடுது. சோ மெஷரபிலிட்டி வந்து இருக்காது கிளியரா. எதை வச்சு நீங்க மெஷர் ரெவென்யூங்கிறது எதை வச்சு நீங்க மெஷர் பண்ணணும்? அக்கௌண்டிங் டேர்ம்ஸ்ல பார்க்காதீங்க. ஓகே. அக்கௌண்டிங் டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா யூ நாட் கெட் அ கிளாரிட்டி. அக்கௌண்டிங்ஸ்ல தான் பார்க்கறது. சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீஃபேஸ் பண்ணுவோம். டு இன்க்ரீஸ் த ரெவென்யூ பை 30% in the next 6 months, then 40% probably after that அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஓகே. சோ இது ஒரு ஐடியா. அவ்வளவுதான்ப்பா.
ஸோ 8.2 டன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல we'll go with 8.3 and 8.4 கிளாஸ் பார்த்துருவாங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ப்ளீஸ் ட்ரை டு ரீகால் ஜேஎஸ்டி கிராசப்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் ஐடியா பாருங்க. இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி எல்லாமே நான் லிங்க் பண்ணுவேன். ஓகே.